வணக்கம். மெல்கோஸ் பேசுகிறேன் ஃப்ரம் டேட்டா சயின்ஸ் இன் தமிழ். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கியம் முழங்கு. நம்ம மெஷின் லேர்னிங் டீப் லேர்னிங்க்கு தேவையான ஃபண்டமெண்டல் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சுட்டு இருக்கோம். அந்த மேத்தமெட்டிக்ஸ் சீரீஸில் நம்ம லினியர் அல்ஜிப்ரா படிச்சுட்டு இருக்கோம். நம்ம ஸ்கேலார்ஸ் டென்சார்ஸ் முடிச்சாச்சு. இப்போ மேட்ரிக்ஸ் நம்ம போயிட்டு இருக்கோம். மேட்ரிக்ஸ் நம்மளுடைய ரோ மேட்ரிக்ஸு, காலம் மேட்ரிக்ஸு, ஸ்கொயர் மேட்ரிக்ஸு, ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ்லாம் நம்ம முடிச்சுட்டு நம்ம இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் முக்கியமான மேட்ரிக்ஸு. இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் நம்ம படிக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா, நம்ம இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் உண்டாக்குறதுக்கு நமக்கு டிட்டர்மெண்ட் தெரியணும்னு பார்த்தோம். அப்புறம் மைனர் வேணும்னு பார்த்தோம். மேட்ரிக்ஸ் ரேங்க் வேணும்னு பார்த்தோம். அப்புறம் கோஃபேக்ட் மேட்ரிக்ஸ் வேணும்னு பார்த்தோம். அப்புறம் கோஃபேக்ட் மேட்ரிக்ஸ் நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணாக்க நமக்கு அட்ஜாயின்மெண்ட் கிடைக்கும் பார்த்தோம். அட்ஜாயின்மெண்ட் கிடைச்சிட்டுனாக்க நம்ம அதுலேருந்து என்ன செய்ய முடியும், நம்மள ஒரு இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸை உண்டாக்க முடியும். இதெல்லாம் நம்ம பார்த்துருப்பது நம்ம. ஓகே தானே? இதெல்லாம் நம்ம பார்த்துருப்பது நம்ம. சரியா? இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டா நம்ம ஆக்சுவலாக நம்ம இப்போ நம்மளுடைய டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் நம்ம ரோ மேட்ரிக்ஸ், காலம் மேட்ரிக்ஸ், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், ரெக்டாங்கிள் மேட்ரிக்ஸ், இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் பார்த்து முடிச்சு நம்ம. ஸோ நம்ம இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ்லேயே நமக்கு பெர்ஃபெக்ட் மேட்ரிக்ஸும் வந்துடுது, அட்ஜாயின் மேட்ரிக்ஸ் வந்துடுது. ஸோ அதான் விஷயம். நேற்றுக்கு என்ன நடத்தணும்னாக்கா, நம்ம சாட்டர்டே கிளாஸ் இருந்துச்சு, சண்டே ஹாலிடே. ஸோ நம்ம என்ன படித்தோம் அப்படின்னு ஜஸ்ட் 10 நிமிஷம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு போயிடும் நம்ம. ஓகேவா? நம்மளுடைய டே 11 நமக்கு இப்போ நம்ம சாட்டர்டே கிளாஸ் என்ன படிச்சுன்னு பார்த்துட்டு போயிடும் நம்ம அட்ஜாயின் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னாக்க, நம்ம இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சோம். இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் ஃபார்முலா 1/det, அப்புறம் அட்ஜாயின்ட் ஏன்னு பார்த்தோம். இதான் நம்ம பார்த்து நம்ம ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுவோம் இப்போ நம்மளுடைய சாட்டர்டே கிளாஸை. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம 1/det அட்ஜாயின் போட்டோம்னாக்க நமக்கு என்ன வந்துடும், உங்களுக்கு இன்வெர்ஸ் வந்துடும். உங்களுக்கு அப்புறம் மேனுவலாக கால்குலேஷன் பண்ணுறாக்க இது மாதிரி பண்ண முடியும். நம்ம ஐஎன்வின்னு மெத்தட் ஒன்று இருக்குது, இன்வெர்ஸ் மெத்தட் ஒன்று இருக்குது. அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்துடும். உங்களுக்கு அப்புறம் இதான் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னக்கா, ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் யூனிக்னஸ் பார்த்தோம். உங்களுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் இந்த யூனிக்னஸ்னாக்க உங்களுக்கு இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் எப்போ கிடைக்கும்னா, உங்களுக்கு டெட் கட்டாயமாக நாட்டுக்குள்ள சீர் இருந்தால் தான் ஒரு மேட்ரிக்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டுபிடிக்க முடியும். அப்போ தான் மேட்ரிக்ஸ் எப்படின்னாக்க நான் சிங்குலராக இருக்கும். நான் சிங்குலர்னாக்க இன்வெர்ட்டிபிள் பண்ண முடியும். ஒரு மேட்ரிக்ஸ் இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் உண்டாக்க முடியும்னு பார்த்தவங்களுக்கு. அப்புறம் யூனிக்னஸ் பார்த்தவங்களுக்கு, ஒரு மேட்ரிக்ஸ் வழியா ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, அது டெட் நாட்டுக்குள்ள சீரோன்னு கண்டுபிடிச்ச பிறகு நம்ம அதுக்கு இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அந்த இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சினாக்க பாக்கி எந்த மேட்ரிக்ஸால உலகத்தில் எந்த மேட்ரிக்ஸாலையும் அந்த இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் உண்டாக்க முடியாது. ஒரு பர்டிகுலர் மேட்ரிக்ஸ் மூலமா ஒரு இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் நம்ம உண்டாக்கிட்டோம்னாக்க பாக்கி எந்த மேட்ரிக்ஸ்னாலையும் அந்த 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 இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் உண்டாக்க முடியாது. அதான் யூனிக்னஸ் பார்த்தோம் நம்ம. ஓகேவா? இதான் பார்த்துட்டு நம்ம பார்த்தோம் நம்ம. அப்புறம் 6 பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். அப்புறம் இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸோட ப்ராடக்ட் பார்த்தோம். எப்படின்னு பார்த்தோம். முக்கியமான விஷயம் எப்படின்னா, நம்ம எப்படி டிட்டர்மெண்ட் கிராமர்ஸ் உள்ள வச்சு நம்ம சிஸ்டம் ஆஃப் லினியர் ஈக்குவேஷனை சொல்யூஷன் கண்டுபிடிச்சோம். அப்புறம் மேட்ரிக்ஸ் லாங்குவேஜ் சொல்யூஷன் கண்டுபிடிச்சோம். அப்புறம் நம்ம இப்போ இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் வச்சு நம்ம என்ன செய்யணும், நம்ம கண்டுபிடிச்சு பார்த்தோம். சிஸ்டம் ஆஃப் லினியர் ஈக்குவேஷனுக்கு நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிச்சு பார்த்தோம் நம்ம. ஓகேவா? இன்வெர்ஸ் போட்டுட்டு அதனுடைய பிஏ மல்டிப்ளை பண்ணோம்னாக்க நமக்கு அந்த அன்னோன் வேல்யூ XY அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் நம்ம. ஓகேவா? அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் நம்ம. ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஐடென்டி மேட்ரிக்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அதனுடைய எப்படின்னா உங்களுக்கு ஒரு மேட்ரிக்ஸையும் ஒரு இன்வெர்ஸையும் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ப்ராடக்ட் பண்ணோம்னாக்க ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கும்னு பார்த்துட்டு இருந்தோம் நம்ம. ஓகேவா? இன்வெர்ஸ் ஆஃப் இன்வெர்ஸ், ஒரு இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் மறுபடியும் இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸை மறுபடியும் இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸை பண்ணீங்கன்னாக்க என்ன வரும், நமக்கு ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் கிடைச்சிருந்து பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் டிரான்ஸ்போஸ் பண்ணோம். அவங்களுக்கு என்ன பண்ண, அவங்களுக்கு ஒரு இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் ஏ இருக்குது, அதை டிரான்ஸ்போஸ் பண்ணி இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சாலும், அப்படின்னாக்க இன்வெர்ஸ் பண்ணி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சாலும் எல்லாம் சேம் பார்த்துட்டு இருந்தோம். இது மாதிரி வரிசையாக நம்ம என்ன பண்ணோம், நம்மளாம் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டு இருந்தோம் நம்ம. இதெல்லாம் ஜஸ்ட் பார்த்து முடிச்சு நம்ம. ஓகே, 6 ப்ராப்பர்ட்டி பார்த்து முடிச்சிட்டோம். சாட்டர்டே கிளாஸ்ல ஃபுல்லாக பார்த்தோம் நம்ம. இப்போ நம்மளுடைய அப்புறம் அதனுடைய அந்த ப்ராடக்ட் பார்த்தோம். ஒரு இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் டாட் ப்ராடக்ட் இருக்கான்னு பார்த்தோம். ஒரே ஒரு டாட் ப்ராடக்ட் ப்ராப்பர்ட்டி தான் இருந்துச்சு உங்களுக்கு. ஒரு இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் என்னதான் இன்வெர்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் மேட்ரிக்ஸ் இஸ் ப்ராடக்ட் ஆஃப் த இன்வெர்ஸ் இன் ரிவர்ஸ் ஆர்டர். முக்கியமான விஷயம் பார்த்துக்கோமே. இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் இருக்குது, இது முக்கியமான ரூல். எப்பவுமே பார்த்து நம்ம 2 மேட்ரிக்ஸ் என்ன பண்றோம், ஏபின்னு மேட்ரிக்ஸ் இருக்கு, அதை டாட் பண்ணி இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். இல்லைனாக்க தனித்தனியாக அந்த என்ன பண்ணுறோம்னாக்க மேட்ரிக்ஸ் ஏவுக்கும் பிக்கும் தனித்தனியாக என்ன பண்ணுறோம்னாக்க இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு நம்ம டாட் பண்ணும்போது
கேர்ஃபுல்லா பண்ணிங்க எப்போதுமே. அது வந்து பி இன்வெர்ஸ் அப்புறம் ஏ இன்வெர்ஸ் போடணும். அதாவது சிபிஏன்னு வரணும், ஏபின்னு வரக்கூடாது. அதான் நம்ம வந்து பார்த்தோம், அது ரூல் பார்த்தோம் நம்ம. ஓகேவா? அப்புறம் நம்ம வந்து அப்புறம் அப்போ எப்படி வந்து ஒரு சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்தோம் நம்ம. சரிதானே? சொல்யூஷன் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்தோம். உங்களுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் ஆஃப் பி, அவ்வளோதான் விஷயம். உங்களுக்கு வந்து அந்த இதான் சொல்யூஷன் இருக்கும், லினியர் ஈக்குவேஷன் இருக்கும். இதான் உங்களுடைய ரெண்டு லினியர் ஈக்குவேஷன். சிஸ்டம் ஆஃப் லினியர் ஈக்குவேஷனா கட்டாயமா 2 ஈக்குவேஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். உங்களுக்கு நம்ம பார்த்துட்டு நம்ம அதுக்கு அதனுடைய மேட்ரிக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டு அது இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் இந்த பினாக்க உங்களுடைய கான்ஸ்டன்ட் வெக்டார் இருக்குல்ல, அது பண்ணியாச்சுனாக்க ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன கிடைச்சிரும் பார்த்தோம். நமக்கு வந்து அதனுடைய எக்ஸ் போய் கிடைச்சிரும்னு பார்த்தோம் நம்ம. இதுதான் நம்ம வந்து இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் மூலம் ஒரு லினியர் ஈக்குவேஷனுக்கு வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம் நம்ம. சரியா? இதான் பார்த்தோம். அப்போ அதில் பார்த்து முடிச்சிட்டோம். அப்புறம் இது வரைக்கும் நம்ம இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிச்சோம்? இந்த அட்ஜாயின்ட் மேட்ரிக்ஸ் இல்லைனாக்கா அட்ஜுகேட் மேட்ரிக்ஸ் மூலம் நம்ம கண்டுபிடிச்சோம். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பார்த்தோம். இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கிறீங்க, காஸ்ட் ஜோர்டான் எலிமினேஷன் மெத்தட்னு பார்த்தோம். RREF, ரோ ரிடக்ஷன் எக்லான் ஃபார்மேட்னு பார்த்தோம். அப்போ என்ன செய்யணும்னா வந்து லெஃப்ட் சைடில் வந்து நம்மளுடைய மேட்ரிக்ஸ் இருக்கும், ரைட் சைடில் வந்து அதுக்கு ஈக்குவலாக உள்ள ஐடென்டி மேட்ரிக்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ரூபா நம்ம ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டே வருவோம் நம்ம. ஓகேவா? ஒரு ரூபா நம்ம என்ன செய்யணும்னாக்க வந்து மேட்ரிக்ஸ் ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டு வருவோம். இப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ பண்ணிக்கிட்டு வந்துட்டு அந்த ரோ வந்து ரெடியூஸ் பண்ணி கொண்டுகிட்டு வருவோம் உங்களுக்கு. ஓகேவா? கொண்டு வந்துட்டு லெஃப்ட் சைடில் வந்து கடைசியில் 0 வந்துட்டுனாக்க நமக்கு தெரியும். நமக்கு வந்து அதுக்கு வந்து நம்மளால வந்து இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு தெரிஞ்சு போயிடும் உங்களுக்கு. அப்புறம் இது வகையான மெத்தட். அது ஆக்சுவலாக என்னன்னாக்க உங்களுக்கு அந்த RREF இருக்குல்ல, ரோ ரிடக்ஷன் ரோ ரெடியூஸ்டு எக்லான் ஃபார்மேட் வந்து இன்பில்ட் மெத்தட் கிடையாது. நம்ம வந்து ஒன்று ஃபார்முலாக்குள்ள பண்ணணும், இல்லைனாக்கா மேனுவலாக பண்ணணும். இதை நம்ம வந்து பார்த்தோம் நம்ம. ஓகே தானே? நம்ம இப்படி தான் பார்த்தோம். ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. இந்த மேட்ரிக்ஸ் என்ன செய்யணும்னாக்க உங்களுக்கு வந்து நம்ம ஒரு ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிப்போம். உங்களுடைய லினியர் ஈக்குவேஷன் இருக்குல்ல, லினியர் ஈக்குவேஷன் வந்து ஒரு ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிப்போம். ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து நம்மளுடைய கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் பக்கத்தில் உள்ள அதனுடைய கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் வச்சு போட்டுவோம். நம்ம போட்டுட்டு பக்கத்தில் என்ன செய்யணும், நம்ம வந்து ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ் என்ன செய்யணும், நம்ம வந்து உண்டாக்கி வச்சுக்கணும். நம்ம இந்த மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மேட்ரிக்ஸ் என்ன செய்யணும், நம்ம வந்து அந்த ரோ ஆப்ரேஷன் பண்ணுவோம். ரோ ஆப்ரேஷன் பண்ணி எப்படி கொண்டு வரும்னா உங்களுக்கு வந்து இந்த லெஃப்ட் சைடில் மேட்ரிக்ஸ் எப்படி ஆகும்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸா மாறுற அளவுக்கு நம்ம பண்ணுவோம். நம்ம ரோ ஆப்ரேஷன் பண்ணுவோம். நம்ம பண்ணிட்டோம்னாக்க இந்த ரைட் சைடு என்ன இருக்கும்னாக்க இந்த மேட்ரிக்ஸோடைய இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் கிடைச்சிரும். இதான் நம்ம வந்து பார்த்தோம். இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இருந்தோம் நம்ம. ஓகேவா? ரைட். அப்புறம் வந்து நம்ம அஞ்சாவது மேட்ரிக்ஸ் இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ். அப்போ 6வது வந்து கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் வந்து ஏற்கனவே நம்ம வந்து இன்வெர்ஸ்லேயே கவர் பண்ணிட்டோம். 7வது மேட்ரிக்ஸ் வந்து அட்ஜாயின் மேட்ரிக்ஸ் கவர் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த மேட்ரிக்ஸ் நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்? ரோ மேட்ரிக்ஸ் பார்த்துருக்கோம், காலம் மேட்ரிக்ஸ் பார்த்துருக்கோம், அப்புறம் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், ரெக்டாங்கிள் மேட்ரிக்ஸ், இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் பார்த்தோம். கோஃபேக்டர் மேட்ரிக்ஸும் அட்ஜாயின் மேட்ரிக்ஸும் பார்ட் ஆஃப் இன்வெர்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? முக்கியமான மேட்ரிக்ஸ் போகிறோம், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இன்னைக்கு வந்து டேட் 12 இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். ஓகே, வெக்டார் மேட்ரிக்ஸ். ஓகே, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் நம்ம நேற்றுக்கு வந்து நம்ம ஜஸ்ட் கோத்ரூ பண்ணோம். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் நம்ம ஜஸ்ட் உங்களுக்கு முதல்ல ஒரு லேமேன் நாங்கள் சொல்லுவோம். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னா என்னன்னாக்க, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எப்போதுமே எப்படின்னாக்க வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கும். ஓகேவா? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அதனுடைய டயக்ராம் இருக்குல்ல, டயக்ராம்ல எப்பவுமே என்னாக்க வந்து 1 1 1 வரும். அவ்வளோதான் வெளியே இருக்கும். பாக்கி எல்லா வேலையும் பாக்கி எல்லா இடத்துலையும் என்னன்னாக்கா 0 வந்து அது வந்து ஆக்குபை பண்ணிருக்கும் உங்களுக்கு. சரியா? அதான் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுங்க. டயகனல்ல மட்டும் என்னன்னாக்கா 0 0 0 1 1 1 இருக்கும். இது எல்லா இடத்துலையும் என்னன்னாக்கா உங்களுக்கு வந்து 0 ஃபில் பண்ணிருக்கும். இதான் ஜஸ்ட் லேமன் லாங்குவேஜ். முதல்ல பார்த்துருவோம். உங்களுக்கு முதல்ல ஐடென்டி மேட்ரிக்ஸ் வந்து எப்படின்னாக்கா ஜென்ரலாக என்ன செய்வோம், உங்களுக்கு வந்து நிறைய 2 3 பேர் இருக்குது ஐடென்டி மேட்ரிக்ஸுக்கு. என்ன செய்யனாக்கா வந்து மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டி மேட்ரிக்ஸ் சொல்லுவோம், இல்லைனாக்கா யூனிட் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம், இல்லைனாக்கா யூனிட் டயகனல் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம் நம்ம. ஓகேவா? இதை சொல்லணும் நம்ம. ஓகே, ரைட். ஸோ இது ஏன் வந்து மல்டிப்ளிகேட்டிவ்னு சொல்கிறோம் பார்ப்போம் நம்ம. உங்களுக்கு பார்த்துருவோம் நம்ம. ஸோ முதல்ல வந்து வந்து இந்த ஐடென்டிட்டி பேர் வச்சாங்க அப்படின்னாக்க மேத்தமெட்டிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது நம்ம நடத்தலையில உங்களுக்கு நம்ம இன்னைக்கு சாட்டர்டே மேத்தமெட்டிக்ஸ் இது நடத்தலையில சபி சாட்டர்டே அன்னைக்கு நடத்தணுமா? இதை ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் நடத்தலையில இல்ல ஒரு நடத்தல ஆரம்பிச்சு அப்புறம் கண்டினியூ பண்றோம். ஓகேவா? நம்ம வந்து பார்த்தோம் நம்ம. ஸோ நம்ம வந்து எதுக்காக வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வைக்கிறாங்கன்னாக்க வந்து ஒரு இந்த ஐடென்டிட்டி என்ன அர்த்தம்னாக்க ஒரு ஆப்ரேஷன் வந்து அந்த மேத்தமெட்டிக்ஸ்ல அந்த மேட்ரிக்ஸ் பண்ணோம்னாக்க ஒரு ஆப்ரேஷன் பண்ணப்பட்ட பிறகும் அந்த குவான்டிட்டி மாறாம இருக்கும். இந்த லீவ்ஸ் சேம் குவான்டிட்டி மாறாம இருக்கும் உங்களுக்கு அப்படின்ட்டு. அதனாலதான் அது உங்களுக்கு என்ன பண்றாங்க வந்து அது பேர் வந்து ஐடென்டிட்டின்னு சொல்றாங்க உங்களுக்கு அப்படின்ட்டு.
இது என்ன சப்போர்ட் பண்ணுதுன்னா உங்களுக்கு வந்து மல்டிப்ளிகேஷன் ஐடென்டிட்டியை சப்போர்ட் பண்ணுது. என்ன சார் மல்டிப்ளிகேஷன் ஐடென்டிட்டி இப்படி பார்க்க போறோம் நம்ம. இந்த ஐடென்டி மேட்ரிக்ஸ் நொட்டேஷன் என்ன செய்வாங்க வந்து ஐன்னு சொல்லுவாங்க. இல்லைக்க இந்த ஐல வந்து சப்ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, இது மேலே உள்ள சூப்பர் ஸ்கிரிப்ட் கீழே இருந்தால் சப்ஸ்கிரிப்ட் ஐ என்ன போடுவாங்க. என்ன டைமென்ஷன் அர்த்தம் I2 2/2, I3 3/3 அது போட்டிருப்பாங்க. சம்டைம்ஸ் என்ன செய்வாங்க இந்த மேட்ரிக்ஸ் வந்து யூனிட் மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க. யூனிட்னாக்க டயகனலாக 1 1 இருக்கும் இல்லையா, அதான் எப்பவுமே பேஸ் யூனிட் 1 எப்பவுமே அது சொல்லுவாங்க. அது யூனிட் மேட்ரிக்ஸ் யூனிட் சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே அது வந்து எல்லாமே சொல்லலாம். யூனிட் மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க, ஐன்னு போட்டு நோட்டேஷன் போடுவாங்க. இல்லைனாக்க வந்து ஐ சப்ஸ்கிரிப்ட் என்ன சொல்லுவாங்க, அது சப்ஸ்கிரிப்ட். சூப்பர் ஸ்கிரிப்ட் மேலே இருக்கும், சப்ஸ்கிரிப்ட் தான் கீழே இருக்கும், சப்ஸ்கிரிப்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு வந்து டயகனல் மட்டும் 1 1 இருக்கும், பாக்கிலாம் 0 0 இருக்கு. பார்த்தேன் இப்படி பார்த்தோம் நம்ம. சரியா? இந்த இருக்கு இல்லையா, இது பேர் வந்து டயகனல் பேர் ஒன்று இருக்கு. இன்னொரு பேர் வந்து பிரின்சிபல் டயகனல் பேர். அப்படி டைரக்டா வந்து என்ன வந்து டாப் லெஃப்ட் ஆரம்பிச்சு அதனுடைய பாட்டம் ரைட் முடியும் உங்களுக்கு. சரியா? இதான் பிரின்சிபல் டயகனல். எப்பவுமே என்ன வந்து டாப் லெஃப்ட் கார்னர் ஆரம்பிச்சு ரைட் பாட்டம் கார்னர் முடியும் உங்களுக்கு. இதான் உங்களுக்கு பிரின்சிபல் டயகனல் சொல்லுவாங்க எப்பவுமே. சரிதானே? இதான் விஷயம். நம்ம முதல்ல உங்களுக்கு வந்து சில இது மட்டும் சொல்லுவோம் உங்களுக்கு அப்படின்ட்டு. அடிக்டிவ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தான் என்ன, அப்புறம் மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தான் என்ன, அது மட்டும் ஜஸ்ட் வந்து ஒரு கோடு போட்டு காமிச்சிருவோம். ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு ஒன்றும் கிடையாது. நான் பார்த்து இந்த 12 மேட்ரிக்ஸ் எல்லாம் கவனிச்சுங்க. பின்னாடி வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னாக்க வந்து 3 மேட்ரிக்ஸ் பார்க்க போறோம். ஒன்று வந்து ஸ்கேலர் மேட்ரிக்ஸ் பார்க்க போறோம், அப்புறம் எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் பார்க்க போறோம். இந்த ரெண்டு அந்த ஸ்கேலர் மேட்ரிக்ஸுக்கும் அந்த எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸும் அடிப்படை வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸ் தான். அதுக்காக வேண்டி இதை ரொம்ப கரெக்டாக கவனிச்சுங்க. எந்த டவுட்லாம் பார்த்துங்க. ஐடென்டி மேட்ரிக்ஸ் இன்னொன்று நம்ம ரியல் டேட்ல வந்து நிறைய வாட்டி இந்த ஐடென்டி மேட்ரிக்ஸ் பயன்படுத்துவோம். ஜஸ்ட் நான் என்ன பண்றேன், ஒரு என்ன பண்றேன், ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் உண்டாக்கிட்டேன். சரியா போச்சு, உண்டாக்குறோம். ஓகேவா? உண்டாக்கிறோம். அப்புறம் வந்து ஜஸ்ட் பாருங்க என்ன ஆகுது பாருங்க அப்படின்ட்டு. அப்புறம் வந்து ஒரு ஜீரோஸ் இருக்குல்ல, அந்த இந்த ஜீரோ இருக்கு இல்லையா, இந்த ஜீரோ மேட்ரிக்ஸால வந்து இதை என்ன பண்றோம்னாக்கா நம்ம வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்றோம். ஆப்ரேஷனாக்க என்னன்னாக்கா அடிக்டிவ் ஆப்ரேஷன் ஆட் பண்றோம் உங்களுக்கு வந்து. அது நம்மளுடைய ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஒரிஜினல் மேட்ரிக்ஸையும் என்ன பண்றோம்னாக்கா அந்த ஜீரோ மேட்ரிக்ஸ் 2/2 இருக்கு இல்லையா, ரெண்டையும் ஆட் பண்ணோம்னாக்க என்ன கிடைக்கும்னா உங்களுக்கு நம்மளுடைய ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அப்புறம் ஜஸ்ட் இது எப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு அடிக்டிவ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இருக்கும். ஓகேவா? அது சொல்லுவாங்க, அது மாதிரி சொல்லுவாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு. இதான் விஷயம். சேமா கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்னாக்க ஜஸ்ட் வந்து அப்புறம் இதான் ஜஸ்ட் விஷயம் அப்படின்ட்டு வந்துச்சோம். சரி, முதல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்க ஒரு எப்படி இன்ஃபர்மேஷன் மட்டும் பார்த்துப்போம். இது என்ன சொல்றேன், பிரின்சிபல் டயகனல் சொல்லிருக்கோம். மீது எல்லாமே 0 0 ஆகும்னு சொல்லிருக்கோம். எப்பவுமே இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பொசிஷன் இருக்கும் நம்ம ஏற்கனவே. அதனுடைய எங்க இருக்குனாக்க வந்து அது ஒவ்வொரு லொகேஷன் பொசிஷன் ஆஃப் தி எலிமெண்ட் அதான் பார்ப்போம் எப்பவுமே. நம்ம அது என்ன பண்றோம்னா வந்து இந்த சப்ஸ்கிரிப்ட் எழுதிருப்போம், அந்த பொசிஷன் வந்து எங்க இருக்குது அப்படின்னு பார்த்துப்போம். நம்ம இப்ப வந்து A11 வந்து இதான் A சப்ஸ்கிரிப்ட் கீழே இருக்கு பாருங்க. இது 1வது ரோ, 1வது காலம், 1வது ரோ, 2வது காலம், 1வது ரோ, 3வது காலம் பார்ப்போம். இது வந்து காலம். ஓகேவா? 3 காலம் இருக்குன்னு பார்த்தோம். இதை வந்து ரோன்னு பார்ப்போம் நம்ம. ஓகேவா? அதை மட்டும் பயமா வச்சுங்க. ரைட், இதை மட்டும் நீ வந்து பார்த்துங்க. இதான் விஷயம் நம்ம. ரைட், இது வந்து காலம், இது ரோன்னு பார்ப்போம் நம்ம. A11 A12 பார்ப்போம். இன்னொன்று, நீங்க இந்த பிரின்சிபல் டயகனல் வந்து எப்படி இருக்குனாக்கா கண்ணை மட்டும் சொல்லலாம். A11 A22 A33 A44 அப்படி கரெக்டாகவே இருக்கும் எப்பவுமே. இதே மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இந்த அதனுடைய லொகேஷன் பொசிஷன் இருக்குல்ல, ஏ சப்ஸ்கிரிப்டை பார்க்கும்போது A11 A22 A23 இது பார்த்து கண்டுபிடிச்சிடணும். இதான் இது இருக்கும் உங்களுக்கு. இது மட்டும் தான் என்ன இருக்குனாக்கா 1 இருக்கும், இதுதான் 0 இருக்கும் உங்களுக்கு. அதான் நான் பார்த்தேன் உங்களுக்கு. ரைட்டா? இது பார்த்தோம். முதல்ல நம்ம வந்து ஒன்னொன்னா ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னு கொஞ்சம் நம்ம என்னெல்லாம் பண்ண பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம், ஒரு மேட்ரிக்ஸ் ஏ இருக்குது. ஓகே, ஒரு மேட்ரிக்ஸ் ஏ இருக்குது. அந்த மேட்ரிக்ஸ் ஏ என்ன பண்றோம் நம்ம வந்து ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸால அதே சேம் ஆர்டர்னாக்க சேம் ஷேப்னு அர்த்தம், சேம் டைமென்ஷன் அர்த்தம். சில புக்கில் வந்து ஆர்டர்னு போட்டிருப்பாங்க, டைமென்ஷன் போட்டிருப்பாங்க, ஷேப்னு போட்டிருப்பாங்க. சேம் ஆர்டர்னாக்க சேம் டைமென்ஷன் அர்த்தம் உங்களுக்கு. ஒரு மேட்ரிக்ஸ் ஒன்று இருக்குது. ஓகே, நம்ம ஏற்கனவே பார்த்து தான் நினைக்கிறேன். அதை மேட்ரிக்ஸ் ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸால என்ன பண்றாங்க, நம்ம வந்து மல்டிப்ளை பண்றோம். ஓகேவா? அப்புறம் ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, அது ஐடென்டிட்டியில மல்டிப்ளை பண்றோம், இல்லை உல்டா பண்றோம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய சொந்த மேட்ரிக்ஸ் ஒன்று இருக்கு, அது ஐடென்டி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்றோம். இல்லைனாக்கா ஐடென்டி மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஏல பண்றோம். ஓகேவா? எது பண்ணாலும் என்ன கிடைக்கும் உங்களுக்கு வந்து உங்களுடைய ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. இதுதான் விஷயம். மாறாது உங்களுக்கு. சரியா? அதான் உங்களுக்கு வந்து ஒரு மல்டிப்ளிகேட்டிவ்னாக்க அதான் முக்கியமான விஷயம். என்ன பார்த்தோம், ஐடென்டி மேட்ரிக்ஸ்னாக்க ஒரு ஆப்ரேஷன் பண்ணப்பட்ட பிறகும் அந்த எலிமெண்ட் மாறாம அப்படியே இருக்கும் பார்த்தோம். அதை மட்டும் பார்த்தோம். ஜஸ்ட் நம்ம பார்த்துருவோம் அப்படின்னு பார்த்துக்கணும். ஐடென்டி மேட்ரிக்ஸ் வந்து எந்த டவுட்லாம் பார்த்துங்க. சொன்ன மாதிரி நம்ம பின்னாடி வந்து நம்ம என்ன பண்ண போது அடுத்து ஸ்கேலர் மேட்ரிக்ஸ் பார்க்க போறோம், அப்புறம் வந்து எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் பார்க்க போறோம். ரெண்டுக்கும் அடிப்படை வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸ் தான். சப்போஸ் எனக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ரோ ஒன்று இருக்கு, என்னுடைய ஒரு சொந்தமாக ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் வச்சிருக்கேன். அப்புறம்
சரிதானே வச்சிருக்கோம். இப்போ வந்து என்னுடைய இது ஓகேவா, இதான் என்னுடைய மேட்ரிக்ஸ். இப்போ ஐடென்டி மேட்ரிக்ஸ் உண்டாக்குறேன். ஐடென்டி மேட்ரிக்ஸ் வந்து 2 மாடல் உண்டாக்கலாம். ஒன்று வந்து ஐடென்டிட்டி. அதில் போய் என்ன பண்ணிருக்கேன், n=2 m=2ன்னு கொடுக்குறோம். கொடுத்துருனாக்க எனக்கு 2 ரோ 2 காலம் ஒன்று பார்க்குறோம். இது போடுறேன், இது அப்புறம் பேச போகிறோம் நம்ம. சரிதானே? இப்போ எனக்கு வந்து ஒரு 2x2 எனக்கு வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸ் கிடைக்குது. அந்த ஐடென்டி மேட்ரிக்ஸையும் ரெண்டு ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் நான் மல்டிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேவா? டாட் பண்ணுறோம். மல்டிப்ளிகேஷன் டாட் பண்ணுறோம். பண்ணோம்னாக்க இது ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் இருக்குது. ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் என்ன பண்றோம், அதே ஆர்டர் உள்ள, அதே ஆர்டர்னா அதே சைஸ், இதே சைஸ் என்னவோ 2x2 சைஸ்னாக்க அதே ஐடென்டி மேட்ரிக்ஸ் என்ன பண்ணாக்க உண்டாக்கி மல்டிப்ளை நான் பண்ணாக்க நமக்கு என்ன கிடைக்கும்னாக்க ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். இதான் சொல்றாங்க இப்போ. ஓகேவா? அதை நான் பார்த்தேன், அதை மட்டும் பார்க்குறோம் நம்ம. ஸோ அதை பார்க்குறோம். நம்மளுடைய 2x2 மேட்ரிக்ஸ் இருக்குது. ஐடென்டி மேட்ரிக்ஸ் வந்து இதான் 2x2. எப்படி உண்டாக்கணும்னாக்க ஐஎன் மெத்தட் இருக்குல்ல, இஒஇ மெத்தட் உண்டாக்கியிருக்கோம். ரெண்டையும் நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் பண்றோம். அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் பண்ண பிறகு என்ன கிடைக்கும் நமக்கு வந்து அப்புறம் நம்ம வந்து நம்ம வந்து ஒரு 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 மேட்ரிக்ஸ் இருக்குது. அது வந்து என்ன பண்றோம், ஐடென்டி மேட்ரிக்ஸ் அதை வந்து என்ன பண்றோம், டாட் பண்ணாலும் எனக்கு என்ன கிடைக்குதுன்னு அப்புறம் ஏஐ நம்மளுடைய ஒரிஜினல் மேட்ரிக்ஸையும் ஐடென்டி மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் எனக்கு சேம் மேட்ரிக்ஸ் கிடைக்குது. அதான் ரூல் உங்களுக்கு. அப்புறம் நம்ம வந்து நம்மளுடைய மேட்ரிக்ஸ் அண்ட் ஐடென்டி மேட்ரிக்ஸ் பண்ணலாம், இல்லைனாக்கா ஐடென்டி மேட்ரிக்ஸ் அப்போ ஏ பண்ணலாம். எப்படி வந்தால் உங்களுக்கு சேம் கிடைக்க போகுது. இதுதான் உங்களுக்கு வந்து முக்கியமான விஷயம். இப்போ இந்த என்ன கவனிக்கணும்னாக்க, இந்த நம்ம வந்து இந்த ஐடென்டி மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, நம்மளுடைய இந்த இது இருக்குல்ல, ஐடென்டி மேட்ரிக்ஸ் வந்து 2 மாடல் உண்டாக்க முடியும். அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஐடென்டி மேட்ரிக்ஸ் வந்து 2 மாதிரி உண்டாக்க முடியும். ஒன்று வந்து இந்த ஐ மெத்தட் வச்சு உண்டாக்க முடியும் இல்லையா? நீங்க என்ன செய்ய முடியும், நீங்க வந்து இது மாதிரி நீங்க வந்து உண்டாக்க முடியும். ஸோ 2x2 உங்களுக்கு நார்மலாக வந்துடும். உங்களுக்கு இன்னொரு மெத்தட் ஒன்று இருக்கு உங்களுக்கு வந்து. இது இன்னொரு மெத்தட் என்ன, உங்களுக்கு வந்து np.identity ஒன்று இருக்கு உங்களுக்கு. அப்புறம் சரியா, np.identity ஒரு மேட்ரிக்ஸ் இந்த இருக்குது. இதில் போய் என்ன செய்யணாக்க நீங்கள் வந்து 2x2 உண்டாக்கணும். ஜஸ்ட் 2 மட்டும் போட்டால் போதும். இங்கே என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து இது என்ன ஏதோ போட்டிருக்கு, எம்னு போட்டிருக்கு, 2 பாராமீட்டர் பாஸ் பண்ணுறீங்க. இது வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸ் உண்டாக்குறதுக்கு. இல்லை சார் எனக்கு வந்து இப்படி உண்டாக்கலாம், ஒரு np.identity மேட்ரிக்ஸ் ஒன்று இருக்கு. நம்ம அதை போட்டாலே என்ன பண்ண உங்களுக்கு வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸ் உண்டாக்குறோம். 2 வேலை உண்டாக்க முடியும். ஸோ நம்ம ஐடென்டி போடும்போது நம்ம வந்து ஜஸ்ட் எத்தனை உங்களுக்கு வந்து நீங்கள் 2ன்னு போட்டாலே உங்களுக்கு வந்து நீங்கள் 2ன்னு போட்டாலே உங்களுக்கு என்ன 2x2 வந்துடும். சப்போஸ் 5ன்னு போட்டால் உங்களுக்கு 5x வந்துடும். உங்களுக்கு அப்புறம் 5x வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா? என்ன பாட்டம் வந்துடும் போகுது 10னாக்க 10 உங்களுக்கு 10x10 வந்துடும் உங்களுக்கு. அப்புறம் சரியா, 10x10 வந்துடும் உங்களுக்கு. ஸோ மெயின் டயக்ராம் மட்டும் 1 இருக்கும், மீதான் 0 இருக்கும் பார்த்துருக்கோம். சப்போஸ் எனக்கு 1 டைமென்ஷன் வேணுனாக்க பாருங்க நீங்கள் இப்போ. ஸோ இப்படி கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ கிடைக்கும் உங்களுக்கு. சரியா, இதுதான் சார் விஷயம் உங்களுக்கு. இதை நம்ம வந்து பார்த்தோம். இதில் என்ன நீங்கள் பார்க்க வேண்டியதுதான், நீங்கள் இப்போ இந்த np.identity பிரச்சனை கிடையாது. நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்னாக்க, நம்ம ரியல் லைஃப்ல வந்து நம்ம என்ன படிச்சிருக்கோம்னாக்க, உங்களுக்கு நம்மளுடைய மேட்ரிக்ஸ் வந்து m×n படிச்சிருப்போம். m×n படிச்சிருப்போம். என்ன அர்த்தம்னாக்க உங்களுக்கு வந்து இது என்ன செய்யணும், நம்ம வந்து ரியல் டைம் படிக்கும்போது எந்த புக்கில் போட்டாலுமே m×n-பாங்க. m×n-னாக்க என்ன அர்த்தம்னா உங்களுக்கு வந்து அப்புறம் இந்த m-ன்றது வந்து ரோ சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த n வந்து காலம்னு சொல்லுவாங்க. என்ன உங்களுக்கு வந்து என்ன வந்து உங்களுக்கு வந்து காலம்னு சொல்லுவாங்க. இப்படிதான் படிப்பாங்க. அதான் ரோ காலம் ஆர்சி வாங்கல்ல. இது வந்து எம்னாக்க ரோ, என்ன காலம் பாங்க உங்களுக்கு. சரியா? ரோ இது வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து ரோடு காலம் பாங்க. இதுக்கு ஜென்ரலா மேட்ரிக்ஸ் பேர் வந்து எம், இது என்ன உங்களுக்கு வந்து எம்ன்னு எண்ணுவாங்க. ஆனா ஐடென்டி மேட்ரிக்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. எப்பவுமே நம்ம என்ன செஞ்சோம், எம்னா ரோன்னு சொல்லும்ல, அதை அப்படியே மாற்றி என்ன செய்வாங்க, என்ன இருக்குனாக்க எம் இருக்கும். ஃபர்ஸ்ட் எம் இருக்கும், அம்மா என் இருக்கும். m, n முதல்ல உள்ளது வந்து ரோ, அப்புறம் காலம். இப்படிதான் சொல்லுவாங்க எப்போதுமே உங்களுக்கு. அப்புறம் ஆனா இந்த ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஐன் மெத்தட் வந்து தலைக்கு கொஞ்சம் மாற்றி படிச்சுக்கணும் நீங்க. இது மட்டும் ஸ்பெஷல் உங்களுக்கு பார்த்துங்க. இந்த எம் இருக்குல்ல, இது வந்து என்ன சொன்னாக்க வந்து காலம் மாறி போயிடும். என் இருக்குல்ல, இது ரோ மாறி போயிடும். இங்க பாருங்க, இப்போ வந்து m=2 இருக்கணும், ஆனா n=2. இது வந்து காலம், அப்புறம் ரோ. இது மட்டும் பார்த்துக்கணும், ஞாபகம் வச்சுங்க. ஏன்னு சொல்ல போறேன், பின் ஒரு ஃபார்முலா படிக்க போறோம், அதுக்காக வேண்டி படிக்க போறோம். நம்ம வந்து ஒரு அட்ஜசன்ட் டயக்ராம் படிக்க போறோம், அதுக்காக வேண்டி பார்க்க போறோம். இதுதான் உங்களுக்கு வந்து ரோனா எப்போதுமே என்னன்னாக்கா ஜென்ரலா மேத்தமெட்டிக்ஸ் நோட்டேஷன் வந்து எம்னு இருக்கும். ஆனா இது வந்து நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து ரோவாகவும் காலமா எடுத்துக்கணும் உங்களுக்கு. என்னாக்க ரோ, எம்னா காலம்னு எடுத்துக்கணும். நம்ம தலைகளை மாற்றிக்கணும் உங்களுக்கு. ஏன்னு சொல்ல போறோம் உங்களுக்கு அப்புறம். ஸோ நம்ம வந்து இது பார்த்து முடிச்சுட்டு நம்ம ஓகேவா, ஐடென்டி மேட்ரிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். முக்கியமான விஷயம் இப்போ நம்ம வந்து இதில் வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸ் நம்ம போட்டு பார்த்தோம். நம்மளுக்கு அப்புறம் ஐடென்டி மேட்ரிக்ஸ் வந்து இப்போ 2x வந்துச்சு உங்களுக்கு. அப்புறம் இதற்கு நம்ம வந்து ஒரு 2x வந்துச்சு நம்ம ஐடென்டி மேட்ரிக்ஸ். இப்போ எனக்கு வந்து இல்லை சார், எனக்கு வந்து ஒரு 3x3 வேணும்னாக்கா தாராளமாக போட முடியும். நீங்கள் வந்து நீங்கள் இப்போ சப்போஸ் நீங்கள் 3x3 உங்களுக்கு வந்து 3x3 கிடைக்கும் உங்களுக்கு. அப்புறம் இதை போட்டு பார்த்தோம் நம்ம, சரிதானே? 3x3 கிடைக்கும் உங்களுக்கு. சரியா, கிடைக்கும். சப்போஸ் மாற்றி பாருங்க, நீங்கள் வந்து சப்போஸ் மாற்றி போட்டு பாருங்களேன். இது வந்து இது என்னன்னாக்க வந்து உங்களுக்கு வந்து இது முக்கியமான விஷயம் பாருங்க.
இதுல நீங்க வந்து 3,3 கொடுத்தீங்கன்னாக்க என்ன சொல்ற உங்களுக்கு வந்து 3 ரோ கிடைக்குது. சரியான 3 ரோ கிடைக்குது. அப்புறம் வந்து 2 காலம் கிடைக்குது உங்களுக்கு. ஆனா இது வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸ் எனக்கு வந்து டெக்னிக்கலா கிடையாது. நம்ம ஏன்னா ஐடென்டி மேட்ரிக்ஸ் நம்ம என்ன பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து அதனுடைய ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அதனால என்ன செய்வோம், இது இந்த ஐயை வச்சு டேஸ் பண்ணும்போது வந்து ஸ்கொயர் ஐடென்டி மேட்ரிக்ஸ் உண்டாக்க முடியும், ரெக்டாங்கிள் ஐடென்டி மேட்ரிக்ஸ் உண்டாக்க முடியும். வேற நம்ம இன்னொரு ஐடென்டி பார்த்தோம்ல உங்களுக்கு. அப்புறம் இந்த இங்க பார்த்தோம்ல என்பிரட் ஐடென்டியா பார்த்தோம்ல, ரெண்டு என்பி டாட் நம்ம ஐடென்டி பார்த்தோம் இல்லையா. இது நம்ம 3னாக்க அவ்வளவுதான். இது கரெக்டா என்ன செய்யும் உங்களுக்கு எப்போதும் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் உண்டாகும். ஐ மெத்தட் வந்து எனக்கு வந்து ரோ காலத்தை மாற்றி கூட உண்டாக்க முடியும். பட் எனக்கு ஐடென்டி மெத்தட் இருக்குல்ல, அது மூலம் பண்ணா கட்டாயமா என்ன பண்ண உங்களுக்கு வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் உண்டாக்கிட்டு இருக்கும். ஓகேவா, இதை ஞாபகம் வச்சுங்க. இப்போ என்ன சொல்றேன்னாக்க வந்து இது ரோவா ட்ரீட் பண்றோம், இது காலம் சொல்லிருக்கோம் உங்களுக்கு எப்பவுமே. இது வந்து நம்ம ரோன்ற என்ன எம்மா காலம்னு சொல்றோம், ஏன்னு வந்து பார்க்க போறோம் இப்ப. சரி, இப்போ டிஃபரெண்ட் ஆர்டர் இது பார்த்தோம். 2x2 ஆர்டர் இருக்குது, 3x3 ஆர்டர் இருக்குது, இது வந்து 4x2 ஆர்டர் இருக்கு பார்த்தோம். ஓகேவா, I4 சப்ஸ்கிரிப்ட்ல போட்டிருப்பாங்க, I4 பார்ப்போம் நம்ம. சரி, இதான் போட்டுருக்கோம் நம்ம. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போறோம். இப்போ என்ன பார்த்தோம் உங்களுக்கு வந்து ஒரு பிரின்சிபல் டயகனல் வந்து பார்த்தோம் நம்ம. ஓகே தானே, பிரின்சிபல் டயகனல் பார்த்தோம் நம்ம. என்ன பிரின்சிபல் டயகனல்னாக்க இந்த இருக்கு இல்லையா, டாப் லெஃப்ட்ல இருக்கு இல்லையா, டாப் லெஃப்ட் அதில் ஆரம்பிச்சு கடைசியில் வந்து நம்மளுடைய பாட்டம் ரைட்ல வந்து முடியும். ஒன்று இருக்கும் உங்களுக்கு. இதை பார்த்துட்டு இருந்தோம். இப்போ புதுசா சில விஷயம் பார்க்க போறோம். இப்ப பாருங்க, எனக்கு வந்து எனக்கு வந்து ரோ காலம் 1/1 ஒரு ரோ ஒரு காலம் உண்டாக்கிருக்கேன். இதுல வந்து 2/2 உண்டாக்கிருக்கேன், 3/3 உண்டாக்கிருக்கேன். இது வரைக்கும் ஓகே தான். இங்க வந்து என்ன 4/3 உண்டாக்கிருக்கேன். இது வரைக்கும் பிரச்சனை கிடையாது. இது வரைக்கும் உங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. ஓகேவா, இப்ப புதுசா ஒன்று பண்ண போறோம். இப்போ க்ளோஸா கவனிச்சுங்க. மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன், இந்த ஐடென்டி மேட்ரிக்ஸ் நீங்க ஃபுல்லா தெரிஞ்சாதான் பின்னாடி வந்து ஸ்கேலார் மேட்ரிக்ஸ், அடுத்து ஸ்கேலார் மேட்ரிக்ஸ், அதுக்கு அடுத்து எலிமெண்டரி மேட்ரிக்ஸ் படிக்க போறோம். எலிமெண்டரி மேட்ரிக்ஸ்க்கும் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்க்கும் இந்த ஐடென்டி மேட்ரிக்ஸ் அடிப்படை. இது தெரியுமா புரியாது. இது தெரியும் உங்களுக்கு வந்து. இது வந்து 1/1 மேட்ரிக்ஸ் முடிச்சிருக்கோம். 2 டைமென்ஷன் இருக்கு. எப்போ ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் வந்து ஞாபகம் வச்சுங்க, நம்ம வந்து என்ன போட்டோம், நம்ம வந்து 1,1 போடும்போது 2 டைமென்ஷன் வந்துருக்குது, 1 வந்துருக்கு பாருங்க. ஓகேவா, அதாவது இதான் உங்களுக்கு வந்து மெயின் டயகனல். இதை ஒன்னே ஒன்று தான் இருக்குது. இங்க நம்ம மெயின் டயகனல் வந்து ரெண்டு நம்பர் இருக்குது. ஆர்டர் 3 போடும்போது எனக்கு வந்து இந்த மெயின் டயகனல் வந்து 3 1 இருக்குது. நம்ம 4 போடும்போது 4 இருக்கும். இது வரிசையா போயிட்டு இருக்கும். இது பிரச்சனை கிடையாது. இதுல முக்கியமான கவனிக்க வேண்டியது இப்ப கவனிச்சுங்க. இது மட்டும் எடுத்து போட்டுக்கிறேன் நான். எடுத்து போட்டுருவோம். சரி, எக்ஸாம்பிள் பார்த்தோம் நம்ம. இருக்கு இல்லையா, இது இல்லாம என்ன இருக்குன்னு மட்டும் பாத்துக்கணும் இப்ப. ஓகேவா, சரி, இதுதான் நம்மளுடைய மெயின் டயகனல் பார்த்தோம். இதான் பார்த்தோம் நம்ம. இதான் பார்த்தோம், ஒன்று பார்த்தோம். அது இல்லாம இன்னொன்னு பார்க்க போறோம் நம்ம. இப்ப ஏமா வச்சுங்க, இது மெயின் டயகனல். அதுக்கு இல்லாம இன்னொரு டயகனல் ஒன்று இருக்கு. இந்த பாருங்க, இதுக்கு ரைட் சைட்ல பாருங்களேன். ரைட் சைட்னா மேலனாக்க ஏமா வச்சு அப்பர்னு அர்த்தம். அப்பர்ல வந்து இது வந்து அப்பர் டயகனல். மெயின் டயகனல் என்ன இருக்குனாக்க 1 1 1 தான் இருக்குது. அப்பர் டயகனல் என்ன இருக்குனாக்க 0 0 0 இருக்குது. இதுக்கு மேல டயகனல் ஒன்று இருக்கு. அப்பர் டயகனல் பாருங்க 0 0 0 இருக்குது. சரிதானே, அதுக்கு மேல ஒன்று இருக்கு பாருங்க, இந்த ஒன்று இருக்கு பாருங்க. ஸோ மெயின் டயகனல்ல இருந்து என்னன்னாக்க வந்து வேல்யூ அப்புறம் விட்டுருங்க. கட்டாயம் வந்து உங்களுக்கு தெரியும், ஐடென்டி மேட்ரிக்ஸ்னா கட்டாயம் எப்படி இருக்குனாக்க மெயின் டயகனல்ல மட்டும் தான் வேல்யூ 1 1 1 இருக்கும். ஓகேவா, மேல வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து 0 காமிச்சிருக்கும். ஓகேவா, 0 காமிச்சிருக்கும். நம்ம எங்க பார்த்தேன், ஓகே, இது பார்த்தேன். சரியா, அப்ப அதே மாதிரி பாருங்களேன், மெயின் டயகனல் இருக்குது, அதுக்கு அப்பர் டயகனல் எத்தனை இருக்குது, 1 2 3 இருக்கு. அப்ப கீழே வாங்க, இது வந்து லோயர் டயகனல் பாருங்க. இந்த லோயர் டயகனல் இருக்கு பாருங்க. இது அகைன் லோயர் டயகனல் இருக்குது. அப்புறம் ஒரு டயகனல் பார்த்து லோயர் டயகனல் 1, லோயர் டயகனல் 2, லோயர் டயகனல் 3. இப்போ என்ன அர்த்தம்னாக்க பாருங்க, இப்ப இந்த கூட பாத்தீங்களா, மெயின் டயகனல் வந்து 1 1 இருக்குது. இதுக்கு அப்பர் டயகனல் வந்து 3 இருக்குது, 3 2 1 போயிட்டு இருக்குது. அப்புறம் லோயர் டயகனல் 3 இருக்குது, 3 2 போயிட்டு இருக்கு. அப்புறம் இந்த கான்செப்ட் புரிஞ்சுங்க. இதை வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ண போறோம் உங்களுக்கு. சரியா, ரொம்ப ஞாபகம் வச்சுங்க. ரைட், இப்ப பாருங்க. ஸோ அடுத்த கூட பார்த்துட்டு வரோம். இப்ப பாருங்க, நான் இன்னும் 2 ஆப்ரேஷன் பண்ணவே இல்லை. இதெல்லாம் பார்த்து முடிச்சுங்களா. இப்ப நீங்க MC=4 போட்டோம், MC=1 போட்டோம். அதாவது எனக்கு என்ன பண்ணாக்க 4 ரோவும் 4 காலம் கேட்டோம்.
இப்போ எனக்கு என்ன கேட்குறேன் பாருங்க, எனக்கு கரெக்டாக போடும்போது எனக்கு என்ன மெயின் டயகனல் கொடுத்துச்சு, எனக்கு 1 1 கொடுத்துச்சு எனக்கு. அப்புறம் ஓகே தானே கொடுத்துச்சு. மெயின் டயகனல் தான் எனக்கு வந்து என்ன வந்துச்சு உங்களுக்கு, நான் ஜீரோ வந்துச்சு, பாக்கிலாம் ஜீரோ போயிட்டு போகிறோம். இப்போ என்ன பண்ணுறேன், கேஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுக்குறேன். அப்புறம் கேஸ் ஈக்குவல் 1 என்ன நடக்கு பாருங்க, மொத்தம் வந்து அந்த ஐ மெத்தட் இருக்குல்ல, அதுக்கு வந்து என்ன 3 இருக்குது. இது ரோ, இது காலம், கேன் இருக்கான். கே என்ன பண்ண பாருங்க, இப்போ உங்களுக்கு என்னுடைய திருப்பி கவனிச்சுங்க, மெயின் டயகனல்ல தான் எனக்கு வந்து நான் ஜீரோ வெளியே வந்திருக்கு. இப்போ நான் கேஸ் ஈக்குவல் டு 1 கொடுக்குறேன். கேஸ் ஈக்குவல் 1னாக்கா அப்பர் டயகனல் அர்த்தம். என்ன வருது பாருங்க, என்ன போட்டுக்கல ரைட். இங்க பாருங்க, மெயின் டயகனல் இந்த இருக்குது 0 0 0 இருக்கு. அங்க வந்து நான் ஜீரோ வெளி வராம அதனுடைய அப்பர் டயகனல் பாத்தீங்களா நீங்க. அப்புறம் இங்க வந்துருக்கு பாருங்க, ப்ளஸ் கவனிச்சுங்க. நீங்க இதுதான் முக்கியமான விஷயம், நீங்க கவனிச்சுக்க வேண்டியது. ஸோ உங்களுக்கு வந்து மெயின் டயகனல்ல வந்து நான் ஜீரோ வேல்யூ வரணுமா, இல்லைனாக்க அதனுடைய இதுக்கு அடுத்து அட்ஜசன்ட் இந்த மெயின் டயகனல் இருக்குல்ல, அதுக்கு அடுத்தது இந்த இங்க அடுத்து வரணுமா, இல்லைனாக்க 2வது டயகனல் வருமா, இல்ல 3வது அப்பர் வேணுமா. இது வந்து மெயின் டயகனல், இது வந்து அப்பர் டயகனல் 1, அப்பர் டயகனல் 1னாக்க 1 1 1 3 1 இருக்குது. அப்பர் டயகனல் 2னாக்க வந்து இந்த 0 0 இருக்குது. அப்பர் டயகனல் 3னாக்க இந்த இருக்குது. அப்பர் 4 இல்லவே இல்லை. சரிதானே? அப்ப என்னால மெயின் டயகனல் வந்து நான் ஜீரோ எலிமெண்ட் வரணுமா, இல்லைனாக்க பக்கத்தில் உள்ளது வேணுமா அப்படின்னு எனக்கு தெரியும். எனக்கு கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு என்னென்ன பண்ண முடியும். இப்போ ஏன்னு காரணம் இருக்குது. இப்போ எப்போ கேஸ் ஈக்குவல் 1 சொல்லும்போது எனக்கு மெயின் டயகனல்ல வந்து நான் ஜீரோ எலிமெண்ட் வராம அந்த மெயின் டயகனலுக்கு பக்கத்தில் உள்ளது வந்திருக்கு. அப்புறம் சரி, இப்போ பாருங்க, நான் கேஸ் ஈக்குவல் 2ன்னு கொடுக்குறேன். போயிட்டு அப்புறம் கேஸ் ஈக்குவல் 2 கொடுத்தா என்ன கிடைக்கும் அப்புறம் என்ன சொல்றோம், மெயின் டயகனல் இருக்குல்ல, மெயின் டயகனல் இது வந்து என்னது, இதான் வந்து பக்கத்தில் உள்ளது மெயின் டயகனலுக்கு. இது 1வது கே 1 சொன்னோம். கே 2 என்ன கிடைக்கும், இப்போ இங்க கிடைக்கும் 0 0க்கு பாரு 1 1 வரும் உங்களுக்கு. அப்புறம் பாத்தீங்களா, அப்புறம் மெயின் டயகனல் வந்து 0 0 இருக்குது. அது பக்கத்தில் உள்ள டயகனல் இருக்குல்ல, அது 0 0 இருக்குது. இப்போ கேஸ் ஈக்குவல் 2 கொடுத்தோன்னே இங்க போயிட்டு எனக்கு போறோம். ஓகேவா, இங்க இருக்கு. இது எப்படி எந்த காலம் ரோ பேச போறோம் இப்படி ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் என்ன பண்றோம், போயிட்டு கேஸ் ஈக்குவல் 3 கொடுத்து பார்க்கறோம். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். நம்ம கணேஷ் கூட ஆன்சர் பண்ணா அப்படி உங்களுக்கு. இப்போ 3 கொடுத்தோம்னா என்ன செய்யும், கடைசி டாப் லோட் வந்துடும் உங்களுக்கு. இதான் என்ன இருக்கிறது உங்களுக்கு, இது 1 இருக்கு. சரியா போச்சு, அவ்வளவுதான். இதுக்கு மேலே நீங்க 4 கொடுத்தாக்க எந்த ஆன்சர் வரவே வராது. இவ்வளவு தான் வரும் உங்களுக்கு. ஓகேவா, கேஸ் ஈக்குவல் 4 கொடுத்தாக்க உங்களுக்கு என்ன ஆன்சர் வரவே வராது. சேம் அதே தான் வரும், ஒன்றும் வராது. எல்லாம் 0 தான் இருக்கும். எதுவுமே உங்களுக்கு வந்து வரவே வராது. ஓகேவா, என்ன இருக்கு, எல்லாம் 0 ஆயிட்டு பாருங்க, எல்லாமே 0 ஆயிட்டு இருக்கும். சரியா அப்படின்ட்டு. சரி, இப்போ பாருங்க, இது பார்த்துட்டோம். ஸோ நம்ம வந்து கேஸ் சப்போஸ் நான் கேக் கொடுக்கணும்னு வச்சுங்களேன், பை டிஃபால்ட்டா கேக் கொடுக்குற அப்படின்னா என்ன இருக்கும்னாக்க மெயின் டயகனல் எடுத்துக்கும். அதாவது கேஸ் ஈக்குவல் 0ன்னு இருக்கும். கேஸ் ஈக்குவல் என்ன இருக்கும் உங்களுக்கு வந்து, இது வந்து இது என்ன 0ன்னு இருக்கும். சரியா, கேஸ் ஈக்குவல் 0 இருக்கும். அதாவது மெயின் டயகனல் மட்டும் நான் ஜீரோ எலிமெண்ட் வரும். 1 1 வரும் உங்களுக்கு. அப்புறம் அப்படியே ஆப்போசிட் பண்றப்ப சரியா, ஆப்போசிட் பண்றோம். எனக்கு இப்போ வந்து அப்பர் டயகனல் வந்துடுச்சு. மைனஸ் சொன்னாக்க எனக்கு வந்து லோயர் டயகனல் வரப்போகுது. எனக்கு மெயின் டயகனல் வந்து இந்த இருந்துச்சு. மெயின் டயகனல் இருந்து என்ன பண்ண போறோம் உங்களுக்கு, இங்க ஒரு கீழே வரும் வேல்யூஸ். இங்க பாருங்க, இது பண்ண வேண்டாம். -1 போட்டேன். எனக்கு மெயின் டயகனல் இந்த இருக்குது. இப்போ என்ன லோயர் டயகனல்ல தான் எனக்கு லோயர் டயகனல் இருக்குல்லையே, அதாவது மெயின் டயகனலுக்கு இமிடியேட்டா உள்ள லோயர் டயகனல் இருக்குல்ல, அது என்ன எனக்கு நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ் வந்துருக்கு. எனக்கு நான் கேஸ் ஈக்குவல் 2 கொடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் என்ன செய்யணும், வந்து மெயின் டயகனல் இருக்குல்ல, அங்கேருந்து 2வது பார்ட் இருக்குல்ல, இந்த பொண்ணை விட்டுரும், இங்க வந்து 1 வந்துடும். அப்புறம் சரியா, 2 கொடுத்துனாக்க. ஓகேவா, ஸோ அப்போ நீங்க என்ன கேள்வி கேட்கணும். ஓகே கோர்ஸ், நம்ம அது மாதிரி வந்து எது வரைக்கும் கொண்டு போக முடியும் பார்ப்போம். இப்போ எது வரைக்கும் முடியும் உங்களுக்கு, இப்போ -3 வரைக்கும் கொண்டு முடியும். -3 வரைக்கும் கொண்டு முடியும். ஓகேவா, -3 வரைக்கும் என்னால கொண்டு போக முடியும். அதான் மைனஸ் பண்ணா கடைசி இருக்குல்ல, இது மட்டும் 1 ஆயிடும். 4 கொடுத்தோம்னா ஒரு யூஸும் கிடையாது, எல்லாமே 0 போயிடும் உங்களுக்கு. அப்புறம் இது வரைக்கும் வேல்யூ கொண்டு போக முடியும்னா உங்களுக்கு வந்து டாப்ல வந்து +1 வரைக்கும் கொண்டு போக முடிஞ்சு, லோயர் டயகனல்ல வந்து உங்களுக்கு -1 வரைக்கும் கொண்டு முடிஞ்சு உங்களுக்கு. அது அப்போ அது கணக்கு ஒன்று இருக்கும்ல, எது வரைக்கும் கொண்டு போக முடியும், அது மேத்தமெட்டிக்ஸ் ஒன்று கொண்டு போகிறேன். இப்போ தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஓகேவா, ரைட். அப்போ என்ன முக்கியமான என்ன சொன்னோம்னாக்க, நம்ம வந்து ஜென்ரலா வந்து இது வந்து ரோவா இருக்கும் காலமா இருக்கும் பார்த்தோம் எப்பவுமே. ஓகே, என் வந்து காலமா இருக்கும், எம் ரோவா இருக்கும். ஆனா இங்க வந்து தலைகீழா இருக்கு எப்பவுமே. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ரோவா இருக்குது, காலம் இருக்குது. சரியா, பாருங்க, அது முடிச்சிட்டோம். இதுதான் சார், அப்படிதான் ஐரன் மேட்ரிக்ஸ். எரர் வராதுல்ல சார் இங்க? வராது. ஓகே, வராது. பிரகாஷா? ஆமா சார், வராது. சரி, இப்போ இது ஏன் இப்படி போட்டிருக்குன்னு கால்குலேஷன் இருக்குது, கீழே பார்க்க போறோம். ஏன்னு பார்க்க போறோம் உங்களுக்கு. சரிதானே? அப்புறம் இப்போ ஐரன் மேட்ரிக்ஸ் தான், ஐரன் மேட்ரிக்ஸ் இல்லை என் பார்த்தோம், எம் பார்த்தோம். அப்புறம் வந்து என்ன எல்லாமே என்ன இண்டிஜரா கொடுக்கணும். எல்லாமே உங்களுக்கு இண்டிஜரா இருக்கணும் உங்களுக்கு எல்லாமே. குழப்பம் உங்களுக்கு. அப்புறம் ஐரன் மேட்ரிக்ஸ் பார்த்துங்க. இப்போ ப்ராப்பர்ட்டி படிக்க போறோம். முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் ஐரன் மேட்ரிக்ஸ் முக்கியம்.
ஏன் சொல்றேன்னாக்க ஐடென்டி மேட்ரிக்ஸ் படிச்சாதான் உங்களுக்கு வந்து ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் படிக்க போறோம். அப்புறம் வந்து எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் படிக்க போறோம். ரெண்டுக்கு அடிப்படை வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸ் தான். இப்போ ரொம்ப ஈஸியான ப்ராப்பர்ட்டிஸ் தான் தெரியும் உங்களுக்கு. எப்பவுமே ஐடென்டி மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்? எப்போதுமே ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கும். சார் தானே? எப்போதுமே என்ன இருக்கும்? உங்களுக்கு ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கும் உங்களுக்கு அப்படின்ட்டு. சரியா? ஆனா என்ன சொல்றோம், நம்மளால வந்து இந்த ஐ மெத்தட் மூலம் என்ன செய்ய முடியும்? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் உண்டாக்கலாம், என்ன முடியும்? நான் ஸ்கொயர் உண்டாக்க முடியும் உங்களுக்கு. இது வந்து இந்த இல்லையா, இந்த உண்டாக்குறேன். இப்போ எனக்கு வந்து 4 ரோ, இது வந்து ரோன்னு சொல்லிருக்கேன். 4 ரோ 6 காலம் உண்டாக்குறேன். ஓகேவா? 4 ரோ 6 காலம் உண்டாக்குறேன். ஆனா இந்த இருக்குல்லையா 4 ரோ 1 2 3 4 6. ஆனா இது வந்து என்னது? இது வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸ் கிடையாது. நம்ம ஞாபகம் வச்சுங்க. அது வந்து என்னது? உங்களுக்கு வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸ் கிடையாது. கேஸ் ஈக்குவல் 0 கொடுத்து பார்ப்போம். 0 கொடுத்து வரும் மெயின் டயக்ராம். ஓகே தானே? நல்லா புரிஞ்சுங்க. இது வந்து என்னது? ஐடென்டி மேட்ரிக்ஸ் கிடையாது. ஐடென்டி மேட்ரிக்ஸ் என்னன்னாக்க மெயின் பிரைம், இந்த பிரைம் டயகனல் இருக்குல்ல, இந்த மெயின் டயகனல் இருக்குல்ல, பிரின்சிபல், இது வந்து மெயின் டயகனல் சொல்லுவாங்க, டயகனல் சொல்லுவாங்க, இல்லைனாக்க பிரின்சிபல் டயகனல்பாங்க. அது எல்லாமே என்னக்க நான் ஜீரோ வேல்யூவா இருக்கணும். ஓகேவா? நம்ம அதனால எப்பவுமே ஐடென்டி மேட்ரிக்ஸ் எப்போ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், அதான் உங்களுக்கு இப்போ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்கும். அப்புறம் பாருங்க, நம்ம வந்து பை மல்டிப்ளையிங் அண்ட் ஐடென்டி மேட்ரிக்ஸ் வித் எனியர் மேட்ரிக்ஸ். இப்போ நான் என்ன சொன்ன உங்களுக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ்ல ஐடென்டிட்டினா என்ன அர்த்தம்னாக்க, மேத்தமெட்டிக்ஸ்ல ஒரு ஆப்ரேஷன் பண்ணோம்னாக்கா சேம் அதே அதே அந்த வேல்யூ திருப்பி வரும். அதுக்கு தான் ஐடென்டிட்டி பேர் மேத்தமெட்டிக்ஸ்ல, ஐடென்டிட்டி அப்படின்னு பேர். அப்போ ஒரு அப்போ என்ன பண்றோம், ஒரு மேட்ரிக்ஸ் வச்சிருக்கோம், காமனான மேட்ரிக்ஸ், ஏதோ ஒரு ஏபிசி மேட்ரிக்ஸ் வச்சிருக்கோம். அது ஐடென்டி மேட்ரிக்ஸோட நம்ம வந்து டாட் பண்ணோம்னாக்க, மல்டிபிளிகேஷன் பண்ணோம்னாக்க என்ன ஆகுதுனாக்க வந்து அதே மேட்ரிக்ஸ் தான் இருக்கும். நான் பார்த்தோம்ல இப்ப, அதனால பார்த்தேன் நம்ம. ஓகே, பார்த்தோம். அடுத்து பார்த்தோம், எவரி ஐடென்டி மேட்ரிக்ஸ் டயகனல் மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, it is as only it's a principal diagonal elements are non-zero. அந்த diagonal matrix பார்த்தோம்ல, அது எப்படி இருக்கும்னாக்க கட்டாயம் உங்களுக்கு வந்து இப்படிதான் இருக்கும். பார்க்கணும் இவங்களுக்கு என்னது பிரின்சிபல் டயகனல், இல்லைனாக்க மெயின் டயகனல் பார்ப்போம். எல்லாமே என்ன இருக்கும்? ஒன்று இருக்கும். அது பார்த்துட்டோம். அப்புறம் அந்த ஐடென்டி மேட்ரிக்ஸுடைய சிமெட்ரிக்னு ஒன்று இருக்கு. அது உங்களுக்கு ஒன்றும் சொல்லலை, நடத்த போறோம். அதுவும் அந்த சிமெட்ரிக் மேட்ரிக்ஸும் பயன்படும். இப்போ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் பற்றி ஜஸ்ட் ஒன் லைன் சொல்லிடுறேன். பின்னாடி வந்து சிமெட்ரிக்ஸ் படிக்க போறோம். ஜஸ்ட் ஒன் லைன் மட்டும் சொல்லிடுறேன். சிமெட்ரிக்னா என்ன இருக்குன்னா, உங்களுக்கு வந்து இந்த மெயின் டயகனல் இருக்குல்ல, மெயின் டயகனலுக்கு வந்து மேல என்ன வேல்யூ இருக்குதோ அதே வேல்யூயும் மெயின் டயகனல் கீழே இருக்கும். அது மாதிரி மேட்ரிக்ஸ் இருந்துச்சுனாக்க அது பேர் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் பேர். பின்னாடி உலகம் படிக்க போறோம். இது ஐடென்டி மேட்ரிக்ஸ் வந்து எப்படி இருக்குனாக்க, எப்போதுமே வந்து ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் சொல்லிருக்கேன். அதுக்காக சொல்ல வர்றேன். இப்ப என்ன சொல்றேன், மெயின் டயகனலுக்கு அப்பர்ல என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அதே வேல்யூஸ் கீழே இருக்குமா. இங்க பாருங்க, அப்பர் என்ன இருக்குது? 0 0 0 இருக்கு, கீழே 0 0 இருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக் என்னது, இந்த ஐடென்டி மேட்ரிக்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஆக்ட் பண்ணுது. இதான் விஷயம். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். அதுதான் நம்ம வந்து கம்ப்யூட்டேஷனல் எஃபிஷியன்சி கான்செப்ட் இருக்குது. சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் வந்து கம்ப்யூட்டேஷனல் என்ன சொன்ன, கம்ப்யூட்டேஷனல் எஃபிஷியன்சி சார், எஃபிஷியன்சி, கம்ப்யூட்டேஷனல் எஃபிஷியன்சி படிக்க போறவங்களுக்கு அப்புறம் அதுல முக்கியமான ரெட்டு பார்க்க போறோம். நம்ம எப்படி பார்க்க போறோம் இப்ப. ஸோ இப்போ இந்த இடத்துல ஐடென்டி மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குனாக்க ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஆக்ட் ஆகுது. சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் என்ன சொன்னவங்களுக்கு அப்புறம் மெயின் டயகனல் வந்து வந்து இன்ஃபர்மேஷன் இருக்கும், வேல்யூ இருக்கும். நல்லா அவங்க வச்சு வேல்யூன்னு சொல்றேன், ஒன்றும் சொல்லல. நான் வேல்யூஸ் இருக்கும். அதனுடைய அப்பரும் லோயரும் இருக்குன்னா சேம் எலிமெண்ட் இருக்கும். சேம் எலிமெண்ட் இருக்குது. அதான் விஷயம். ஜீரோன்னு அவசியம் கிடையாது, சேம் எலிமெண்ட் இருக்கணும், அவ்வளவுதான் விஷயம். அது பார்த்து நம்ம அப்புறம் பாருங்க. எவ்வரி ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் இந்த பார்க்க போறோம். இது பார்க்க போறோம். ஓகேவா? எவ்வரி ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் சொல்றோம். என்ன அர்த்தம்னாக்க, நீங்க ஒரு ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னாக்க இந்த ஐடென்டி மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஐடென்டி மேட்ரிக்ஸ் என்ன பண்றேன், 5ஆல மல்டிப்ளை பண்றேன். 5ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 5 5ன்னு வரும். 4ஆல பண்ணாக்க 4 4 வரும். 3ஆல பண்ணா 3 3 வரும் உங்களுக்கு. அது பேர் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். ஐடென்டி மேட்ரிக்ஸ் வந்து எந்த ஸ்கேலாரால மல்டிப்ளை பண்றீங்களோ அப்படி வரும். ஒன்று நான் சப்போஸ் இந்த ஐடென்டி மேட்ரிக்ஸ் வந்து 10ஆல பண்றேன், இந்த ஐடென்டி மேட்ரிக்ஸ் வந்து 10ஆல பண்ண வச்சுங்களேன், என்ன வரும்? எனக்கு வந்து இப்ப டயகனல் மேட்ரிக்ஸ் வந்து 10 10 வரும் உங்களுக்கு. அந்த 10 10 10 இருக்குல்ல, அது பேர் தான் உங்களுக்கு ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் தான். ஐடென்டி மேட்ரிக்ஸ் வந்து எந்த ஸ்கேலாரை பண்றீங்களோ அந்த ஸ்கேலார வேல்யூ, அந்த ஸ்கேலார் வேல்யூ டயகனல்ல வந்துரும். அதுதான் உங்களுக்கு என்னது, அதான் உங்களுக்கு வந்து ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் இருக்காங்க. போட்டு பார்த்துருவோம். அப்புறம் முக்கியமான விஷயம் கவனிங்க, இந்த டிட்டர்மெண்ட் ஆஃப் எவ்ரி ஐடி மேட்ரிக்ஸ் வந்து எப்பவுமே ஒன்னா தான் இருக்கும். அது இருக்கவே இருக்காது. அப்ப என்ன இருக்கு, டிட்டர்மெண்ட் ஆஃப் த டிட்டர்மெண்ட் என்ன இருக்கும், அது எப்போதும் ஒன்று தான் இருக்கும். அப்ப என்ன படிச்சிருக்கோம் வந்து, இப்ப நான் சிங்குலர் படிச்சிருக்கோம். டெட்டு வந்து நாட் ஈக்குவல் 0 இருந்தா மட்டும்தான் ஒரு மேட்ரிக்ஸ் உங்களால வந்து இன்வெர்ஸ் பண்ண முடியும் படிச்சிருக்கோம். ஓகேவா? டெட் இஸ் ஈக்குவல் என்ன இருக்கணும், டெட் வந்து நாட் ஈக்குவல் 0 இருக்கணும். அப்பதான் நான் சிங்குலர் படிச்சிருக்கோம். நான் சிங்குலர் என்ன அர்த்தம்னாக்க வந்து டெட் இஸ் ஈக்குவல் எப்ப நாட் ஈக்குவல் 0 இருக்குதோ அது பேர் நான் சிங்குலர் படிச்சிருக்கோம். டெட் இஸ் ஈக்குவல் 0 இருந்துச்சுனாக்கா அது பேர் சிங்குலர் படிச்சிருக்கோம். ஓகேவா? சோ டெட் எப்போதும் ஒன்னு இருக்கும். தட் மீன்ஸ் நாட் ஈக்குவல் 0. தட் மீன்ஸ் என்ன பண்ணா ஐடென்டி மேட்ரிக்ஸ் வந்து இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் உண்டு. இதான் விஷயம் சார். இப்ப கடற்கன்னு போட்டு பார்த்தோம். இன்னும் 10 ரூபா இருக்குதா? ஓகே, 10 ரூபா. அப்புறம் பாருங்க,
சப்போஸ் வந்து ஒரு டாட் ப்ராடக்ட் இருக்குது, அது வந்து அதை என்ன பண்றவங்களுக்கு இந்த டாட் ப்ராடக்ட் ஆஃப் த ஐடென்டி மேட்ரிக்ஸ், டாட் ப்ராடக்ட் ஆஃப் த ஐடென்டி மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, அந்த ஐடென்டி மேட்ரிக்ஸையும் அதனுடைய இன்வர்ஸ் ஆஃப் ஐடென்டி மேட்ரிக்ஸும், இது வந்து என்னுடைய ஐடென்டி மேட்ரிக்ஸ் இருக்குது, இந்த ஐடென்டி மேட்ரிக்ஸ், இதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறேன், ஐஎன்பி ஃபார்முலா வச்சு ஐஎன்பி மெத்தட் வச்சு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறேன். ரெண்டையும் டாட் பண்ணு வச்சுக்கல, என்ன வருமா உங்களுக்கு வந்து ரெண்டையும் டாட் பண்ணலாம். பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க. சரியா? நீங்க வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸ் வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸை வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸையும் அதனுடைய இன்வெர்ஸ் பண்ணி டாட் பண்ணாலும், இல்லைனாக்கா நீங்க என்ன பண்ணீங்க, ஃபர்ஸ்ட் வந்து இன்வெர்ஸ் பண்ணிட்டு அப்புறம் ஐயால நீங்க மட்டும் பண்ணாலும் என்ன கிடைக்கும், கடைசி உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும், ஐ கிடைக்கிட்டு இருக்காங்க. இதுதான் ஒரே ஐடென்டி மேட்ரிக்ஸ் கிடைக்குமா உங்களுக்கு. சரிதானே? ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ் இருக்குது, அது இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க, ரெண்டு டாட் பண்றீங்க, பண்ணா ரிசல்ட் எப்படி இருக்குமா, ஐடென்டி மேட்ரிக்ஸ் இருக்கும். இந்த போட்டுருவோம் அடுத்து பாருங்க. அப்புறம் என்ன போட்டுருக்குன்னா உங்களுக்கு வந்துட்டோம், இதை சொல்றேன்ல ஐ பவர் என் அப்படின்னாக்க வந்து பவர்னு அர்த்தம். இந்த ஐடென்டி மேட்ரிக்ஸ் தான் இருக்குது, இது நான் இது என்ன பண்றேன், பவர் பண்றேன். என்ன பண்றேன், பவர்னாக்கா இது வந்து டு த பவர் 2, டு த பவர் ஆஃப் 3, டு த பவர் ஆஃப் 5 கொடுக்குறேன். ஓகேவா? கொடுக்குறேன். எது பண்ணாலும் ரிசல்ட் எப்படி இருக்கும், ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸா இருக்குன்றாங்க. சரியா? ஐடென்டி மேட்ரிக்ஸ் வந்து பவர் பண்றேன். இப்போ 2 பரப்பு 4 வருது, 5 பரப்புனாக்க வந்து 5 ஸ்கொயர்னாக்க வந்து 25 வருதுல்ல. அது மாதிரி ஐடென்டி மேட்ரிக்ஸ் நான் வந்து பவர் பண்ணாக்க ஏதாலையோ 2 இதனுடைய ஸ்கொயர் இல்லை 2 டு த பவர் 3, டு த பவர் 5 என்ன பண்ணாலும் கிடைக்கிற ஆன்சர் எப்படி இருக்குமா, ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸா இருக்குமா. அதான் என்ன சார் சொல்லுங்க. அப்புறம் பாருங்க, இது அடுத்து 9th ப்ராப்பர்ட்டி படிக்கிறோம். எனக்கு ப்ராப்பர்ட்டிஸ் மிக முக்கியமான விஷயம் எல்லாத்துலயுமே. The result of multiplying a matrix with inverse. என்ன பண்றோம் வந்து ஒரு என்ன பண்றோம், நம்மள்ட்ட ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, the result of a multiplying a matrix with its inverse matrix. பாத்துங்க, ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, அதுக்கு நம்ம இன்வர்ஸ் கண்டுபிடிச்சி இந்த மேட்ரிக்ஸ் வச்சிருக்கோம். நம்ம நார்மலா ஏ மேட்ரிக்ஸ் ஏ இருக்குது, அதுக்கு வந்து இன்வர்ஸ் கண்டுபிடிச்சி ஒரிஜினல் மேட்ரிக்ஸையும் அந்த இன்வர்ஸ் நம்ம டாட் பண்றோம். ஓகேவா? டாட் பண்றோம். ஓகே தானே? அப்ப எப்படி இருக்கும்னாக்க அந்த ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, அது என்ன ஆகும் உங்களுக்கு வந்து, அது என்ன உங்களுக்கு வந்து இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் இருக்குமா. நல்லா கவனிச்சுங்க. சாரி, ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, அந்த மேட்ரிக்ஸ் இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சி 2 மேட்ரிக்ஸ் டாட் பண்ணாக்க வர்ற ரிசல்ட் வந்து என்ன இருக்குமா உங்களுக்கு வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸா இருக்குமா. நம்ம ஐடென்டி மேட்ரிக்ஸ் படிச்சுட்டு இருக்கோம். ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, அது இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறோம், அந்த மேட்ரிக்ஸ் அந்த ஒரிஜினல் மேட்ரிக்ஸையும் அந்த இன்வெர்ஸையும் டாட் பண்ணாக்க வர்ற ரிசல்ட் எப்படி இருக்கும் உங்களுக்கு வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸ் இருக்குமா. அந்த பாருங்க, ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, அதுக்கு வந்து இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? கண்டுபிடிக்கிறோம், ரெண்டையும் டாட் பண்ணா வர ரிசல்ட் இருக்கும், ஐயா இருக்குமா, ஐடென்டி மேட்ரிக்ஸ் இருக்குமா. அப்படி பண்ண முடியும். இல்ல அப்படின்னா என்ன செய்ய முடியும் வந்து அப்புறம் என்ன இருக்குமா, இப்போ ஏ டாட் ஏ யூஸ் பண்ணோம்ல, இல்லைன்னா அதான் சொல்லிருக்காங்க ஏ டாட் ஏ இன்வெர்ஸ். ஓகேவா? அப்ப என்ன அர்த்தம்னா உங்களுக்கு நல்லா ஞாபகம் வச்சுங்க. 2 மேட்ரிக்ஸ் வந்து ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, அது இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறோம், இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சி ரெண்டையும் டாட் பண்றோம். ஓகேவா? வர்றது எப்படி இருக்கும் உங்களுக்கு வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸா இருக்கும். அது வந்து நாட் ஈக்குவல் டு அப்படின்னு இருக்கும். அது என்ன இருக்கும் வந்து நாட் ஈக்குவல் டு 1, நாட் ஈக்குவல் ஐடென்டி மேட்ரிக்ஸ். இந்த ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் வந்து இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ். ரைட், ஓகே ஓகே, ரைட். ஒன் மோர் டைம் சொல்றேன். ஒரு மேட்ரிக்ஸ் ஒன்று இருக்குது, அதுக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சி ரெண்டையும் டாட் பண்றோம், அது வர்றது வந்து இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸா இருந்துச்சுனாக்க ஓகேவா, ஐடென்டி மேட்ரிக்ஸ் சார். ஐடென்டி மேட்ரிக்ஸ் கொஞ்சம் குழப்பியாச்சுல்ல. மேட்ரிக்ஸ் ஒன்று இருக்குது, அதுக்கு என்ன பண்றாங்க டாட், அதுக்கு வந்து என்ன பண்றோம் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறோம், ரெண்டையும் நம்ம டாட் பண்றோம். ஓகேவா? வர்ற மேட்ரிக்ஸ் வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸா இருந்துச்சுனாக்க நம்மளுடைய அந்த மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, இது வந்து இன்வெர்ஸ் பண்ண முடியும். இதுதான் விஷயம். ரொம்ப டைம் ஒரு மேட்ரிக்ஸ் ஏ இருக்குது, அதுக்கு என்ன பண்றாங்க இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் ஏ வச்சிருக்கேன், அதுக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறோம், ரெண்டையும் நம்ம டாட் பண்ணாக்க வரது எப்படி இருக்குனாக்க வந்து இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸா இருந்துச்சுனாக்க இந்த ஏ மேட்ரிக்ஸ் இன்வெர்ஸ் பண்ண முடியும். அதாவது என்னக்கா வந்து அது வந்து இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ், இன்வெர்ஸ் ஒன்று இருக்கும். ஓகேவா? கண்டிஷன் ஏ. அடுத்த கண்டிஷன் பாருங்க, கண்டிஷன் பி பாருங்க. என்கிட்ட மேட்ரிக்ஸ் ஏ ஒன்று இருக்குது, அதுக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறேன், ரெண்டையும் டாட் பண்ணும்போது எனக்கு வந்து இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸா இல்ல, ஐடென்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கிற ரிசல்ட் நீங்க இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ்னு சொல்லிட்டீங்க. அதுக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறேன், ரெண்டையும் டாட் பண்ணும்போது வர்ற ரிசல்ட் வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸா இல்ல அப்படின்னாக்க இன்வெர்ஸ், அது ஐடென்டி மேட்ரிக்ஸ் இல்ல அப்படின்னாக்க ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் ஏ இருக்குல்ல, அது வந்து இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸா மாற்ற முடியாது. அதுக்கு வந்து என்னது, அது நான் இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ் பேர். இதை வந்து சபி இல்லாம சொல்லுங்க, யாராச்சும் இருக்கா? இது மட்டும் சொல்லுங்க, என்ன புரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்க. அப்புறம் திருப்பி சொல்ல வரான், ஞாபகம் வச்சுங்க.
மேட்ரிக்ஸ் ஏ வச்சிருக்கேன், அதுக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறேன், ரெண்டையும் டாட் ப்ராடக்ட் பண்றோம். பண்ணும்போது வர்ற மேட்ரிக்ஸ் வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸா இருந்துச்சுனாக்க இந்த மேட்ரிக்ஸ் ஏ ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, அது வந்து இன்வெர்ஸ் பண்ண முடியும். அது வந்து நான் இல்ல சிங்குலரா சார், இருக்கும். அது வந்து இன்வெர்டிபிள், அதோட பேர் வந்து இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ்னு பேரு. அதாவது நம்ம வந்து ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சு தான் டாட்டே பண்றோம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி இன்வெர்ஸ் இருக்கு, ஏக்கு வந்து இன்வெர்ஸ் இருக்குது. அதை டாட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸ் கிடைக்குது. அப்படி கிடைச்சிச்சுன்னா ஏனுங்கிற மேட்ரிக்ஸுக்கு என்ன பேர் அப்படின்னா இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பேரு. அதே நேரத்தில் நம்ம ஏயவும் ஏ இன்வெர்ஸையும் டாட் பண்ணும்போது ஐடென்டிட்டி கிடைக்கல அப்படின்னாக்க அது வந்து நாட் அன் இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ். அது வந்து இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ் கிடையாது, அதுக்கு பேர் வந்து இன்வெர்டிபிள் கிடையாது. எஸ். ஓகே, யார சொல்றீங்களா? இன்னொரு சொல்றீங்களா? யாராச்சும் அதை சபி சொன்னதை பிரகாஷ் சொல்றீங்க. நீங்க பிரகாஷ், முக்கியமானது. பிரகாஷ் ட்ரை பண்ணுங்க. சார் இது வந்து ஒரு மேட்ரிக்ஸும் வந்து ஏ இன்வெர்ஸோட டாட் பண்றோம். அதுக்கு ஈக்குவலா இருக்க வர ஆன்சர் வந்து ஐடென்டிக்கலா இருக்கணும். அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது சாரி அது ஐடென்டிக்கல்னா அது வந்து இன்வெர்டபிள் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம், நாட் அன் இன்வெர்டபிள் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, அதுக்கு வந்து இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிரும், கண்டுபிடிச்சு ரெண்டையும் டாட் பண்றோம். வர்ற மேட்ரிக்ஸ் வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸ் இருந்துச்சுனாக்க இந்த மேட்ரிக்ஸ் ஏ பேருனாக்க வந்து இன்வெர்டபிள் மேட்ரிக்ஸ் அர்த்தம். இன்வெர்டபிள் மேட்ரிக்ஸ்னாக்க வந்து இன்வெர்ஸ் அந்த மேட்ரிக்ஸுக்கு உண்டுன்னு அர்த்தம். அப்புறம் மறுபடியும் என்ன பண்றோம், ஒரு மேட்ரிக்ஸ் ஏ இருக்குது, அதுக்கு வந்து இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறோம், ரெண்டையும் டாட் பண்ணும்போது ஐடென்டி மேட்ரிக்ஸ் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்னாக்க இந்த ஏ மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, இது வந்து நான் இன்வெர்டபிள், அதாவது வந்து அதுக்கு இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க முடியாது, அதுக்கு இல்லைன்னு அர்த்தம். இதுதான் சார் விஷயம். அப்புறம் அடுத்தது பாத்துங்க, 10வது ப்ராப்பர்ட்டி. we can conclude if two matrices are mutually inversible. ரெண்டு மேட்ரிக்ஸ் இருக்கு, அப்புறம் ரெண்டுமே நமக்கு வந்து இன்வெர்சிபிள் இருந்துச்சுனாக்க வந்து ரெண்டு மேட்ரிக்ஸ் இருக்குது, ரெண்டுமே வந்து மியூச்சுவலி இன்வெர்சிபிள்னாக்க இன்வெர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னாக்க யூசிங் ஐடென்டி மேட்ரிக்ஸ். பாருங்க, இப்போ அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன இருக்கும், உங்களுக்கு வந்து ஏ டாட் பி இல்லைனாக்க பி டாட் ஏ, எப்படி பண்ணாலும் என்ன கிடைக்கும் உங்களுக்கு வந்து வர்ற ரிசல்ட் வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸா இருக்கும். ரெண்டு மேட்ரிக்ஸ் இருக்குது, ரெண்டுமே உங்களுக்கு எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து இன்வெர்டிபிளா இருக்குது, இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ரெண்டு மேட்ரிக்ஸுமே ஏ கண்டுபிடிக்க முடியும், பி கண்டுபிடிக்க முடியும். அப்படி இருந்துச்சுனாக்க ரெண்டு மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, அது ஏ டாட் பி அண்ட் பி டாட் ஏ ரெண்டுமே என்ன கிடைக்கும் உங்களுக்கு, ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா கிடைக்கும். அது வந்து மியூச்சுவலி இன்வெர்சிபிள் சார். அதாவது என்னன்னா, நம்ம நார்மல் ரெண்டு மேட்ரிக்ஸ் நம்ம கிட்ட இருக்குது, ஏஇ ஏபின்னு சொல்லி, அது ரெண்டையும் டாட் பண்ணும்போது நமக்கு ஐ கிடைச்சிச்சுன்னா மியூச்சுவலி இன்வெர்சிபிள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏக்கு இன்வெர்ஸ் பி தான், பிக்கு இன்வெர்ஸ் ஏ தான் அப்படின்னு அர்த்தம். சரியா? இதுதான் நம்ம வந்து லாஜிக் படிச்சோம். இப்போ வந்து கோடு போட்டு பார்த்துக்கணும். சரிதானே? சரி. அப்புறம் முக்கியமான விஷயம் வந்து பார்த்தோம், எப்பவுமே வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்கும் பார்த்தோம். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் என்ன அர்த்தம்னாக்க பிரின்சிபல் டயகனல் எப்பவுமே என்ன இருக்கும் உங்களுக்கு வந்து நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ், அதாவது ஒன்றுன்னு இருக்கணும் எப்பவுமே, பாக்கியெல்லாம் ஜீரோன்னு இருக்கும். அதை பார்த்தோம் அப்புறம். சரிதானே? அப்புறம் வந்து நம்ம இங்க என்ன பார்த்தோம்னாக்க ரெண்டு ப்ராப்பர்ட்டி கோடு போடுறோம், இப்போ ரெண்டு கோடு போட்டுருவோம். அப்புறம் வந்து எவ்ரி ஐடென்டி மேட்ரிக்ஸ் வந்து டயகனல் மேட்ரிக்ஸ் இருக்கும். டயகனல் மேட்ரிக்ஸ் என்ன அர்த்தம், உங்களுக்கு வந்து பிரின்சிபல் டயகனல் எலிமெண்ட்ஸ் என்ன இருக்கும், நான் ஜீரோன்னு பார்த்துருக்கோம். அதுக்கு மட்டும் நம்ம கோடு போட்டு பார்த்துருக்கோம் நம்ம. சரியா? 1க்கு 3 போட்டுருவோம் நம்ம. சரி, நம்ம என்ன பண்றோம், 4x4 மேட்ரிக்ஸ் உண்டாக்கிட்டோம் நம்ம. சரிதானே? மேட்ரிக்ஸ் உண்டாக்கிட்டோம். நம்ம வந்து ரெண்டு ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ண போறோம். ஒன்று வந்து எப்போதுமே ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சொல்லிருக்கோம். அப்புறம் வந்து மெயின் டயகனல் வந்து எப்பவுமே என்ன இருக்கும், 1 இருக்கும், பேலன்ஸ் 2 இருக்கும், ஏற்கனவே பார்த்தது தான். இன்னொன்று வந்து எவரி ஐடென்டி மேட்ரிக்ஸ் வந்து டயகனல் மேட்ரிக்ஸ் இருக்கும். டயகனல் மேட்ரிக்ஸ்னாக்க மெயின் பிரின்சிபல் டயகனல் வந்து என்ன இருக்கும், வேல்யூஸ் இருக்கும், அதாவது நான் ஜீரோ இருக்கும், பார்த்துருக்கோம். அது மட்டும் வந்து ப்ரூவ் பண்ண போறோம். அதான் விஷயம், ஏற்கனவே பார்த்தது தான். உங்களுக்கு அப்புறம் 4x3 இருக்கு, உங்களுக்கு அப்புறம் 4x3 எப்பவுமே கட்டாயம் என்ன இருக்கு, ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்கும். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எப்படி சொல்றதுனாக்க ஷேப் வந்து எப்படி இருக்குன்னா ரெண்டுமே சேம் எலிமெண்டா இருக்கும். ஷேப்னாக்க 5,5 6,6 இருக்கும். இப்போ இதே 4,5 ரெக்டாங்கிள் போயிடும். ஒரு மேட்ரிக்ஸ்க்கு வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா எப்படி நீங்க வந்து லாஜிக் என்ன யூஸ் பண்ணீங்கன்னாக்க வந்து இதனுடைய ஷேப் ஆஃப் இண்டெக்ஸ் 0 4ம் ஷேப் ஆஃப் 1 ரெண்டுமே இருக்கணும், சேம் நம்பரா இருக்கணும் உங்களுக்கு. அப்பதான் உங்களுக்கு பேர் வந்து இப்போ வந்து தெரியும், உங்களுக்கு ஈஸியா பார்த்துருவீங்க, ஸ்கொயர் மாதிரி தெரியுது. இப்போ நிறைய மேட்ரிக்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு 1000 ரூபா 1000 காலம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியாதுல்ல. ஓகே, வண்டி ஷேப் வச்சு நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிச்சலாம் ஷேப் இல்லையான்னு உங்களுக்கு. அப்புறம் என்ன பார்த்தோம், உங்களுக்கு வந்து ரொம்ப இதனுடைய இப்போ கீழே பார்க்குறோம் பாருங்க. இப்போ இது வந்து என்னன்னாக்க உங்களுக்கு வந்து ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ் இல்லை. ஏன் இல்லைனாக்க உங்களுக்கு வந்து இது ஸ்கொயர், இது என்ன இல்லை, இது ஏன்னாக்க வந்து உங்களுக்கு வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸ் இல்லை. ஏன் இல்லை, 3,4 அது இப்போ 1 2 3
மேட்ரிக்ஸ் வந்து 3,4 அப்புறம் 3,4 மார்க் வாங்குறதுக்கு 1 2 3 தான் மாத்திரி தானே அது. எஸ் சார். அப்படியே எப்படி வந்திருக்குது? ஓகே, ஏன் 4 போட்டிருக்கோம்? ஆனால் 3 மார்க் வந்து நீங்க பிரிண்ட் பண்ணது வேற சார். நீங்க பிரிண்ட் பண்ணது வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸை பிரிண்ட் பண்ணிட்டீங்க. அந்த 8ஓட ஆப்ஜெக்ட் எடுத்து 9ல பிரிண்ட் இதை மாற்றிக்கொண்டு. எஸ் சார். ரைட். ஸோ இது வந்து எப்படின்னா உங்களுக்கு இப்போ வந்து 3,4 இருக்கு இல்லையா? ஸோ சொல்லிருக்கோம் நம்ம ஷேப் வந்து எப்பவுமே ரெண்டு சேம் எலிமெண்ட் சேம் நம்பராக இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து அது வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஸ்கொயராக இருக்குன்னு சொல்லிருக்கோம். இது ஸ்கொயராக இல்லை, அதனால வேண்டி என்னது இது வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸ் கிடையாது. ஏன் எப்படியே ஸ்கொயர் இல்லைனாக்கா வந்து இந்த ஷேப் வந்து 2 எலிமெண்ட் சேமா இல்லை. 1 3,3 இருக்கும், 4,4 இருக்கும். இதுதான் விஷயம் உங்களுக்கு. சரியா? இது மட்டும் பார்த்து நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோம்? அப்போ 2 ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் பண்ணியாச்சு உங்களுக்கு. சரிண்ணா? 2 ப்ராப்பர்ட்டியாக ப்ரூவ் பண்ணியாச்சு. மாற்றிக்கோங்க. ஓகே, சரி. அடுத்தது இப்போ வந்து நான் ப்ராப்பர்ட்டி 4 பார்த்துங்க. ஐடென்டி மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் இருக்கும். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் என்ன சொல்லிருக்கோம்? பிரின்சிபல் டயகனலுக்கு வந்து மேலேயும் கீழேயும் வந்து சேம் எலிமெண்ட்ஸ் இருக்கணும். ஓகேவா? அது 0 இருக்கலாம், நான் 0 இருக்கலாம், சேமா இருக்குன்னு பார்த்துருக்கோம். உங்களுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே பார்த்தது உங்களுக்கு வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் என்ன வந்து ஒரு லைன் வரைவோம். அந்த லைன் 2ஆ பிரிக்கும் போது லெஃப்ட்லையும் ரைட்லையும் சேமா இருக்கணும். உங்களுக்கு அப்புறம் T 2ஆ பிரிக்கிறோம், சிமெட்ரிக் லைன் வரைகிறவங்களுக்கு அப்புறம் இதுல வந்து சிங்கிள் லைன் சிமெட்ரி இருக்குது, மல்டி லைன் சிமெட்ரி இருக்குது. இது ஒரு சிங்கிள் லைன் வரைகிறோம். டீல 2 பக்கம் சேமா இருக்குது. ஹச் வரைகிறோம் பாருங்க. இது வந்து வெர்டிகல்ல பண்றோம், ஹரிசாண்டல் பண்றோம், சிமெட்ரிக்கா இருக்குது. எஃப் வந்து இது என்னம்னாக்கா சிமெட்ரி இல்லை. எனக்கு ஒரு லைன் வரைஞ்சோம்னாக்க வந்து லெஃப்ட் ரைட்டு சேம் இருக்காது. வேற டிஏ பாருங்க போது ஹரிசாண்டலா ஒரு சிமெட்ரிக் லைன் வரைகிறோம். மேலேங்களையும் சேம் ஷேப் இருக்குது. அது மாதிரி சர்க்கிள் இருக்குது. இந்த சர்க்கிள் என்ன செய்யும்? நம்ம வந்து மெனி நம்பர் ஆஃப் லைன் வரைய முடியும். கரெக்டாக வந்து சமமா இருக்கும். உங்களுக்கு அப்புறம் இது வந்து என்னது, நீங்க எங்க வந்து லைன் வரைஞ்சாலும் எது நடக்குது? ஆசிமெட்ரியா இருக்கும். இப்போ தெரியும் உங்களுக்கு சிமெட்ரினா என்ன அப்படின்ட்டு. உங்களுக்கு சிமெட்ரினா என்ன பண்ணும்? உங்களுக்கு வந்து மேலேயும் கீழேயும் என்ன இருக்கும்? உங்களுக்கு வந்து சேம் இன்ஃபர்மேஷன் இருக்கணும். அதை நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அதை நம்ம வந்து பார்த்துருவோம். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஐடென்டி மேட்ரிக்ஸ் வந்து கட்டாயமா என்ன இருக்கு? ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் பார்த்துருக்கோம். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா உங்களுக்கு வந்து பிரின்சிபல் டயகனலுக்கு மேலேயும் கீழேயும் சேம் வேல்யூ இருக்குன்னு பார்த்துருக்கோம். பிரின்சிபல் டயகனலுக்கு மேலேயும் கீழேயும் சேம் வேல்யூ இருக்குன்னு பார்த்துருக்கோம் உங்களுக்கு. சரிதானே? சரி. இப்போ நான் வந்து 3x3 மேட்ரிக்ஸ் போடுறேன். அப்புறம் வந்து நம்ம வந்து அதை போடுறோம். நம்ம இந்த இருக்குது போடுறோம். இது ஏன் நான் வந்து சிமெட்ரின்னு சொல்றோம்னா உங்களுக்கு வந்து 1 1 1 இருக்குது. இந்த மேலே வந்து மேலேயும் 0 0 0 இருக்கு, கீழே மேலே என்ன இருக்கு, இங்கேயும் இருக்குது. அப்பர் டயகன்லையும் 0 0க்கு கீழே 0 0 இருக்குது. அப்புறம் அதனால வேண்டிதான் இது வந்து நம்ம வந்து ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னு சொல்றோம் நம்ம. சரியா? இதுதான் சார் விஷயம். இன்னொன்று வந்து நம்ம வந்து நம்மளோட ஐடென்டி மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, இந்த ஐடென்டி மேட்ரிக்ஸ் நம்ம வந்து டிரான்ஸ்போஸ் பண்றோம். டிரான்ஸ்போஸ் பண்ணாலும் எனக்கு என்ன வரணும்? உங்களுக்கு வந்து ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ் வரும். முக்கியமான விஷயம். ஐடென்டி மேட்ரிக்ஸ் வந்து டிரான்ஸ்போஸ் பண்றோம். டிரான்ஸ்போஸ் பண்ணாலும் உங்களுக்கு என்ன வரும்? உங்களுக்கு வந்து ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் வரும் உங்களுக்கு. சரியா? இதான் பார்த்தோம். இது அடுத்தது. அப்புறம் பாருங்க. அப்புறம் என்ன உங்களுக்கு வந்து எவ்ரி ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஸ்கேலர் மேட்ரிக்ஸ். முக்கியமான விஷயம். அடுத்தது நம்ம இது பார்த்து முடிச்சிட்டோம். ஐடென்டி மேட்ரிக்ஸ் வந்து சிமெட்ரிக் பார்த்து முடிச்சிட்டோம். அப்புறம் டயகனல் பார்த்து முடிச்சோம். இந்த ஃபர்ஸ்ட் 2 போட்டு முடிச்சோம். இப்போ வந்து ஒவ்வொரு ஐடென்டி மேட்ரிக்ஸும் என்னக்கா ஒரு ஸ்கேலர் மேட்ரிக்ஸ் தான். ஓகேவா? மேட்ரிக்ஸ் அண்ட் ஆல் இட்ஸ் பிரின்சிபல் டயகனல் எலிமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகேவா? பாக்கியெல்லாம் 0 இருக்குன்னு பார்த்துருக்கோம் உங்களுக்கு. சரிதானே? ஓகே. நம்ம என்ன சொல்றோம்? நம்மளுடைய இந்த ஐடென்டி மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, இது வந்து ஸ்கொயரால மல்டிப்ளை பண்றீங்க. 5ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன இருக்கும்? 5 5 5ன்னு இருக்கும். ஓகே தானே? இதான் ஸ்கேலர் மேட்ரிக்ஸ் தான். ஐடென்டி மேட்ரிக்ஸ் வந்து அதான் சொன்னோம். இந்த ஐடென்டி மேட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சாதான் உங்களுக்கு வந்து ஸ்கேலர் மேட்ரிக்ஸ் பத்தி படிக்க போறோம், எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் பத்தி படிக்க போறோம். ரெண்டுமே பேசிக். ரெண்டு ஸ்கேலர் மேட்ரிக்ஸுக்கும் எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸுக்கும் அடிப்படை வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸ் தான் கொடுக்க போறோம். சரியா? இப்போ வந்து ஸ்கேலர் மேட்ரிக்ஸ் பார்க்க போறோம். பார்த்துங்க. இப்போ ஒன்றும் ஜஸ்ட் அந்த ஐடென்டி மேட்ரிக்ஸ் வந்து ஒரு ஸ்கேலரை மல்டிப்ளை பண்றோம். வர ரிசல்ட் எப்படி இருக்கும்? உங்களுக்கு வந்து ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ், ஒரு ஸ்கேலர் மேட்ரிக்ஸ் இருக்கும். அதான் விஷயம். இந்த இருக்கு என்னுடைய 3x3 ஐடென்டி மேட்ரிக்ஸ் உண்டாக்குறேன். ஐடென்டி மேட்ரிக்ஸ் உண்டாக்குறது நான் இந்த இருக்குது பண்ணியாச்சு. நம்ம வந்து பண்றோம். அப்போ வந்து ஒரு ஸ்கேலர் 8ஆல பண்றோம் உங்களுக்கு. அப்போ என்ன டயகனல்னா என்ன 8 8ன்னு இருக்கும். சரியா போச்சு. ஓகேவா? இந்த ஸ்கேலரையும் நம்ம என்ன பண்றோம்? நம்ம வந்து மல்டிப்ளை பண்றோம். ஓகேவா? மல்டிப்ளை பண்றோம். இது வந்து ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் 8 8 வரும். இதான் ஸ்கேலர் மேட்ரிக்ஸ். வேற ஒன்றும் கிடையாது. 5ஆல பண்ணாக்க 5 5ன்னு இருக்கும். சரியா? ஞாபகம் வச்சுங்க. இது வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸ். இது வந்து ஏன் ஐடென்டி மேட்ரிக்ஸ் இல்ல? யாரை சொல்றீங்களா? ராஜம்
இது ஏன் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் சொல்றேன், இது ஏன் வந்து நம்ம வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இல்லைன்னு சொல்றோம்? யாரும் சொல்லுங்க யாராச்சும். அது ஏன் சார் வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இல்லைன்னு சொல்றோம்? ஐடென்டிட்டி சொல்லுங்க. ஒரு ஸ்கேலரால மல்டிப்ளை டாட் பண்ணிடுவோம். பண்றோம், சரி, ஓகே, ரைட்டு. சரி, இது ஏன் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இல்ல? அது ஒண்ணு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். எக்ஸாக்ட்லி. பிரின்சிபல் டயக்ராம் வந்து ஒண்ணு இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். பாக்கி எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து அது வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இல்ல. ஏன்னா இப்போ என்னன்னாக்க இது வந்து எப்படி இருக்குனாக்க மேட்ரிக்ஸ் தான், என்னன்னாக்க இது வந்து என்னன்னா ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் மாறி போயிட்டு. ஏன்னா இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் என்ன பண்றாங்க, ஒரு ஸ்கேலார்ல மல்டிப்ளை பண்ண, அதனால இட் பிகம் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். அது மட்டும் தான் விஷயம் உங்களுக்கு. சரியா? ரைட். நம்ம வந்து ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் பத்தி நிறைய படிக்க போறோம். இப்போ ஜஸ்ட் இந்த ஸ்கேலார் மேட்ரிக்ஸுக்கும் ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸும் லிங்க் இருக்கிறதா பண்ணி பார்க்கணும். இப்போ இதான் விஷயம். அடுத்த ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம். நம்ம எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ பாருங்க, அப்புறம் வந்து இந்த ஏற்கனவே பார்த்தோம் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் பார்த்தோம். அடுத்த ஆறாவது ப்ராப்பர்ட்டி, டெப்த் ஆஃப் எவரி மேட்ரிக்ஸ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எப்பவுமே என்ன இருக்கும், ஒன்னதான் இருக்கும். எப்பவுமே உங்களுக்கு சரிதானே, ஒன்னதான் இருக்கும். அதாவது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸா இருக்கும். ஸோ இட் ஹேஸ் இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் இருந்துச்சுனாக்க, இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸும் எப்படி இருக்கும் உங்களுக்கு, இதாவது நம்ம ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் வந்து நீ கண்டுபிடிச்சீங்கன்னாக்க, ஓகே, அதுவும் எப்படி இருக்குனாக்க வந்து ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தான் இருக்க போது பார்க்குறோம். அதான் விஷயம். டெட்டு கண்டுபிடிக்கிறோம், டெட்டு எப்போது ஒன்றுன்னு இருக்கும். ஓகேவா? டெட்டு ஒன்னாக்க அதை நாட் ஈக்குவல் ஜீரோன்னு இருக்கும். ஓகே, நாட் ஈக்குவல் ஜீரோன்னு இருக்கும். நாட் ஈக்குவல் ஜீரோ ஒன்னாக்க அப்படிங்கிற வாசியம் வந்து நான் சிங்குலர். நான் சிங்குலர்னாக்க வந்து டெட்டு வந்து நாட் ஈக்குவல் ஜீரோ இருக்கும். சிங்குலர்னாக்க வந்து டெட்டு வந்து ஜீரோ இருக்கும். பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கு இருக்குது. ஸோ இட் ஹாஸ் ஏ இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ். இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இஸ் இட்செல்ஃப். ஒரு 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 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்து நம்ம இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சு வச்சுங்களேன், திருப்பி அதே தான் வரும்னு இருக்காங்க. அதை போட்டு பார்த்துக்கணும். ஸோ அதெல்லாம் ஒன்று அப்புறம் பார்த்துக்கோங்க. ஒரு இமேஜ் வந்து நம்ம என்ன பண்றோம்னாக்கா, அந்த எலிமெண்ட் மேட்ரிக்ஸ் நடத்தும் போது ஒரு இமேஜ் வந்து நம்ம வந்து ஒரு இமேஜ் ப்ராசஸ் பண்ணி பார்த்துருக்கோம். அதை காமிக்கிறோம் உங்கள்கிட்ட. ஒரு இமேஜ் ப்ராசஸிங் பண்ணி காமிச்சிருக்கோம், அதையும் காமிக்கிறேன். சரி, ஓகே. நம்ம என்ன பார்த்தோம்னாக்க, ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்து டெட்டு கட்டாயம் ஒண்ணுதான் இருக்கும். மேலே இருக்கிறது கீழே இருக்காது. அப்புறம் வந்து அது எப்போதும் பாசிட்டிவா இருக்கும். மைனஸ் இல்ல மைனஸ் இருக்காது, எப்போதும் பாசிட்டிவா இருக்கும். பார்த்துருக்கோம் சரிதானே. அப்புறம் என்ன பண்றோம், டெட்டு ஒன்னாக்க என்ன அர்த்தம்னாக்க உங்களுக்கு வந்து நாட் ஈக்குவல் ஜீரோன்னு பேரு. நாட் ஈக்குவல் ஜீரோனாக்க வந்து நான் சிங்குலர்னு பேரு. சிங்குலர் இருந்துச்சுனாக்க டெட்டு ஜீரோ ஆயிடும். நாட் ஈக்குவல் டு ஜீரோனாக்க அந்த மேட்ரிக்ஸ் வந்து என்ன பண்ண முடியும், இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க முடியும்னு பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? இன்வெர்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுங்களேன், அது எப்படி இருக்குமா, அதுவும் என்ன இருக்குமா, ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா இருக்குமா. இப்போ வந்து கண்டுபிடிச்சாச்சு, இந்த இருக்குது. இது வந்து நான் போட்டாச்சு. அப்புறம் இப்போ வந்து டெட்டு கண்டுபிடிக்கிறேன். டெட்டு என்ன இருக்கணும், ஒன்றுன்னு இருக்கணும் உங்களுக்கு. அப்புறம் ஓகேவா? அப்போ என்ன பண்றோம், அந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, அதுக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறேன். அது எப்படி இருக்குமா, திருப்பி அதே மேட்ரிக்ஸா இருக்குமா. 3 மேட்ரு பார்த்துருக்கோம். ஓகேவா? பார்த்துருக்கோம். நம்மளுடைய இதை பண்ணியாச்சு. இதை நம்ம வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஆர்டர் 3/3. ஏன் ஷேப் போட்டிருக்குனாக்கா, இது கட்டாயம் வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எப்போதும் வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கும். டெட்டு கண்டுபிடிக்கிறோம், டெட்டு கட்டாயமா சிறுதான் இருக்கும், மாற்றமே கிடையாது. அப்புறம் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். போயிட்டு அப்புறம் இந்த மேட்ரிக்ஸ் போய் என்ன பண்றேன், இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறேன் மேட்ரிக்ஸுக்கு. அது எப்படி இருக்கு பாருங்க, அது சேம் வரப்போகுது பாருங்க. இதான் விஷயம். ஸோ ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்து இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சாலும் அதுதான் வரப்போகுது உங்களுக்கு. சரியா? மாறாது. கிளியர்? இதான் சார் விஷயம். ரைட். அப்புறம் அதாவது இப்ப டெட்டு கண்டுபிடிக்க முடியும்னு எப்படி, இந்த மேட்ரிக்ஸ் வந்து இன்வெர்ஸ் இருக்குன்னு எப்படி தெரியும்னாக்க வந்து இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, ஒரு மேட்ரிக்ஸ் வந்து இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, டெட்டு தான் இருக்குது. டெட்டு வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ இருந்தால் மட்டும்தான் எந்த மேட்ரிக்ஸுமே என்ன பண்ண முடியும், ஒரு இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் இருக்கும். ஓகே தானே? அப்பதான் அது வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸா இருக்கும். இது பார்த்தோம். அப்புறம் அடுத்த ப்ராப்பர்ட்டி வந்து, சரி, டெட்டை பத்தி ஏற்கனவே பேசிருக்கோம். நம்ம டெட்டை பத்தி ஏற்கனவே பேசியாச்சு. டெட்டுன்றது வந்து ஒரு ஸ்கேலிங் ஃபேக்டர். ஞாபகம் வச்சுங்க, டெட்டோடைய முக்கியமான பேர் வந்து ஸ்கேலிங் ஃபேக்டர் மேட்ரிசஸ் பேர் இருக்கிறோம். சரிதானே? இது என்ன பண்றோம் வந்து, நம்ம வந்து அந்த ஸ்கேல்னா தெரியுமில்ல, ஒரு சின்ன ஆப்ஜெக்ட் வந்து பெருசு பண்றது. ஓகேவா? ஸ்கேலிங்க்கு வந்து நாங்கள் வந்து ஒரு இமேஜ் எடுத்து போட்டு வச்சிருக்கோம். நம்ம வந்து ஓகே, மேத் ஃபார் சப்போஸ் இது மாதிரி இமேஜ் எடுத்து நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி பார்த்துருக்கோம். இந்த இருக்கு இல்லையா,
இந்த இமேஜ் எல்லாம் எடுத்து நம்ம வந்து இதை வந்து சின்ன ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணி பார்த்துருக்கோம். இந்த கண் வந்து எப்படிலாம் வந்து கண்ணு பெருசாக்க முடியுமா, சின்னதாக்க முடியுமா, இதெல்லாம் வந்து பண்ணி வச்சிருக்கோம். மேபி இன்னைக்கு காமிச்சிடறேன், நாளைக்கு காமிச்சிடறேன். கோட் ரெடியா இருக்கு. ஓகே, இந்த கண்ணு வந்து எப்படி மாற்ற முடியுது, ஸ்கேல் பண்ண முடியுமா, பெருசாக்க முடியுமா, சின்னதாக்க முடியுமா, இமேஜ் ப்ராசஸிங் சொல்லுவாங்கல்ல, இமேஜ் ப்ராசஸிங் பண்ணி பார்த்துருக்கோம். ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆனா என்ன புரியணும்னா உங்களுக்கு வந்து கான்செப்ட் புரியணும். அப்பதான் உங்களுக்கு வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். என்ன பண்ணி வச்சிருக்கணும். ஓகே தான். இப்போ என்ன அர்த்தம், டிட்டர்மின்னா தமிழ் தீர்மானம்னு சொல்லிருக்கோம். ஸ்கேலிங் ஃபேக்டர். இப்போ வந்து ஒரு நட்டை வந்து ஒரு இது மாதிரி நட்டை என்ன பண்றனாக்கா ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிருங்க உங்களுக்கு. அப்புறம் இது வந்து டெட்டு 1 இருக்கு. இப்போ டெட்டு 1 இப்போ சப்போஸ் டெட்டு வந்து 2ன்னு வச்சுங்களேன், நான் ஸ்கேலிங் ஃபேக்டர் அப்படின்னா இது வந்து ஸ்கேல் பண்றேன், இது டபுள் ஆக்குறேன்னு அர்த்தம் உங்களுக்கு. டபுள் ஆக்குறேன்னு அர்த்தம் உங்களுக்கு. அப்புறம் இதே 3 இருந்துச்சுன்னா இன்னும் பெருசாக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு. அப்புறம் சரி, அதான் ஸ்கேலிங் ஃபேக்டர். இதுதான் ஸ்கேலிங் ஃபேக்டர் உங்களுக்கு. அதாவது ஒரு என்ன பண்ண முடியும், உங்களுடைய ஒரு ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்ண முடியும், நீங்க என்ன பண்ணலாம், நீங்க ஸ்ட்ரெச் பண்ணலாம், பெருசாக்க முடியும், இல்லைனாக்கா ஷ்ரிங்கிங் சுருக்க முடியும் உங்களுக்கு. இதெல்லாம் பண்ண முடியும். அதான் டெட்டோடைய முக்கியமான விஷயம். ரைட். அப்புறம் எப்போதுமே ஞாபகம் வச்சுங்க, டெட்டு எப்போ இருக்கும்னாக்கா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் மட்டும்தான் இருக்கும், பாக்கி இருக்கவே இருக்காது. டெட்டு எப்போதுமே என்னன்னாக்கா மைனஸாக இருக்கலாம், ப்ளஸ்ஸாக இருக்கலாம், ஒரே ஒரு சிங்கிள் நம்பராக இருக்கும் எப்போதுமே டெட்டு மட்டும். ஓகேவா? ஏற்கனவே நான் பார்த்துருப்போம் டெட்டுடைய நிறைய விஷயம் பார்த்துருக்கோம். இன்வெர்ஸ் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் டெட்டு தான் பார்த்தோம். டெட்டுக்கு வந்து 12 ப்ராப்பர்ட்டிலாம் பார்த்துருக்கோம் நம்ம. டெட்டு மைனஸ் இருந்தால் என்ன ஆகும், ப்ளஸ் இருந்தால் என்ன ஆகும் பார்த்துருக்கோம் நம்ம. அவன் டெட்டை வச்சு நம்ம வந்து டெட்டையும் கிராமர் ரூலையும் வச்சு நம்ம வந்து சிஸ்டம் ஆஃப் லினியர் ஈக்குவேஷன் வந்து நம்ம சொல்யூஷன் கொடுத்துருக்கோம் நம்ம. டெட்டோடைய சிம்பிள் வந்து இந்த 2 பக்கம் வந்து அந்த பார் போட்டு ஏ போட்டிருப்பாங்க. இதான் நம்ம பார்த்தோம் நம்ம. சரியா? அப்புறம் வந்து எப்பவுமே உங்களுக்கு வந்து சிங்கிள் மேட்ரிக்ஸ் வந்து என்ன இருக்குன்னா 0 இருக்கும் எப்பவுமே. அதாவது வந்து இதுக்கு வந்து இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க முடியாதுன்னு அர்த்தம். அப்புறம் வந்து டெட் வந்து நாட் ஈக்குவல் 0 இருந்துச்சுனாக்கா இப்போ நான் சிங்குலர் அர்த்தம். அதாவது இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க முடியும் அர்த்தம். இதை நம்ம பார்த்தோம். இப்போ மேட்ரிக்ஸ் வந்து இன்வெர்டிபிளா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்கு வந்து நம்ம என்ன டெட் தான் முக்கியமான காரணம் எப்பவுமே உங்களுக்கு. சரிதானே? பார்த்துக்கோங்க. இப்போ டிட்டர்மெண்ட் வந்து 0 இருந்துச்சுனாக்க மேட்ரிக்ஸ் வந்து நாட் இன்வெர்டிபிள் பண்ண முடியும். அதை வந்து இன்வெர்டிபிள் பண்ண முடியாது, அது இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க முடியாதுன்னு அர்த்தம் உங்களுக்கு. சரிதானே? அதை மேத்தமெட்டிக்ஸ், அதாவது அல்ஜிப்ரா டேர்ம்ஸ் என்ன சொன்னாக்க வந்து சிங்குலர் மேட்ரிக்ஸ் சொல்றோம், வேற ஒன்றும் கிடையாது. ஓகேவா? சிங்குலர் மேட்ரிக்ஸ் சொல்றோம், வேற ஒன்றும் கிடையாது. சரி, அடுத்தது அப்புறம் வந்து இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ் தான் பார்த்தோம்ல. அந்த அதாவது இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ் சிம்பிள் வந்து -1 போடணும். ஞாபகம் வச்சுங்க, -1 போடணும். ஐனாக்கா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், ஏ -1 போட்டாக்கா இன்வெர்ஸ்னு அர்த்தம். ஓகேவா? ரெசிப்ரோக்கல் அர்த்தம். இது பார்த்து முடிச்சு நம்ம. ஓகேவா? அப்புறம் பாருங்க, அப்புறம் வந்து ஒரு 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 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இருக்குது. ஒரு டாட் ப்ராடக்ட் ஆஃப் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இருக்குது. அதுக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறோம் நம்ம. ரெண்டையும் டாட் பண்றோம் உங்களுக்கு, ரெண்டையும் டாட் பண்றோம். ஓகேவா? ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இருக்குது, அதுக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். இந்த இருக்குல்ல, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இந்த இருக்குது, அதுக்கு வந்து இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ரெண்டு டாட் பண்றோம். ஓகே, ரெண்டு டாட் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன பண்றோம், ஐ டாட் ஐ இன்வெர்ஸ். இல்லைனாக்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், முதல்ல அந்த ஃபர்ஸ்ட் இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிடுறோம், அப்புறம் டாட் பண்றோம். எப்படி வந்தாலும் என்ன இருக்கும், கடைசியில் எண்ட் ஆஃப் த டே ரிசல்ட் எப்படி இருக்கும், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா இருக்கும். சரிதானே? ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இருக்குது, அதுக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சி டாட் பண்ணாக்கள் என்ன இருக்கும், உங்களுக்கு வந்து மறுபடியும் ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தான் இருக்கும். இதுதான் சார் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. பார்த்துக்கணும். இதான பார்த்து நம்ம பார்த்தது. என்ன வேற கோடு போட்டோம்னா இன்வெர்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். சரி, போட்டுருந்தேன் நோட்ஸ் போட்டு வச்சப்பதாச்சும் எழுதும்போது. ஓகே தான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து டெட் வந்து ஒன்றா இருந்துச்சுனாக்கா நான் சிம்பிள் ஏற்கனவே படிச்சிருக்கோம். நான் வந்து ஒரு ஐ மெத்தட் மூலம் ஒரு 3x3 உண்டாக்குறேன். அப்புறம் ஷேப் போட்டு பார்க்குறேன். அப்புறம் என்ன பண்ணுறோம்னாக்க வந்து இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்து இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸையும் இந்த இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸையும் என்ன பண்ணுறோம், போயிட்டு நம்ம டெட் போட்டு பார்க்குறோம். டெட்னாக்க போட்டிருக்கேன். டெட்டுக்கு வந்து என்பி டாட்னு போடலாம், அட்ரேட போடலாம். ஞாபகம் வச்சு, ரெண்டுமே டெட்னு அர்த்தம் உங்களுக்கு. சரியா? டெட்டு போச்சு. இது இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸுக்கும் என்னுடைய ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, அதோட இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, ரெண்டையும் நம்ம வந்து டாட் பண்ணோம்னாக்க என்ன கிடைக்கணும், வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கணும். இதுதான் விஷயம் உங்களுக்கு. சரிதானே? ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கணும் உங்களுக்கு. அதை மட்டும் பார்த்துக்கணும். இதே நம்ம ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் 3x3 ஷேப் போட்டு பார்க்குறோம். அதுக்கு வந்து இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு உங்களுக்கு. பாருங்க, இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். இன்வெர்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குது, அதுவும் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா இருக்குது.
அப்ப என்ன பண்ற போயிட்டு இதையும் டாட் பண்றேன். வர்றது எப்படி இருக்கு உங்களுக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இருக்க போகுது. இதுதான் சார் விஷயம். எந்த பண்ணாலும் எப்படி இருக்கு உங்களுக்கு வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா இருக்குது. இதான் ப்ரூவ் பண்றேன் இப்போ. சரி, ரைட். அப்புறம் அடுத்த ப்ராப்பர்ட்டி பாருங்க. அப்புறம் எட்டா ப்ராப்பர்ட்டி இது கொஞ்சம் வந்து அப்புறம் பவர் ஒரு 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 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்து பவர் பண்றேன். ஓகேவா? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் பவர் பண்றேன். பவர் பண்ணாக்க வர அது ஸ்கொயர் பண்ணலாம். நீங்க வந்து நீங்க 2⁻³ பண்ணலாம், இல்ல 2⁻4 பண்ணலாம். எது பண்ணாலுமே அது என்ன இருக்குனாக்க வர ரிசல்ட் என்ன இருக்கு, நீங்க வந்து ஸ்கொயர் பண்ணலாம், இல்ல கியூப் பண்ணலாம், 2⁻4 பண்ணலாம். எது பண்ணாலுமே வர ரிசல்ட் எப்படி உங்களுக்கு வந்து அப்புறம் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தான் இருக்கும். உங்களுக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தான் இருக்கும் உங்களுக்கு. சரியா? அதை பார்த்துருவோம் நம்ம. அது வர ரிசல்ட்டா இருக்கும். நீங்க எது பண்ணாலுமே அதனுடைய வர ரிசல்ட் வந்து சேமா இருக்கும். அதாவது என்ன ரிசல்ட் என்ன ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸால வந்து கியூ பண்ணீங்கல்ல, வர ரிசல்ட்டும் அதே ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா இருக்கும். அதான் ப்ரூவ் பண்றோம் நம்ம. ஓகேவா? அதே மேட்ரிக்ஸ் கிடைக்கும். நீங்க ஸ்கொயர் பண்ணாலும் கியூ பண்ணாலும் அதே மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஓகேவா? வேல்யூ மாறாதான் இருக்காங்க. ரைட்டு. இப்போ எப்போ மாதிரிதான் நம்ம வந்து ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் உண்டாக்கியாச்சு. இப்போ என்ன பண்றோம் வந்து நான் வந்து அது வந்து ஸ்கொயர் பண்றேன். ஓகே தானே? ஸ்கொயர் பண்றேன். இதனுடைய அதுக்கு ஞாபகம் வச்சுங்க, நம்ம வந்து மேட்ரிக்ஸ் பவர் யூஸ் பண்ண சொல்லிருக்கேன். என்பி டாட் பவர் ஒன்று இருக்கு, அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்கோம். என்பி டாட் பவர் யூஸ் பண்ணாக்க தப்பு வரும். ஓகேவா? இது வந்து நார்மலான சிங்கிள் எலிமெண்ட் தான் யூஸ் பண்ணணும். நீங்க வந்து ஒரு மேட்ரிக்ஸை வந்து ஸ்கொயர் பண்ணும்போது என்ன பண்ணா மேட்ரிக்ஸ் பவர் மெத்தட் யூஸ் பண்ண சொல்லிருக்கோம் உங்களுக்கு. சரிதானே? எதில் பண்றவங்களுக்கு வந்து 2 ஸ்கொயர்ல பண்றேன், இங்க வந்து கியூப்ல பண்றேன், 3 பண்றவங்களுக்கு. அப்புறம் என்ன சொல்றோம், நான் எது பண்ணாலுமே என்ன ரிசல்ட் வந்துச்சோ அந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்ல இதே திருப்பி வரும் இருக்கும். நீங்க வந்து ஸ்கொயர் பண்ணாலும் கியூப் பண்ணாலும் சேம் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வரும். வேல்யூ மாறாது. இந்த இது வந்து ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் பண்றோம். அது வந்து நான் ஸ்கொயர் பண்றேன். ஸ்கொயர் பண்ணாலும் சேம் ஒரு மாறகரே இல்லை. அப்புறம் கியூப் பண்ணி பார்க்க மாறகரே இல்லை. எது பண்ணாலும் நீங்க கியூப் பண்ணாலும் ஸ்கொயர் பண்ணாலும் 2⁻10 பண்ணாலும் என்ன கிடைக்கும் உங்களுக்கு வரும், சேம் தான் கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா திரும்பி உங்களுக்கு நம்ம வந்து எது பண்ணாலும் உங்களுக்கு வந்து நம்ம ரிசல்ட் வந்து சேமா இருக்கும். இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இது பைத்தான்ல வந்து டபுள் ஸ்டார் போட்டாக்க வந்து இப்போ பவர்னு அர்த்தம், சிங்கிள் ஸ்டார் மல்டிபிளிகேஷன் அர்த்தம். அப்புறம் வந்து நம்ம வந்து என்பி டாட் பவர் வச்சு நம்ம பண்ணக்கூடாது. மேட்ரிக்ஸ் பவர் மெத்தட் ஒன்று இருக்கு, அதை வச்சா மேட்ரிக்ஸ் பவர் கண்டுபிடிக்கணும். நீங்க வெறும் நீங்க வந்து என்பி டாட் பவர் போட்டோம்னாக்க வந்து ரிசல்ட் தப்பா வந்துடும். லாஜிக் லேயர் ஒர்க் ஆகும், பட் வந்து லாஜிக் லேயர் வரும் உங்களுக்கு. ஞாபகம் வச்சு மேட்ரிக்ஸ் பவர் என்பி டாட் பவர் இருக்குது. அப்புறம் இன்னொரு மேட்ரிக்ஸ் ஒன்று இருக்கு. அப்புறம் சரி, நம்ம வந்து என்ன பண்றோம் இப்ப ஒரு ரிசல்ட் ஆஃப் மல்டிப்ளைங் ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, அதனுடைய இன்வெர்ஸ் இருக்கு, 2 இருக்குது. ரெண்டையுமே நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கணும். ஓகேவா? சபி சொன்னார்ல, கிடைக்கணும். அப்படி கிடைச்சாக்க ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, அதுக்கு வந்து என்ன பண்றோம்னாக்கா ஒரு இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இருக்குது. ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்து ஒரு நிமிஷம் வரும். ஓகே, ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, அந்த மேட்ரிக்ஸ் வந்து இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ரெண்டையும் டாட் பண்ணாக்க ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்துச்சுனாக்க அதனுடைய மேட்ரிக்ஸ் ஏ இருக்குல்ல, அது என்ன வந்து இன்வெர்ட்டிபிள்னு அர்த்தம். அந்த மேட்ரிக்ஸ் வந்து இன்வெர்ஸ் பண்ண முடியும் அர்த்தம் உங்களுக்கு. அப்புறம் சரியா? நம்ம வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வரல அப்படின்னாக்க என்ன பண்ண முடியாது, அப்புறம் அது வந்து நான் இன்வெர்ட்டிபிள்னு அர்த்தம் உங்களுக்கு. இதுதான் சொல்யூஷன். ஈக்குவல் டு 0 வந்து நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சுனாக்க வந்து இது வந்து இன்வெர்ட்டிபிள் மேட்ரிக்ஸ். அதாவது ஏ மேட்ரிக்ஸ் வந்து இன்வெர்ஸ் உண்டு. ஓகேவா? நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சுனாக்கன்னா இந்த மேட்ரிக்ஸ் ஏக்கு வந்து என்ன இல்லைனாக்க வந்து நான் இன்வெர்ட்டிபிள், இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் இல்லை. அதை நம்ம வந்து போட்டு பார்த்துருவோம். நமக்கு வேற ஒன்றும் கிடையாது. ப்ராப்பர்ட்டி 9 அதுக்கப்புறம் சரி. யாராச்சும் வந்து ஒரு இதுவும் அனுப்புங்க, ஒரு இன்வெர்ஸ் உண்டாக்க முடியாத ஒரு மேட்ரிக்ஸ் அனுப்புங்க. யாராச்சும் கூகுள்ல பார்த்து அனுப்புங்க. ரைட், போட்டு பார்த்துங்க. சரி, என்னுடைய மேட்ரிக்ஸ் 2x2 மேட்ரிக்ஸ் இருக்குது. சரியா? அதுக்கு வந்து இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. மேட்ரிக்ஸ் இருக்குது, இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். சரிதானே? இந்த மேட்ரிக்ஸையும்
இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸையும் டாட் பண்ணுறது டாட் பண்ணுற பாருங்க. ஓகேவா, டாட் பண்ணியாச்சு. இப்போ என்ன சொன்னா உங்களுக்கு இப்போ நம்ம வந்து இந்த ரெண்டு இந்த ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் இருக்குது, அதை வந்து இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த ஒரிஜினல் மேட்ரிக்ஸையும் இதனுடைய இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸையும் நான் வந்து டாட் பண்றேன். வர்ற ரிசல்ட் வந்து எப்படி இருக்கணுமா, உங்களுக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா இருக்கணுமா. என்ன ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னாக்க பிரின்சிபல் டயகனல் வந்து 1 இருக்கணும், பாக்கெட் 0 இருக்கும். அப்படி வந்துச்சுனாக்க இந்த மேட்ரிக்ஸ் வந்து என்ன மேட்ரிக்ஸ் கால்டு இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ். அதாவது இந்த மேட்ரிக்ஸ் வந்து இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க முடியும், இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ் சொல்றாங்க. ஓகேவா, எப்ப வர்ற ரிசல்ட் வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இருந்துச்சுனாக்க. அப்புறம் பாருங்க, இப்போ இந்த மேட்ரிக்ஸ் இருக்குது, அதுக்கு வந்து இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சு இந்த மேட்ரிக்ஸையும் இந்த ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் நம்ம என்ன பண்றோம் வந்து டாட் பண்றோம். டாட் பண்ணிட்டு வர்ற ரிசல்ட் இருக்குல்ல, அது வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா இல்லாம இருந்துச்சுனாக்க இந்த மேட்ரிக்ஸ் வந்து என்னன்னாக்க வந்து நான் இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ். அதாவது இந்த மேட்ரிக்ஸ் வந்து என்ன இல்லை, உங்களுக்கு வந்து இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க முடியாது, இன்வெர்ஸ் இல்லைன்னு அர்த்தம் உங்களுக்கு. அப்புறம் இதான் விஷயம். ஒரு மேட்ரிக்ஸையும் அதனுடைய இன்வெர்ஸையும் நம்ம வந்து டாட் பண்ணும்போது வர்ற ரிசல்ட் வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இருந்துச்சுனாக்க உங்களுடைய ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் வந்து என்னது இன்வெர்ட் பண்ண முடியும், இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ், இன்வெர்ஸ் ஒன்று அர்த்தம். இதான் நம்ம ப்ரூவ் பண்றோம். ரெண்டையும் பார்ப்போம் நம்ம. இந்த மேட்ரிக்ஸ் இருக்குது, அது இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். இந்த இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சு இப்போ ரெண்டையும் டாட் பண்றோம். இந்த மேட்ரிக்ஸ் ரெண்டையும் டாட் பண்றோம். டாட் பண்ணும்போது வர்ற ரிசல்ட் வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இருந்துச்சுனாக்க இந்த மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, இந்த ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் ஏ மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, இது வந்து இன்வெர்டிபிள் பார்ப்போம். நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இந்த பாருங்க, வருந்த இருக்குது 1 1. ஓகேவா, டயகனல்ல என்ன இருக்குன்னாக்க வந்து 1 1 இருக்குது. நீங்க குழப்பம் வருது, என்ன சரிங்க டயகனல்ல வந்து 1 இருக்குது, இங்க வந்து வேற வேல்யூ நினைச்சுக்காதீங்க. இது வந்து சயின்டிபிக் நோட்டேஷன் வந்திருக்கு உங்களுக்கு. இது வந்தா 1 1 அர்த்தம், இதெல்லாம் 0 இருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு. அப்போ காமிச்சு பார்க்குறேன். இது வந்து இப்போ சயின்டிபிக் நோட்டேஷன் அதுக்காக இப்படி இருக்கு உங்களுக்கு, பார்க்கறது அப்படி இருக்கு உங்களுக்கு. சரியா, நீங்க இது வந்து நம்ம நார்மலா மாத்தினீங்கன்னாக்க என்ன இருக்கும், மெயின் டயகனல் வந்து 1 1 இருக்கும், இதெல்லாம் 0 ஆயிடும். இந்த -5 இது சயின்டிபிக் நோட்டேஷன் அப்படிங்கிற வாசி வந்து இது வந்து இது காமிச்சிருக்கு உங்களுக்கு. சரி தானே, இதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. ஓகேவா, குழப்பம் இல்லை உங்களுக்கு. அப்புறம் இதான் சரி விஷயம். இதை நீங்க பேர்னாக்க நீங்க வந்து பாருங்க, இது சயின்டிபிக் நோட்டேஷனை மாத்தணும்னு வச்சுங்களேன். இந்த இருக்குல்ல, இது சயின்டிபிக் நோட்டேஷனை மாத்தணும்னாக்க நீங்க ஏன் ஒரு ஏதாச்சும் இதை மாத்தணும்னாக்க என்ன பண்ணணும், நீங்க போயிட்டு இந்த இது வந்து இப்போ என்ன கிடைச்சிருக்கு எனக்கு வந்து A.A இன்வெர்ஸ் பார்த்தோம். A.A இன்வெர்ஸ் டாட் ப்ராடக்ட் ஆஃப் ஏ. அப்போ இன்வெர்ஸ் என்ன கிடைச்சிருக்குனாக்க வந்து இப்படி கிடைச்சிருக்குது. இது வந்து கட்டாயமா வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தான். ஆனா வந்து இது எனக்கு வந்து படிக்க தெரியல. இப்போ என்ன இருக்குனாக்க இந்த பிரின்சிபல் டயகனல் வந்து 1 1 வரணும். இது ஓகேவா, மீதி எல்லாம் 0 இருக்கணும். ஓகே, அதை நம்ம என்ன பண்ண போற போயிட்டு நம்ம ஒரு இது போட்டு பார்த்துருவோம். அதுக்கு வந்து ஏன் இருக்கா, நம்ம வந்து பிரிண்ட் ஆப்ஷன் பார்த்துருக்கோம். இதை போட்டு பார்க்கணும். இன்வெர்ஸ் தானே, போயிட்டு என்பி டாட் செட் பிரிண்ட் ஆப்ஷன்ஸ் போயிட்டு என்ன பண்ணுங்க, போயிட்டு நீங்க ப்ரிசிஷன் அது ப்ரிசிஷன்ஸ் கூட நான் கூட வச்சுங்க, நீங்க இதோட வச்சுங்க. வச்சுட்டு ஆமா சப்ரஸ் ஈக்குவல் ட்ரூன்னு கொடுத்துருங்க. இது கொடுத்தீங்கன்னாக்க இதனுடைய சயின்டிபிக் நோட்டேஷன் இருக்குல்ல, என்ன ஆகும் உங்களுக்கு வந்து நார்மல் மேட்ரிக்ஸை மாற்றுவோம். மதிப்புதா, இதான் விஷயம், இதான் சரி விஷயம். இந்த நோட்டேஷன் இந்த பேர் ஞாபகம் வச்சுங்க. இந்த இது பேர் என்ன சொன்னப்ப எங்க போட்டிருக்காது, இந்த பிரிண்ட் ஆப்ஷன் வந்து என்ன பண்றீங்க, சப்ரஸ் ட்ரூனாக்க சயின்டிபிக் நோட்டேஷனை சப்ரஸ் பண்ணிட்டு எனக்கு வந்து நார்மல் ரியல் நம்பர் கொடுத்துருக்கேன். சப்போஸ் ஃபால்ஸ் கொடுத்தீங்கன்னா என்ன உங்களுக்கு வந்து அப்புறம் மறுபடியும் இது வந்துடும், மறுபடியும் சயின்டிபிக் நோட்டேஷன் வந்துடும் உங்களுக்கு. சரிதானே, சயின்டிபிக் வந்துடும். ஓகே, இதான் சரி விஷயம். ஓகே, முடிச்சிட்டோம். அப்புறம் வந்து என்ன கடைசி ஒரே ஒரு இது மட்டும் இருக்குதா, அவ்வளோதான் முடிச்சிட்டோம். அது முடிச்சுட்டு நம்ம மறக்குது கடைசி வந்து அவ்வளோ முடிச்சிட்டோமா. பிலோ கோட் இஸ் ஃபார்வர்டு. ஓகே, இந்த பார்த்தோம் நம்ம. இப்போ என்ன பார்த்தோம் உங்களுக்கு வந்து அப்புறம் இந்த மேட்ரிக்ஸ் வந்து இந்த மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, இந்த மேட்ரிக்ஸ் வந்து இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சேன். ரெண்டையும் வந்து நம்ம வந்து டாட் பண்ணி பார்த்தோம். ரிசல்ட் வந்து எப்படி இருக்குனாக்க எப்படி இருக்கு, எனக்கு வந்து இந்த மேட்ரிக்ஸ் இருக்குது, இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சி இந்த டாட் ப்ராடக்ட் ஆஃப் ஏவையும் இந்த ஏ இன்வெர்ஸையும் வந்து என்ன பண்ண பார்த்தோம் வந்து டெட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு என்ன இருந்துச்சு, எனக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்து ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்துச்சு. அதனால வந்த வேலை என்ன சொல்றா, இந்த மேட்ரிக்ஸ் வந்து கட்டாயமா இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ் தான். அதாவது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். அதாவது இது இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ்னாக்க இதுக்கு வந்து இன்வெர்ஸ் உண்டு, இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அதான் நம்ம சொல்ல விரும்புறோம். இப்ப என்ன பண்றோம், பர்பஸா போய் நம்ம வந்து
வேற மாத்தணும் போயிட்டு மேட்ரிக்ஸ் உண்டாக்குறேன், ரீஷேப் பிரகாரம் பண்றேன். 4,3,3 ஏன்னா இப்போ ஞாபகம் இருக்குல்ல, எப்பவுமே 3 அது வந்து எப்படின்னாக்க உங்களுக்கு வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கணும். ஓகேதானே? இந்த மேட்ரிக்ஸ் ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து இதுக்கு வந்து இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறேன். சரியா? இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறேன். சரியா? கண்டுபிடிச்சிட்டு இந்த ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டையும் டாட் பண்றேன். ஓகேவா? ஏவையும் டாட் இன்வெர்ட் பண்றேன். அப்புறம் வர்ற ரிசல்ட் வந்து எனக்கு வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா இருந்துச்சுனாக்க என்ன அர்த்தம்? இந்த மேட்ரிக்ஸ் வந்து இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ், அதாவது இன்வெர்ஸ் உண்டுன்னு அர்த்தம். அதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இருக்கான்னு பார்ப்போம் நம்ம. இதான் அந்த மேட்ரிக்ஸ், ஒரிஜினல் மேட்ரிக்ஸ். இதுக்கு வந்து இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சோம். இந்த இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சோம் நம்ம. ஓகேவா? கண்டுபிடிச்சிட்டோம். இது போட்டுக்கணும் ஈஸியா இருக்கு. செட் பிரிண்ட் ஆப்ஷன்ஸ் ஆகும். ஸோ செட் பிரிண்ட் ஆப்ஷன்ஸ் போட்டாச்சு நம்ம. ப்ரிசிஷன் போட்டா என்ன போட்டா நீங்க 2 கூட கொடுத்துங்க. அது பேர் சப்ரஸ்ன்னு பேர். அது பேர் சப்ரஸ் 2 கொடுத்தோம்னாக்க சைமல்டேனியஸ் நோட்டேஷனை சப்ரஸ் பண்ணிட்டு நாங்கள் என்ன கொடுத்தோம், நமக்கு வந்து நம்மளுடைய ரியல் நம்பர் ரீடபிலிட்டி ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு என்னுடைய மேட்ரிக்ஸ் தான் இருக்குது. அதுக்கு வந்து இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சி நம்ம வந்து இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சோம். கண்டுபிடிச்சிட்டு ரெண்டையும் டாட் பண்ணி பார்த்தோம். உங்களுக்கு டாட் பண்ணி பார்க்கும்போது என்ன கிடைச்சிருக்கு எனக்கு வந்து, அப்புறம் ஒரு என்ன கிடைச்சிருக்கு நமக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைச்சிருக்கான்னு பாருங்க. இப்ப கிடைச்சிருக்க பாருங்க, கிடைச்சிருக்கா பாருங்க. இது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். அப்புறம் ரெண்டையும் நம்ம வந்து டாட், இந்த மேட்ரிக்ஸையும் அதோட இன்வெர்ஸையும் டாட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கணும்? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கணும். கிடைச்சா மட்டும்தான் இந்த மேட்ரிக்ஸ் வந்து இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ், அதாவது இந்த ஏ மேட்ரிக்ஸ் வந்து இன்வெர்ஸ் உண்டுன்னு அர்த்தம். இது வந்து இதான் கிடைச்சிருக்கு எனக்கு. அப்புறம் ஓகேவா? இது வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் பாருங்க. 1 0 0, அப்புறம் 0.5 0 0.5, அப்புறம் 0 0 1 இருக்கு. நம்ம என்ன பார்த்தோம், உங்களுக்கு வந்து பிரின்சிபல் டயகனல் என்ன இருக்கணும்? உங்க டைம் என்ன இருக்கணும்? 1 1 1 இருக்கணும். மீதி எல்லாம் என்ன இருக்குனாக்க 0 இருக்கணும். அது பேர் தான் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் பார்த்துருக்கோம் நம்ம. ஆனா இங்க பிரின்சிபல் டயகனல் 1 இருக்குது, இங்க 0 இருக்குது, இங்க 1 இருக்கு. அப்பயே கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் இது என்னது, இது வந்து ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அப்போ இன்னொன்று, அப்போ சப்போஸ் இங்க எல்லாம் 1 1 வந்து பேலன்ஸ் என்ன இருக்கணும், பாக்கி எல்லாம் 0 இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து 2 கண்டிஷன் ஃபுல் ஆகணும் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸுக்கு. ஓகேவா? பிரின்சிபல் டயகனல் வந்து 1 1 இருக்கணும். ஓகேவா? மீதி எல்லாமே என்ன இருக்கணும்? 0 இருக்கணும் உங்களுக்கு. சரியா? அதான் உங்களுக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஆனா இப்போ வந்து 2 கண்டிஷன் ஃபெயிலாக போயிட்டு பாருங்க. சப்போஸ் என்ன பாருங்க, இப்போ இது வந்து 1 0 1 இருக்குது, அப்புறம் இங்க 0 5 இருக்குது. ஸோ என்னது இது வந்து இது வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இல்லை. தட் மீன்ஸ் இந்த மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, இந்த மேட்ரிக்ஸ் உங்களுக்கு வந்து இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? இன்வெர்ஸ் உங்களுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியாது. தட் இஸ் இது வந்து நான் இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ். ஓகேவா? இன்னொரு பேர் வந்து எப்படி வந்து சிங்கிள் மேட்ரிக்ஸ். இதுக்கு நீங்க டெட்டு கண்டுபிடிச்சு பார்த்தீங்கன்னா 0 வரும். கட்டாயம் 0 வரும். உங்களுக்கு எந்த மாற்றம் கன்ஃபார்மா என்ன வரும், உங்களுக்கு வந்து நீங்க வந்து 0 வரும். குழப்பமே வேண்டாம் நீங்க. அதனால தான் தெரிஞ்சுக்கிறது. அதனால தான் அந்த ப்ராடக்ட் போட்டு பார்க்கறது உங்களுக்கு. அப்போ இன்வெர்ஸ் அது கண்டுபிடிச்சிருக்க கூடாதுல்ல, அது எரர் சொல்லியிருக்கணுங்களா? இல்லையா? எங்க கண்டுபிடிக்க இல்ல நம்ம வந்து இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு நம்ம இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ். நல்ல கொஸ்டின் தான். ஒரு நிமிஷம் ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணுங்க. ரைட். ஒரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம வந்து கணேஷ் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்தாப்புல. இந்த ஆக்சுவலாக வந்து டெட்டு வந்து அதாவது இப்போ என்ன பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. அந்த மேட்ரிக்ஸுக்கு வந்து இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ரெண்டையும் நம்ம வந்து டாட் பண்ணோம்னாக்க வந்து இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்தால் மட்டும்தான் இன்வெர்ஸ் உண்டுன்னு பார்த்தோம். ஆக்சுவலாக நம்ம என்ன ட்ரை பண்ணுறோம்னாக்க உங்களுக்கு வந்து இது வந்து நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம்னாக்க வந்து இது வந்து ஒரு இந்த 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 மேட்ரிக்ஸையும் அந்த இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, ரெண்டையும் நம்ம வந்து என்ன பண்ணோம்னாக்க டாட் பண்ணோம்னாக்க ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்து வர நினச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக வரல. ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்து வரல. ஓகேவா? இங்கேயும் ஆன்ஸ் வந்து நமக்கு இந்த இருக்கு இல்லையா, கணேஷ் ஷாப் இன்னொரு ரிசல்ட் இந்த இருக்கு பாருங்க. நம்ம என்ன பண்ணோம்னாக்க இந்த மேட்ரிக்ஸ் ஏ அதனுடைய இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் டாட் பண்ணோம். டாட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கலாக்க வந்து அது வந்து இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் வரல. அப்பயே நம்ம ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வரல. ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வரலன்னு சொன்னோடனே நம்ம என்ன பண்ணோம்னாக்க நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சு.
இது வந்து இன்வெர்ஸ் கிடையாது முடிவு பண்ணியாச்சு. ஆனால் என்ன கொஸ்டின் வந்துச்சுன்னா கணேஷ் பாபு எழுதினா ரைஸ் பண்ண கொஸ்டின் என்னன்னாக்கா இதுக்கு வந்து இது வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸ் வரல அப்படின்னாக்கா இது சிங்குலர் மேட்ரிக்ஸ் தானே, சிங்குலர் மேட்ரிக்ஸ் வந்து டெட்டு வந்து சிவர் தான் இருக்கணும், ஏன் இந்த ப்ரிசிஷன் வருது கேட்டாப்புல. இதுதான் கணேஷ் கொஸ்டின் உங்களுக்கு இல்லையா? அது ஒன்று. அப்புறம் வந்து அது ஆக்சுவலாக வந்து இதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இது வந்து இந்த மேட்ரிக்ஸுக்கு வந்து இது வந்து இப்போ நான் இன்வெர்டபிள், இந்த மேட்ரிக்ஸ் வந்து இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்களே கோர்ஸ் நீங்க, அப்புறம் எப்படி இன்வெர்ஸ் வந்துச்சுன்னு வந்து கொஸ்டின் கேட்டாப்புல. சரிதானே? இது ஏன் வந்துட்டுனாக்க வந்து அதனுடைய இந்த இருக்கு இல்லையா டெட்டு வந்து டெக்னிக்கலாக பார்த்தோம்னாக்க வந்து இது வந்து நான் ஜீரோ தான், இப்போ நாட் ஈக்குவல் ஜீரோ தான். ஓகே. ஆனால் இப்போ என்ன சொல்லிருக்காங்க, இப்போ வந்து இதை வந்து ரொம்ப நெக்லிஜிபிள், இதுக்கு இது வந்து ஜீரோ மாறுதான் அப்படிங்கிறவாண்டி இதை வந்து ரிலே பண்ண வேண்டாம், இது வந்து ஜீரோ தான் எடுத்துக்கிட்டீங்க. ஓகேவா? டெக்னிக்கலாக வந்து ஜீரோ நாட் ஜீரோ அப்படிங்கிற வாசி இது நெக்லிஜிபிள், இது வந்து நீங்கள் ஜீரோ தான் எடுத்துக்கணும். அப்படிதான் வந்து உங்களுக்கு வந்து நம்ம அதான் இப்போ டிஸ்கஸ் பண்ணோம். நம்ம அதான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணணும். ஓகே தானே? அப்புறம் இன்னொன்று நம்ம ஏன் கன்ஃபார்மாக சொல்கிறோம்னாக்க உங்களுக்கு வந்து நம்ம என்ன பார்த்தோம்னாக்க ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, அதுக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறோம், அது ரெண்டையும் டாட் பண்ணும்போது என்ன வரணும்னா உங்களுக்கு வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸ் வரணும். ஐடென்டி மேட்ரிக்ஸ் வந்தால் தான் இந்த மேட்ரிக்ஸ் உங்களுக்கு வந்து என்ன உங்களுக்கு வந்து இன்வெர்டிபிளா நான் இன்வெர்டிபிளான்னு இருக்கிறோம் உங்களுக்கு. ஸோ நமக்கு இங்கேயே கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, இங்கே வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கல. ஓகேவா? அதனால இந்த மேட்ரிக்ஸ் என்ன இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு இது வந்து இல்லது நான் இன்வெர்டபிள் இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் இது கிடையாது அப்படின்னு கொண்டு வரோம். பட் இன்னொரு லாஜிக் ஒன்று இடிச்சிச்சு, என்ன உங்களுக்கு வந்து இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் வந்து இது இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க முடியாதுனாக்க கட்டாயம் டெட் வந்து ஜீரோவா இருக்கணும். ஆனால் டெட் வந்து ஜீரோ இல்லையே, கொஞ்சோண்டு ப்ரிசிஷன் இருக்கேன்னு பார்த்தோம் நம்ம. பட் இது என்ன சொல்றாங்க வந்து இது ரொம்ப நெக்லிஜிபிள், இது நீங்க வந்து ஜீரோவா தான் ஹிட் பண்ணணும். ஓகேவா? அப்படிதான் உங்களுக்கு அது அப்படிதான் சொல்றாங்க உங்களுக்கு. அப்புறம் இல்லைனாக்க இது ரிலேபிள் கிடையாது அப்படின்றாங்க. சரியா? ஓகே கணேஷ்? கணேஷ் ஓகே தானே? கணேஷ் சரி மீட்டு இருக்காரா? சரி ஓகே. இதுதான் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம் நம்ம. சரிதானே? ரைட். அதை பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் பாருங்க, அனிமா எல்லா ப்ராப்பர்ட்டியும் முடிச்சுன்னு நினைக்கிறோம். நம்ம இப்போ முடிச்சாச்சு, எல்லா ப்ராப்பர்ட்டியும் முடிச்சுட்டு நம்ம வந்து இதான் முடிச்சிட்டோம். அப்புறம் வந்து ஜஸ்ட் வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸ் எப்போ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். அப்புறம் வந்து மல்டிபிளிகேட்டிவ் வேரியபிள் இருக்குன்னு பார்த்தோம் நம்ம. அப்புறம் வந்து டயகனல் மேட்ரிக்ஸ் வந்து பிரின்சிபல் டயகனல் வந்து எப்போதுமே வந்து நான் ஜீரோன்னு பார்த்தோம். எல்லாமே 10 பார்த்து முடிச்சிட்டோம். நம்ம 10 பார்த்து முடிச்சிட்டோம். அப்புறம் வந்து கடைசியாக பார்த்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டு மேட்ரிக்ஸ் வந்து மியூச்சுவலி இன்வெர்சிபிள். ஓகேவா? அது போட்டு செக் பண்ண போகிறோம் உங்களுக்கு. அப்புறம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து என்ன ஏ டாட் பி இல்லை பி டாட் ஏ எப்படி நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் மேட்ரிக்ஸ் ஏக்கு வந்து நீங்கள் ரெண்டுமே மியூச்சுவல் இன்வெர்ஸ் இருந்துச்சுனாக்க நீங்கள் ஏ டாட் பியும் பி டாட் ஏவும் வந்து ரிசல்ட் வந்து எப்படி இருக்கும் உங்களுக்கு வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு. அப்புறம் இதான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அது மட்டும் வந்து கன்ஃபார்ம் பண்ணி பார்த்துருவோம் நம்ம வந்து. இதான் பார்த்துருக்காங்க. இது வந்து இப்போ அது கோடு மட்டும் போட்டு பார்த்துக்கணும். சரிதானே? சரி. இன்வெர்சிபிள் டு ஈச் அதர்னு இருக்காங்க. அப்படி இருந்துச்சுனாக்க ரிசல்ட் எப்படி இருக்கு நமக்கு வந்து வர ரிசல்ட் எப்படி இருக்கும் நமக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. அதான் கடைசி ப்ராப்பர்ட்டி, அதை மட்டும் போட்டு பார்த்துருவோம் நம்ம. சரி, எனக்கு மேட்ரிக்ஸ் ஏ இருக்குது, மேட்ரிக்ஸ் பி இருக்கு, மட்டும் தான் இருக்குது. சரிதானே? அப்புறம் நமக்கு என்ன பண்ணிருக்காங்க நம்ம இப்போ என்ன பார்க்குறோம் நம்ம வந்து பார்த்துங்க, இதான் நம்ம பார்க்குறோம். இப்போ ஏ டாட் பி சீக்வல் பி டாட் ஏன்னு இருக்காங்க. சரிதானே? ரெண்டையும் நம்ம வந்து டாட் பண்ணுறோம். அதை மட்டும் பார்த்துருவோம். ஏபி என்ன பண்ணுறோம் நம்ம ரெண்டையும் நம்ம வந்து டாட் பண்ணாக்க ஐடென்டி மேட்ரிக்ஸ் வரணும். அப்புறம் நீங்கள் ஏ டாட் பி பண்ணாலும் ஐடென்டி மேட்ரிக்ஸ் வரும், பி டாட் ஏ பண்ணாலும் ஐடென்டி மேட்ரிக்ஸ் வரும்னு இருக்காங்க. ஏபி சீக்வல் டு ஐ சீக்வல் பின்னாக்க ஏயும் பியும் நீங்கள் வந்து டாட் பண்ணாலும் உங்களுக்கு என்ன ஐடென்டி மேட்ரிக்ஸ் தான் வரும். இல்லை நீங்கள் பியையும் ஏயும் நீங்கள் வந்து டாட் பண்ணாலும் ஐடென்டி மேட்ரிக்ஸ் தான் வரும். அதான் சொல்லிருக்காங்க இப்போ. சரியா? நம்ம வந்து இந்த ஏ மேட்ரிக்ஸ் இருக்கு, இந்த இருக்குது நம்மள்கிட்ட வந்து ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ் வந்து அதே சேம் ஆர்டர் திருப்பி வந்து ஒரு ஐடி மேட்ரிக்ஸ் வந்து வச்சுட்டோம். ஓகேவா? இப்போ வந்து ஏ டாட் பி இந்த இருக்குல்லையே மேட்ரிக்ஸ் ஏயும் பியும் பண்ணுறோம். அப்புறம் திருப்பி தலைகளை பண்ணுறோம் பி டாட் ஏ, ரெண்டும் சாமா இருக்குன்னு சொல்கிறோம் நம்ம. ஓகே, சாமா இருக்கணும். வர ரிசல்ட் எப்படி இருக்கணும் உங்களுக்கு வந்து இப்போ ஐடென்டி மேட்ரிக்ஸாக இருக்கணும். ஏ டாட் பியும் அப்புறம் பி டாட் ஏவும் எப்படி பண்ணாலும் உங்களுக்கு என்ன இருக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக வரும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே தானே? அதை பார்த்துக்கிட்டோம் உங்களுக்கு. அப்புறம் ஏ மேட்ரிக்ஸ் பி மேட்ரிக்ஸ் ஏ டாட் பியும் பி டாட் ஏவும் எப்படி பண்ணாலும் உங்களுக்கு வர்ற செப்பரேட் உங்களுக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதை மட்டும் பண்ணுவோம். மேட்ரிக்ஸ் எந்த இருக்குது, மேட்ரிக்ஸ் பி இந்த இருக்குது, ரெண்டு எட்டு கண்டுபிடிச்சி நம்ம வந்து அப்புறம் வந்து என்ன பண்ணுறோம்,
ஏ டாட் பண்றோம். ஏ டாட் பண்ணும்போது என்ன கிடைக்குது உங்களுக்கு வந்து அப்புறம் ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்துருது. ஏ டாட் பியும் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்குது. பி டாட் ஏ என்ன கிடைக்கும் உங்களுக்கு வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இதுதான் சார் விஷயம். இதுதான் சார் விஷயம். கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இதுதான் விஷயம். ஓகேவா? ஸோ அப்போ என்ன அதோட வேண்டிய என்னதான் ரெண்டுமே உங்களுக்கு வந்து மியூச்சுவலி இன்வெர்ஸ் ஈஸியாக அர்த்தம் உங்களுக்கு. அவ்வளோதான் விஷயம். கிளியர்? அவ்வளோதான். இதில் எல்லாம் முடிச்சிட்டோம். 10 ப்ராப்பர்ட்டி பார்த்து முடிச்சாச்சு. நம்ம அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா அது கீழே கோடு போட்டு பார்த்தோம். அது இன்னொரு கோடு போட்டு பார்க்குறோம் நம்ம. அது வந்து இல்லாமல் இருந்துச்சுனாக்க இது வந்து நாட் இன்வெர்சிபிள் இருந்துச்சுனாக்க வந்து அது வந்து என்னன்னாக்கா முந்தி வந்து மியூச்சுவலி இன்வெஸ்ட்பிளாக இருந்துச்சு. இப்போ வந்து மியூச்சுவலி இன்வெஸ்ட்பிளாக இல்லை. அதுக்கு வந்து கோடு போட்டு பார்க்குறோம் நம்ம. அப்போ என்னன்னாக்கா உங்களுக்கு வந்து ஏ டாட் பியும் பி டாட் ஏவும் என்னன்னாக்கா வந்து சேம் இருக்காது. அதை மட்டும் போட்டு பார்க்கணும். காலம் இந்த மியூச்சுவலி இன்வெர்ஸ் இருக்குல்ல, ஞாபகம் விட்டுங்க சபி. ஓகே சார். இன்னொரு நோட்ஸ் ஆட் பண்ணும் அதில். ஓகே, இது வந்து மியூச்சுவலி இன்வெர்சிபிள்னு பார்த்தோம். இப்போ வந்து மியூச்சுவலி நாட் இன்வெர்சிபிள் பார்க்க போகிறோம். அப்போ ஏ இருக்குது, பி இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுறேன், ஏ டாட் பி பண்ணி பார்க்குறேன். இந்த என்ன பண்ணிச்சுனாக்கா ரெண்டுமே மியூச்சுவலி இன்வெர்சிபிள் இருந்தவாசி எனக்கு வந்து ஏ டாட் பி ரிசல்ட்டும் ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைச்சிச்சு. பி டாட் ஏவும் என்ன கிடைச்சுனாக்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைச்சி. இப்படி கிடைக்காது இப்போ. ஓகேவா? கிடைக்காதப்போ அதான் விஷயம். இதாங்க ஏ மேட்ரிக்ஸ், பி மேட்ரிக்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் உண்டாக்கிட்டேன். ஏ டாட் பி வந்து 66, 81 இருக்குது. இந்த மாதிரி மாறி வந்துருக்குதால அந்த ஏ டாட் பியும் பி டாட் ஏவும் ஈக்குவலாக இல்லை. இதுதான் சார் விஷயம். ஓகேவா? ஏ டாட் பியும் பி டாட் பி வந்து ஈக்குவலாக இருந்துச்சு. இப்போ வந்து ஈக்குவலாக இல்லை. இதுதான் சார் விஷயம் உங்களுக்கு. அப்புறம் சரிதானா? அப்போ என்ன அர்த்தம்னாக்கா ஏவும் பியும் வந்து மியூச்சுவலி இன்வெர்ஸ் கிடையாதுன்னு அர்த்தம் உங்களுக்கு. வேற ஒன்றும் கிடையாது. சரியா? ஓகே, இதுதான் விஷயம். இதுதான் கடைசியாக பார்த்தது நம்ம. வேற என்ன இருக்கு அடுத்தது? அவ்வளோதான் சார். எல்லா ப்ராப்ளம் முடிச்சு நம்ம. அப்புறம் வந்து நம்ம ரோ மேட்ரிக்ஸ் முடிச்சிட்டோம். காலம் மேட்ரிக்ஸ், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், ரெக்டாங்கிள் மேட்ரிக்ஸ், இன்வெர்ஸ், கோஃபேக்டர், அட்ஜாயிண்ட், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் முடிச்சிட்டோம். அப்புறம் வந்து ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் இருக்கு உங்களுக்கு. அப்புறம் ஓகே, நான் சொல்லிருக்கேன் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் ஒன்று இருக்குது. இன்னொன்று கீழே வந்து எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் இருக்குது. ரெண்டுக்குமே அடிப்படை என்ன உங்களுக்கு வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸ். அந்த பாருங்க, இட் இஸ் ஃப்ரம் ஐடென்டி மேட்ரிக்ஸ் போட்டிருக்கேன். அதாவது ஐடென்டி மேட்ரிக்ஸ் வந்து இங்க என்ன பண்ண போறோம் வந்து இன்வால்வ் ஆகும். ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்லையும் எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும். நம்ம ஆரம்பிச்சிருவோம். டைம் இருக்கு, ஆரம்பிச்சிருவோம் நம்ம. ரைட், இப்போ வந்து ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் போடுறோம். ஒன்றும் கிடையாது, சொல்லிருக்கேன். ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ் இருக்குது. அது வந்து நீங்க எந்த 5ஆல வந்து நீங்க ஸ்கேல் பண்ணீங்கன்னாக்கா பிரின்சிபல் டயகனல் வந்து 5, 5ன்னு ஆயிடும். இதான் சார் விஷயம். வேற ஒன்றும் கிடையாது. ஓகேவா? ஸோ இதை வந்து என்ன பண்றேன், இது வந்து ஸ்கேலார் மேட்ரிக்ஸாக இருக்கும். அந்த பிரின்சிபல் டயகனல் வந்து என்ன இருக்கும் உங்களுக்கு வந்து எலிமெண்ட்ஸ் வந்து பிரின்சிபல் டயகனல்ஸ் வந்து 1 இருக்கும். பேலன்ஸ் தான் 0 இருக்கும். இதான் பார்த்தவங்களுக்கு. அப்புறம் சரிதானே? இப்போ இந்த ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் எப்படின்னாக்க ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் டயகனல் மேட்ரிக்ஸ். உங்களுக்கு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து அதனுடைய டயகனல்ல வந்து என்ன பண்ணாக்க வந்து ஒரு கான்ஸ்டன்டால ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்கேல் பண்ணுவோம். ஓகேவா? ஸ்கேல் பண்றோம். அந்த ஸ்கேல் பண்ற வேல்யூ வந்து 0 இருக்கக்கூடாது. ஏதாச்சும் சரி இல்லாம 1, 2, 3 வந்து பண்ண போறோம். உங்களுக்கு இதை மட்டும் பார்த்துருவோம் நம்ம. இதான் உங்களுக்கு வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸ். ஒரு கேவால வந்து நம்ம என்ன பண்றவங்களுக்கு வந்து அதை மல்டிப்ளை பண்றவங்களுக்கு. ஓகேவா? கேன்ற ஒரு ஸ்கேலா வேல்யூ வந்து பண்ண போறவங்களுக்கு. இதான் விஷயம். நான் பார்த்துருவோம் நம்ம. சரி, ஸோ இதை நம்ம வந்து பார்த்துருவோம். ஒன்னே முடிச்சு சொல்லிருக்கேன். இங்க நம்ம வந்து இதனுடைய இந்த ஐ மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, ஐ மேட்ரிக்ஸ் மட்டும் எப்போதுமே என்னக்கா ஜென்ரலா உங்களுக்கு ரோ காலம் இருக்கும். ஆனா இங்க என்ன பண்றவங்களுக்கு வந்து இது என்னக்கா நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஞாபகம் வச்சுங்க. எப்பவுமே டெக்னிக்கலா வந்து ரோன் இருக்கணும். ஆனா இது நம்பர் ஆஃப் காலம்ஸ் போட்டிருக்கீங்க. சரியானா? அது மாதிரி உங்களுக்கு வந்து அது வந்து இங்க என்ன எண் வந்து எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து காலம்ஸ் இருக்குது, ரோன் இருக்கு, மாறி இருக்குது. எம் அண்ட் என் இருக்கு. அதை மட்டும் க்ளோஸாக கவனிச்சுங்க. இப்போ அது ஏன்னு போட்டிருக்காங்க பார்ப்போம் நம்ம. சரி, இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், நம்ம வந்து ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இருக்குது. அந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை நம்ம வந்து ஒரு ஸ்கேலாரில் வந்து மல்டிப்ளை பண்ணோம்னாக்க வர்ற மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, அதான் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இருக்குது. அந்த மேட்ரிக்ஸ் வந்து என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்கேலார் வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். ஏதோ ஸ்கேலார் -2, 5 எப்படி பண்ணுறோம், வர்ற ரிசல்ட் இருக்கு பாருங்க, அதான் உங்களுக்கு வந்து ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் இருக்காங்க. அதான்
ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ் இருந்துச்சு 4/4 4/4 ஐடென்டி மேட்ரிக்ஸ் இருந்துச்சு. அது -2 ஐடென்டி மேட்ரிக்ஸால -2 ஸ்கேலர்ல மல்டிப்ளை பண்ணோம். அப்ப என்னன்னாக்க இந்த டயகனல் பூரா என்ன இருக்கும்போது -2 -2 -2 இருக்கும். இதான் சில விஷயம். இதான் உங்களுக்கு பேராமெட்ரிக்ஸ். நம்ம சப்போஸ் நான் வந்து நீங்க வந்து இப்போ 2.5ல பண்ணீங்கன்னாக்கா எல்லாமே 2.5 2.5 இருக்கும். உங்களுக்கு வேற ஒன்றும் கிடையாது. சரியா 2.5 இருக்கும். இதான் விஷயம். இதான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஓகே, இதில் ஒன்று இது முக்கியமாக இதான் விஷயம். இப்போ இதில் வந்து ஒரு இதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்புறம் நம்ம இப்போ நம்ம இந்த வை மெத்தட் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி ஒரு அப்பர் டயகனல் அப்புறம் லோயர் டயகனல் 2 விஷயம் உண்டாக்க போகிறோம். நம்ம அதை மட்டும் ஏமா வச்சுங்க. இப்போ ப்ளஸ் கவனிச்சுங்க. இப்போதான் நம்ம வந்து அந்த ஐ மேட்ரிக்ஸ் உள்ள 2 பாராமீட்டர் பார்த்தோம்ல, எம், என் பார்த்தோம்ல, அது வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ என் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஐ மேட்ரிக்ஸ் ஐ மெத்தட் யூஸ் பண்ணி அப்பர் டயகனல்ல வந்து பாசிட்டிவ் ஆகும். ஓகேவா? லோயர் டயகனல்ல வந்து நெகட்டிவ் ஆகும். இந்த இருக்கு இல்லையா, அப்பர் டயகனல் இதான் உங்களுக்கு 2 வந்து மெயின் டயகனலு. இப்போ இந்த என்ன பண்ணிருக்கோம் நம்ம, இந்த ஐ மெத்தட் இருக்குல்ல, இந்த ஐ மெத்தட் யூஸ் பண்ணி அப்பர் டயகனல்ல வந்து என்ன பண்ண போறோம் வந்து பாசிட்டிவ் வேல்யூ உண்டாக்க போறோம். லோயர் டயகனல் இருக்குல்ல, அது வந்து நெகட்டிவ் வேல்யூ உண்டாக்க போறோம். எப்படி மட்டும் பார்த்துக்கணும். சரியா? நம்ம பார்த்துக்கணும். ரைட். ஓகே, சரி. இப்போ தெரியும் உங்களுக்கு 4/4 வந்து உண்டாக்கியாச்சு. நான் வந்து மெயின் டயகனல் வந்து நம்ம வந்து கேஸ் ஈக்குவல் 0 கொடுக்கணும். பை டிஃபால்ட்டாக கொடுக்கறதுனால 0 எடுத்துக்க போதும். அவ்வளோதான் உங்களுக்கு. அப்புறம் சரியா கவர் பண்ணிடலாம் உங்களுக்கு. அப்புறம் பாருங்க 4/3 கிரியேட் பண்ணிருக்கேன். அப்புறம் பாருங்க இப்போ இது வந்து அப்புறம் வந்து 6/6 இது வந்து எண்ணுன்றது ரோ, இது வந்து காலம்னு சொல்லிருக்கோம். தலைகீழ இருக்குது. டெக்னிக்கலாக வந்து எண் வந்து காலமாக இருக்கணும், எம் ரோவாக இருக்கணும். இப்போ தலைகீழ இருக்கு. இப்போ ஐ மெத்தட், இந்த ஐ மெத்தடில் மட்டும். சரி, ஐடென்டி மெத்தடில் மட்டும். அப்புறம் நம்ம என்ன சொல்றோம், மெயின் டயகனல்ல வந்து இப்போ என்ன இருக்கும் உங்களுக்கு 4/4ல மெயின் டயகனல் வந்து 0 இருக்கும். சரியா? ஆனால் நம்ம கேஸ் ஈக்குவல் டு 1 சொன்னோடனே மெயின் டயகனலுக்கு மேலே இருக்குல்ல, மேலே உள்ள இருக்குல்ல, அந்த இடத்துல என்ன வரும் உங்களுக்கு வந்து மெயின் டயகனல் வந்து நான் 0 இல்லாமல் அதுக்கு மேலே உள்ள டயகனல் என்ன இருக்கும் உங்களுக்கு வந்து நான் 0 இருக்கும், 1 1 இருக்கும். அப்புறம் நீங்கள் கேஸ் ஈக்குவல் 2 கொடுத்தோம்னாக்க என்ன செய்யும் உங்களுக்கு வந்து இன்னொரு ஸ்டெப் மேலே மூவ் பண்ணுவோம். 2 ஸ்டெப் ஃபார்வர்ட், 2 ஸ்டெப் மேலே போகும். மேலே போயிட்டு அங்கே வந்து நான் 0 இருக்கும். நம்ம அப்புறம் நம்ம கேஸ் ஈக்குவல் டு 4ன்னு சொல்றோம்ல, 4னாக்க அப்படி மாறும். இப்போ என்ன கேள்வினாக்க இப்போ எது வரைக்கும் போக முடியும், இதுதான் கேள்வி. அது ஃபார்முலா ஒன்று போட்டிருக்கோம். நம்ம அதை வந்து பார்த்துங்க. இப்போ இது வந்து 4/5 இந்த இருக்குது. மெயின் டயகனல் 4 4 இருக்குது. இதுதான் பை டிஃபால்ட்டாக கேஸ் ஈக்குவல் 0ன்னு போடலாம். இல்லைனாக்கா நான் கேஸ் ஈக்குவல் போடாமல் இருக்கலாம். ரெண்டுமே ஒன்று தான் இருக்குது. பை டிஃபால்ட் எனக்கு கேஸ் ஈக்குவல் 0 தான். போடாமல் இருந்தாலும் எனக்கு என்ன மெயின் டயகனல்ல ஒன்று வந்துட்டு இருக்கிறோம். அப்புறம் பாருங்க இங்கே என்ன பண்ணேன், எனக்கு வந்து இப்போ அப்பர் இது வந்து 6/6 என்ன பண்ணுற வீட்டு. அப்புறம் அப்பர் டயகனல் ஃபர்ஸ்ட் இதான் உங்களுடைய என்ன இருக்குன்னு உங்களுக்கு பாருங்க. அப்புறம் இந்த 0 0 0 இங்கே தான் இப்படிதான் இருக்கணும். இருக்கு மெயின் டயகனல் இருக்குல்ல, இந்த 0 0 இந்த ஒரு கரெக்டாக ஒரு இந்த இடத்துல இருந்தால இங்கே தான் என்னன்னாக்கா 0 1 வேல்யூஸ் இருக்கணும். அதாவது 1 1 இருக்கணும், நான் 0 இருக்கணும். ஆனால் கேஸ் ஈக்குவல் 1 போட்டவாசி என்ன பண்ணுறேன், அது அப்பர் டயகனல் இருக்குல்ல, மெயின் டயகனலுக்கு அடுத்தது மெயின் டயகனலுக்கு மேலே இமிடியேட் மேலே இருக்கு பாருங்க, அதான் உங்களுக்கு கேஸ் ஈக்குவல் 1. மெயின் டயகனலுக்கு இமிடியேட்டாக உள்ளது இதான் உங்களுக்கு வந்து கேஸ் ஈக்குவல் 1. அப்புறம் மெயின் டயகனலுக்கு வந்து 2 போட்டோம்னாக்கா என்ன செய்யும் உங்களுக்கு வந்து மெயின் டயகனல் 2வது இருக்கும். அப்புறம் சரி எங்க பாருங்க இப்போ என்ன ஆயிட்டுனா உங்களுக்கு வந்து மெயின் டயகனல்லேருந்து மேலே வந்து பாசிட்டிவ் வந்து பாருங்க. அப்போ என்ன பண்ண நம்ம வந்து ஐ மெத்தடில் போய் நம்ம கேஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்தோம்னாக்க என்ன செய்யும் உங்களுக்கு மெயின் டயகனலில் வர வேண்டிய நான் 0 வந்து அது ஒரு ஸ்டெப்பு மேலே மூவ் பண்ணி அப்பர் டயகனலில் போய் நமக்கு வந்து பாசிட்டிவ் வேல்யூ வந்துடும். அதாவது நான் 0 வேல்யூ வந்துடும். பார்த்தோம். 2 கொடுக்குறவங்களுக்கு அப்படின்ட்டு 2 கொடுக்கும்போது என்ன ஆகிடும் உங்களுக்கு, இதான் மெயின் டயகனல் தான் மெயின் டயகனல். ஓகேவா? 2 கொடுக்கும்போது அப்புறம் வந்து அடுத்தது 1 அப்புறம் 2. சப்போஸ் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம 4 கொடுக்குறோம். இப்போ இந்த 4 கொடுத்துருக்கோம். இப்போ 4 கொடுத்தோம்னாக்க என்ன இருக்குது, அப்புறம் இந்த மெயின் டயகனல் இந்த இருக்குது 1 2 3 4. இதுதான் சார் விஷயம். அப்புறம் இதை மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். இப்போ என்ன கேள்வினாக்க அப்புறம் இப்போ பாருங்க என்ன கேள்வினாக்க அதுக்கு முக்கியமான விஷயம் என்ன இப்போ எப்படி கட் பண்ணுறது சார், கட் பண்ணுறதுக்கான ஸ்டாப்பிங் காணும்.
சரி விட்டுருங்க. இப்ப அது மாதிரி இப்ப 4 கொடுத்தோம், 5 கொடுக்கலாமா? 5 கொடுத்தோம்னு வச்சுக்கலாம், இது வரைக்கும் போக போறோம், இது வரைக்கும் போக போறோம். அது மாதிரி எவ்வளவு சார் கொடுக்கலாம் அதுதான் பார்க்க போறோம். அதோடைய ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா அப்படின்னாக்க நீங்க பாருங்க, the k can go up to எது வரைக்கும் உங்களுக்கு வந்து நம்ம இது என்ன பார்த்தோம், உங்களுக்கு வந்தது எம் பார்த்தோம், இது வந்து ரோன்னு பார்த்தோம், இது வந்து காலம்னு பார்த்துருக்கோம். ஓகேவா? இந்த காலம் -1 எத்தனை காலம் இருக்கு பாருங்க. உங்களுக்கு அப்புறம் எத்தனை காலம் இருக்கு இதுல, எத்தனை காலம் இருக்குன்னா உங்களுக்கு வந்து பாருங்க மேட்ரிக்ஸ் உங்களுக்கு அப்புறம் 6 காலம் இருக்குது. 1 2 3 4 5 6 இருக்குது. ஸோ ஓகேவா? அப்ப காலம் -1 6 காலம் இருக்கு இல்லையா? 6 -1 5 வரைக்கும் கொடுக்க முடியும் நீங்க. ஓகே, எது வரைக்கும் கொடுக்க முடியும்? வந்து 5 வரைக்கும் கொடுக்க முடியும். 5 தாண்டி போனிச்சுனாக்க 1 நேரம் கொடுக்க உரிமை கிடையாது உங்களுக்கு. அப்புறம் இப்படி 5 கொடுத்து பாருங்க நீங்க. அப்புறம் 5 கொடுத்து பார்க்கணும். கேஸ் ஈக்குவல் 5 கொடுத்து பார்த்தோம். அப்ப இந்த டாப் இருக்கு பாருங்க, இந்த இருக்குல்ல, இதுதான் இந்த இருக்குல்ல, இதுதான் என்ன கிடைக்கும் உங்களுக்கு வந்து 1 கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. அங்க 1 வந்துருக்கு. என்ன திருப்பி சொல்ற ஒருக்கே கட்டுங்க. இருக்குல்ல, நிறைய போட வச்சு நம்ம இந்த என்ன கொடுத்தேன். அப்புறம் 5 கொடுத்தேன். ஸோ என்ன பண்றது, இதனுடைய மெயின் டயகனல் இந்த இருக்கு 0 0 0 இருக்குது. அப்புறம் 1 அப்புறம் 2 அப்புறம் 3 4 5 இவ்வளவு தான் சார் மேக்சிமம் கொடுக்க முடியும். ஏன் காலம் -1 படிச்சிருக்கு. நம்ம என்ன பார்த்தோம், நம்ம வந்து காலம் -1 கொடுத்தோம். இந்த இருக்கு இல்லையா, இங்க என்ன பார்த்தோம் உங்களுக்கு வந்து இப்ப இது வந்து ரோ காலம், இதுதான் காலம் போட்டுருக்கு, இதான் சொல்றேன். அப்போ இதோட காலம் இருக்குல்ல, காலம் இது வரைக்கும் போக முடியும். நாங்கள் வந்து இப்ப 5 வரைக்கும் போக முடியும், அதுக்கு மேல போக முடியாது. கேஸ் ஈக்குவல் 5க்கு மேல போனிச்சுனாக்க நத்திங் வில் ஹேப்பன். எல்லாமே சிறு சேர்க்கணும் ஒன்றும் நடக்காதீங்க. என்ன கொடுக்கலாம் நீங்க, இதான் சிறு விஷயம். ஃபார்முலா என்ன உங்களுக்கு அப்புறம் m-1 காலம் -1 காலம் 6 காலம் இருக்குது, 6 -1 கே வந்து 5 வரைக்கும் போகலாம். இதான் சிறு விஷயம் உங்களுக்கு. போயிடுறவங்களுக்கு 5 வரைக்கும் போயிடுறவங்களுக்கு அப்புறம் 5 வரைக்கும் போக முடியும். நீங்க 6ன்னு கொடுத்தீங்கன்னாக்கா எல்லாமே 0 போயிடும். அது ஒன்றுமே கிடையாது. அது நல் மேட்ரிக்ஸ் போயிடும். நீங்க அது வந்து 0 மேட்ரிக்ஸ் போயிடும் உங்களுக்கு. அப்புறம் 5 வரைக்கும் கொடுத்தோம்னாக்க பண்ண முடியும். இதான் சார் எத்தனை டைமென்ஷன் இருக்குதோ அதுல இருந்து நம்ம எத்தனை காலம் இருக்குதோ அந்த காலத்துல இருந்து -1. இதான் சார் விஷயம். குழப்பம் இல்ல? ரைட். அப்படியே அடுத்த கூட பார்த்துருவோம். நம்ம வந்து இப்போ வந்து இதுக்கு பார்த்தோம். அப்புறம் வந்து நம்ம ரோக்கு இது வந்து காலம் -1 பார்த்தோம் இல்லையா? அப்புறம் வந்து கீழே மைனஸ் போகும்போது இது என்ன பார்த்தோம், நம்ம வந்து கேஸ் ஈக்குவல் 3 4 5 நம்ம வந்து பாசிட்டிவா பார்த்தோம். அப்போ கே -1 பார்க்குறோம் நம்ம. அதாவது நம்ம வந்து மேல் டாப்ல வந்து நம்ம நான்சர் உண்டாக்குற மாதிரி என்ன பண்றப்போ லோயர் டயகனல் வந்து உண்டாக்குறோம். அது எப்போ கேஸ் ஈக்குவல் மைனஸ் இருக்கும்போது நம்ம அதை போட்டுருவோம். இப்போ என்ன பண்றோம், மைனஸ் யூஸ் பண்றோம் இப்போ உனக்கு அப்படின்ட்டு. அப்பர் டயகனல்ல நம்ம வந்து பாசிட்டிவ் வேல்யூ உண்டாக்கணும், லோயர் டயகனல்ல வந்து நெகட்டிவ் உண்டாக்குற மாதிரி இப்போ என்ன பண்றோம், இப்போ -k யூஸ் பண்றோம். இப்போ -k என்ன பண்ண உங்களுக்கு லோயர் டயகனல்ல உங்களுக்கு வந்து என்ன யூஸ் பண்ண உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வேல்யூ உண்டாகும். பாசிட்டிவ்னாக்க வந்து நான்-0 வேல்யூ உண்டாகும் உங்களுக்கு. அதை மட்டும் பார்த்துக்கணும். அதே தான் கூட போட்டிருக்கோம், ஒன்றும் டிஃபரெண்ட் கிடையாது. இருக்கும் மைனஸ் போட்டிருக்காரு, ஒன்றும் கிடையாது. ஓகேவா? இது வந்து 1 போட்டிருக்கோம், -1 போட்டிருக்கோம், -2 அப்புறம் வந்து மைனஸ், அப்புறம் வந்து என்ன பண்ணிருக்கோம் -4 போட்டிருக்கோம். சரியா போட்டிருக்கோம். இப்போ எது வரைக்கும் போக முடியும்னாக்க உங்களுக்கு வந்து ரோ -1 எத்தனை ரோ இருக்கு உங்களுக்கு? 6 ரோ இருக்குது. 6 -1 5 வரைக்கும் கொடுக்க முடியும். நான் என்ன சொல்றீங்கன்னா லோயர் டயகனலுக்கு மைனஸ் பாருங்க, -4 -2 -1. சரியா? இந்த இது கண்டுக்காதீங்க. சம்டைம்ஸ் வந்து நம்ம இந்த அப்படி காப்பி பண்ணி போட்டுருக்கோம். நம்ம இந்த இடத்துல ஆக்சுவலாக -4 வர்றாங்க. சரிதானே? அதை காப்பி பண்ணி போட்ட வாசி அப்படியே போட்டிருக்கோம், கரெக்ஷன் பண்ணி போடு. ஓகே. ஸோ மெயின் டயகனல் இருக்கு. இப்போ நீங்க பார்த்தோம்னாக்க என்ன உங்களுக்கு பாருங்க, இப்போ மெயின் டயகனல் தான் இருக்குது. மேலே வந்து அப்பர் டயகனல்ல வந்து மேலே என்ன பார்த்தோம், கேஸ் ஈக்குவல் வந்து 1 பாசிட்டிவா இருக்கும்போது மெயின் டயகனலுக்கு அப்பர் டயகனல் வந்து எனக்கு என்ன பண்ணா வேல்யூ வந்துச்சு. இப்போ வந்து மெயின் டயகனல்ல இருந்து கே -1 போடுறோம். இது வரைக்கும் வந்து பாருங்க. அப்புறம் இங்க வந்து பாருங்க, இது வந்து கே -1, இங்க வந்து கே -2 அப்படின்னாக்க என்ன பண்றோம், உங்களுக்கு மெயின் டயகனல் அது ரெண்டாவது, இப்போ ஃபர்ஸ்ட் டயகனல் செகண்ட் டயகனல், அப்புறம் கேஸ் ஈக்குவல் 4ன்னு போடுறோம். இப்படி நம்ம போயிட்டே இருக்கிறோம். நம்ம 4 போடும்போது எங்க வந்துருக்கு உங்களுக்கு அப்புறம் இதான் உங்களுக்கு 4 வந்துருக்கிறோம். ஓகேவா? கேஸுக்கு 5 நான் என்ன பண்ணோம், இதனுடைய நான்-0 வேல்யூ இங்க வந்துடும், இது வந்துடும் உங்களுக்கு அப்புறம். அதான் சார். ஓகே. அப்புறம் கேஸ் ஈக்குவல் நீங்க வந்து 5 இல்லாம 6 போட்டா முடிக்கும் கிடையாது உங்களுக்கு, எல்லாமே 0 போயிடும் உங்களுக்கு. எல்லாம் 0 போயிட்டுனாக்க இந்த மேட்ரிக்ஸ் நல் மேட்ரிக்ஸ் வரும், 0 மேட்ரிக்ஸ் எம்டி மேட்ரிக்ஸ் வரும் உங்களுக்கு. அவ்வளவுதான். அப்போ நம்ம வந்து -1 எப்படி போறோம்னா உங்களுக்கு வந்து எத்தனை வந்து அங்க வந்து காலம் போட்டோம், எத்தனை ரோ -1 எத்தனை ரோ இருக்கோ -1 தெரியாது, 5 வரைக்கும் போக முடியும். கே -1 வந்து 5 வரைக்கும் போக முடியும். இதான் கே வந்து வரைக்கும் போக முடியும். அது மேலே போனிச்சுனாக்க நத்திங் வில் ஹேப்பன். இதான் சார் விஷயம். இப்போ நம்ம வந்து அந்த ஐ மெத்தட் மூலம்
மெயின் டயகன்லையும் நம்ம வந்து நான் ஜீரோ உண்டாக்க முடியுது, அப்பர் டயகன்ல போய் நம்மளால நான் ஜீரோ உண்டாக்க முடியுது, அப்பர் டயகன்லையும் லோயர் டயகன்ல போய் என்ன கண்டுபிடிக்க நம்மளால பண்ண முடியுது. இதுதான் சார் விஷயம். இப்போ வந்து நம்ம வந்து சிம்பிளான ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கோம். ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு, விளக்கமாக சொல்லிடுறேன் உங்களுக்கு எல்லாமே. கோடு போட்டுருக்கு நினைக்கிறேன், கோடு போட்டுருக்குது, ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணி பார்த்துங்க, ஸ்கேலாருடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துங்க. என்ன பார்த்துருக்கோம்? இப்போ வந்து ஸ்கேலா மேட்ரிக்ஸ் ப்ராப்பர்ட்டி மொத்தம் ஒரு 6 ப்ராப்பர்ட்டி இருக்குது. பார்த்தோன்னு புரியும் உங்களுக்கு. யாருக்கு படிக்கிறதா இருக்கும்? ஒருத்தர் படிங்க, கிளாஸ் முடிச்சிருவோம். என்னங்க? Following are the properties of the scalar matrix. One, the transpose of a scalar matrix is equal to the matrix itself. சொல்லுங்க. Transpose of a scalar matrix is equal to the matrix itself. It is a symmetric matrix. அத என்ன பண்றோம்? ஒரு மெம்பருக்கு ஒரு ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் இருக்குது, அதை வந்து டிரான்ஸ்போஸ் பண்றீங்க. ஓகேவா? ஒரு ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியும் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னாக்க மெயின் டயகன்ல மட்டும் என்ன இருக்குன்னாக்க வந்து வேல்யூ இருக்கும், அப்புறம் பாக்கி எல்லாம் உங்களுக்கு என்ன இருக்குன்னா போது 0 இருக்கும். அதை நம்ம என்ன பண்றோம்? டிரான்ஸ்போஸ் பண்றோம். டிரான்ஸ்போஸ் பண்ணீங்கன்னாக்க அதே மேட்ரிக்ஸ் வரும்னு இருக்காங்க. இதான் சார் விஷயம். ஓகேவா? சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் இருக்காங்க. என்ன சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா உங்களுக்கு வந்து நான் பார்த்துருக்கோம். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா உங்களுக்கு வந்து மேலேங்களையும் சேம் வேறு இருக்கும் இல்லையா? சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னாக்க மெயின் டயகனலுக்கு மேலையும் மெயின் டயகனலுக்கு கீழையும், அதாவது மெயின் டயகனல் உள்ள அப்பர் டயகனலும் லோயர் டயகனலும் சேம் வேல்யூ இருந்துச்சுனாக்க அது பேர் தான் என்ன சிமெட்ரிக் சொல்லிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் வந்து டிரான்ஸ்போஸ் பண்றோம். டி அப்புறம் ஸ்டீர்ல டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னாக்க வர்ற என்ன இருக்குனாக்க அதே வேல்யூ வரும் இருக்காங்க. இதுதான் சார் விஷயம். அதே மேட்ரிக்ஸ் வரும் இருக்காங்க. அடுத்தது சிமெட்ரிக் ஞாபகம் வச்சுக்கிறது. நம்ம ஒரு ஸ்கொயர் பேப்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா, குறுக்க மடிச்சோம்னா ஒன்னா இருக்கும் இல்லையா? பர்ஃபெக்ட், அதே தான், கரெக்டா சொன்னீங்க. அவ்வளவுதான். நம்ம 2 டயகனல் மடிச்சோம்னாக்க மேலே இங்கே சாமா இருக்கும். கரெக்டா சொன்னீங்க. அதே தான், அதான் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். அது பிரிண்டி போட்டு வச்சிருக்கேன். அடுத்து படிங்க, ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி படிங்க. As the entries above and below the principal diagonal are 0 in a scalar matrix, it is both an upper triangular matrix and a lower triangular matrix. சரி சார், ரொம்ப முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்ற ஒன்று பாருங்க. இப்போ நம்ம வந்து பிரின்சிபல் டயகனலை பார்த்தோம்னு வச்சுங்களேன். ஆக்சுவலாக உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன். அப்பர் ட்ரையாங்கிள் லோயர் ட்ரையாங்கிள்னு ஒரு கான்செப்ட் இருக்கும்ப, அதில் வந்து நம்ம வந்து சிலபஸ் பாருங்க இருக்கு. அதில் ஒரு ஃபேமஸான ஒரு மெத்தட் இருக்குது. சரி, மேட்ரிக்ஸ் இதை முடிச்சுக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் இந்த இப்படி அடுத்து போகணும். இந்த ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, இதில் வந்து அப்பர் ட்ரையாங்கிள் லோயர் ட்ரையாங்கிள் ஸ்ட்ரிக்ட்லி லோயர் ட்ரையாங்கிள் ஸ்ட்ரிக்ட்லி அப்பர் யூனிட் எல்லாம் போடு, எல்லாம் கிளீன். அத்தனையும் போட்டு வச்சிருக்கு. மேலே இல்லவே இல்லை, மொத்தம் போட்டு வச்சாச்சு. இந்த பேண்டர்லாம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பேண்டர் மேட்ரிக்ஸ், ட்ரை டயகனல் எல்லாம் போட்டு வச்சிருக்குது. இப்போ என்ன சொல்லிருக்காங்க? ஒரு ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, 2 வகை ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அப்பர் ட்ரையாங்கிள் லோயர் ட்ரையாங்கிள் இருக்காங்க. அதில் என்ன உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் லோயர் ட்ரையாங்கிள்னு வச்சுங்களேன். இதான் மெயின் டயகனல். இது அப்பர் டயகனல். அப்பர் டயகனல்னாக்க இங்கே வந்து வேல்யூ இருக்கும். இந்த இருக்கு இல்லையா, இந்த 1 இந்த 5 0 இருக்குல்ல, இங்கே வந்து நான் 0 வேல்யூ இருக்கும். 5 6 7 எது இருக்கும், கீழே வந்து 0 இருக்கும் அப்பர் டயகனல். லோயர் டயகனல்னாக்க என்ன இருக்குன்னா வந்து மெயின் டயகனலுக்கு இங்கே வேல்யூஸ் இருக்கும், மேலே 0 இருக்கும். இப்போ சரி, எப்படி உங்களுக்கு எல்லாம் வச்சுங்க. இப்போ அப்பர் டயகனல் ஜென்ரலா அப்பர் டயகனல் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து மெயின் டயகனலுக்கு மெயின் டயகனல்ல வேல்யூ இருக்கும், மெயின் டயகனல் வேல்யூ இருக்கும். அப்புறம் அது மேலேயும் அந்த அப்பர் டயகனல் வேல்யூஸ் இருக்கும், கீழே வேல்யூஸ் இருக்காது. அது அப்பர் டயகனல். லோயர் டயகனல் என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்து மெயின் டயகனல்ல வேல்யூ இருக்கும், அப்புறம் இந்த லோயர் டயகனல் இருக்குல்ல, இங்கேயும் வேல்யூஸ் இருக்கும், மேலே வந்து 0 0 இருக்கும். இதுதான் அப்பர் டயகனல் லோயர் டயகனல் உள்ளது. ஆனா இந்த ஐடென்டி மேட்ரிக்ஸ் மட்டும் ரொம்ப ஸ்பெஷல். என்ன அப்படின்னாக்க இது வந்து ஒரே டயத்துல வந்து என்னன்னாக்க வந்து அப்பர் ட்ரையாங்கிளாகவும் அப்பர் ட்ரையாங்கிள் லோயர் ட்ரையாங்கிள் ரெண்டுமே என்னன்னாக்க 0 தான் இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் இது ஸ்பெஷல், இந்த ஐடென்டி மேட்ரிக்ஸ் மட்டும் சரிதானே? அதான் சொல்றாங்க. இப்போ ஒரே டயத்துல வந்து இது ரெண்டாவே ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும், ரெண்டாவே உங்களுக்கு வந்து ஆக்ட் பண்ணுது. அதான் சொல்றாங்க. As the entries above and below principal diagonal 0 இருக்கவாசி, it is both an upper triangle matrix and lower triangle matrix. ஓகேவா? ரெண்டுல மேலேயும் 0 இருக்கு, கீழே 0 இருக்குது. பிரின்சிபல் டயகனல்ல மட்டும் வேல்யூஸ் இருக்குது. பாக்கியெல்லாம் என்ன இருக்கு உங்களுக்கு வந்து அப்பர் ட்ரையாங்கிள் 0 இருக்குது, லோயர் ட்ரையாங்கிள் 0 இருக்குது. அதனால ஸ்பெஷல் கேஸ். அதாவது இந்த சிமெட்ரி இந்த ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, இது எப்படின்னா உங்களுக்கு வந்து மேலேயும் 0 கீழே 0
ஒரே டயத்துல வந்து இது ட்ரையாங்கிள் அப்பர் ட்ரையாங்கிளாகவும் ஒர்க் ஆகுது, லோயர் ட்ரையாங்கிளாக ஒர்க் ஆகுதுன்றாங்க. அடுத்து படிங்க, 3 படிங்க. An identity matrix or a unit matrix is a scalar matrix. ஓகே, ஐடென்டி மேட்ரிக்ஸ் அது யூனிட் மேட்ரிக்ஸ். ஓகேவா, ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆர் யூனிட் மேட்ரிக்ஸ் ஈஸியாக ஸ்கேலர் மேட்ரிக்ஸ். நம்ம பார்த்தோம் ஐடென்டி மேட்ரிக்ஸ் சொல்லலாம், இல்லைனாக்கி யூனிட் தான். யூனிட்னா டயகனல் 1 இருக்கவாசி நம்ம யூனிட் சொல்றோம் உங்களுக்கு அப்புறம். சரியான அது எப்போ அது ஏன் எனக்கு வந்து ஒரு ஸ்கேலர் மேட்ரிக்ஸாக பயன்படுது? ஏன்னா என்ன பண்றோம், அவங்க வந்து ஸ்கேலர் 1 இருக்குது இப்போ. ஓகே தானே, என்ன பார்த்தோம் ஸ்கேலர் மேட்ரிக்ஸ்னாக்க ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ் வந்து ஒரு ஸ்கேலரில் வந்து மல்டிப்ளை பண்ணோம்னாக்க அது வந்து ஸ்கேலர் மேட்ரிக்ஸ் சொன்னோம். என்ன பார்த்தோம், ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ் இருக்குது, அது 5 இந்த ஸ்கேலரில் மல்டிப்ளை பண்ணோம்னாக்க என்ன அந்த பிரின்சிபல் டயக்ராம் வந்து 5 5 வந்துடும். அதனால என்ன பண்ணும்போது இட் பிகம்ஸ் ஏ ஸ்கேலர் மேட்ரிக்ஸ் பார்த்தோம். எது ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ் வந்து எப்போ ஸ்கேலர் மேட்ரிக்ஸ் மாற்ற முடியும்னாக்க ஐடென்டி மேட்ரிக்ஸ் இருக்குது, அது 5ஆல ஸ்கேல் பண்றோம். ஸ்கேல் பண்ணோம்னாக்க என்ன ஆகுது உங்களுக்கு வந்து அது ஒரு ஸ்கேலர் மேட்ரிக்ஸ் மாறி போயிருது. அதாவது இப்போ மெயின் டயக்ராம் பிரின்சிபல் டயக்ராம் வந்து 5 5ன்னு சொல்றாங்க. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, இந்த ஐடென்டி மேட்ரிக்ஸ் இருக்குல்ல அதே ஒரு ஸ்கேலர் மேட்ரிக்ஸ்ன்றாங்க. ஏன், நம்ம வந்து 1ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கோம், 1 1 1. அதனால என்ன பண்ற முடியாத இது வந்து யூனிட் மேட்ரிக்ஸ் சொல்ல முடியும், இல்லைனாக்க ஒரு ஸ்கேலர் மேட்ரிக்ஸ் சொல்ல முடியும். ஸ்கேலர் மேட்ரிக்ஸ் என்ன யூனிட் மேட்ரிக்ஸ். அடுத்தது Scalar matrix can be obtained when an identity matrix is multiplied by a constant numeric value. நம்ம பார்த்தோம் ஒரு ஸ்கேலர் மேட்ரிக்ஸ் உண்டாக்கணும்னாக்க ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இருக்குது, ஒரு 5ஆலையோ 2ஆலையோ 3ஆலையோ -2ஆலையோ நான் மல்டிப்ளை பண்ணாக்க வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்கேலர் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஓகேவா, அதான் விஷயம். அடுத்தது 5. The determinant of a scalar matrix of any order is equal to the product of the principal diagonal elements. முக்கியமான சார், இப்போ அந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஸ்கேலர் மேட்ரிக்ஸ், ஓகேவா, ஸ்கேலர் மேட்ரிக்ஸ் இருக்குல்ல ஆஃப் எனி ஆர்டர், அது நான் ஆர்டர்னாக்க வந்து 4x4 5x5 ஏதோ அதோட டெட் எப்படி இருக்குனாக்க ஸ்கேலர் மேட்ரிக்ஸ் டெட் எப்படி இருக்குனாக்க டயகனல் வேல்யூஸ் நீங்க வந்து என்ன பண்றீங்க, நீங்க வந்து ப்ராடக்ட் பண்ணீங்கன்னாக்க அதான் டெட்னு இருக்காங்க உங்களுக்கு. அப்புறம் வேற ஒன்றும் கிடையாது. சரியா, இந்த இருக்கு உங்களுக்கு. இப்போ வந்து இப்போ நம்ம வந்து ஸ்கேலர் மேட்ரிக்ஸ் பார்த்தோம்ல உங்களுக்கு. அப்புறம் இப்போ ஸ்கேலர் மேட்ரிக்ஸ் பார்த்தோமா, ஸ்கேலர் மேட்ரிக்ஸ் இந்த இருக்குது, சிம்பிளா வச்சுங்க. இது ஸ்கேலர் என்ன பண்ணுங்க, 2ஆ பண்ணுங்க, ஈஸியா இருக்கும், புரிஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க. 2ஆ பண்ணுங்க, இதுதான் உங்களுடைய ஸ்கேலர் மேட்ரிக்ஸ் வந்துருக்கோம். இந்த டெட் என்ன இருக்குனாக்க இந்த டயகனல் எலிமெண்ட்ஸ் நீங்க வந்து ப்ராடக்ட் என்ன மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்கன்னாக்க 2 2 4 4 2 8 8 16 இந்த மேட்ரிக்ஸ் என்னாக்க 8 16 சரியா போச்சு, அவ்வளவுதான். ஓகேவா, 16. இந்த மேட்ரிக்ஸ் என்ன இருக்கும் உங்களுக்கு 1 × 1 × 1 × 1 1. உங்களுக்கு தெரியும்ல ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் டெட் எப்படி 1ஆ இருக்கும். அதாவது டயகனல்ல மல்டிப்ளை பண்ணீங்கன்னாக்க என்ன வேல்யூ வருதோ அதான் என்னன்னா உங்களுக்கு வந்து அதான் டிட்டர்மினன்ட் ஆகும். ஓகேவா, சப்போஸ் நான் என்ன பண்றேன், இப்போ சப்போஸ் நம்ம 3 போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் இப்போ என்ன வரும், டயகனல் 3 வரும். டெட் என்ன 3 9 9 27 27 3 81. இதுதான் ஆன்சர், அதான் டெட்டா. இது 8 போட்டு பார்த்தா கரெக்டாக 81 வரும், வேற ஒன்றும் கிடையாது. அதான் இருக்கும். அடுத்தது 6. டயகனல் மேட்ரிக்ஸ்க்கு அப்படிதானே சார் யூனிட். ஆமா, இப்போ எல்லாம் மட்டும் தான் கொடுத்துறோம். அதானே இல்லையா, என்னதான் வரப்போகுது, அதான் விஷயம். டெட் வந்து இந்த டயகனல் மேட்ரிக்ஸ் வந்து நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னாக்க அது டெட்டா வரும். அடுத்தது 6. The inverse of a scalar matrix is also a scalar matrix whose principal diagonal elements are the reciprocals of the numbers of the original matrix. Remember, the inverse of a scalar matrix exists only if all the principal diagonal elements are not equal to 0. இதை வச்சு கோடு போட்டு வைப்போம். இங்கே வச்சுட்டு நம்ம வந்து நாளைக்கு கோடு பார்க்கணும். ஓகேவா, நாளைக்கு பார்த்துருவோம். நம்ம வந்து டே 13 போட்டுருவோம். டே 13 இது மட்டும் போதும், அவ்வளவுதான் விஷயம். நம்ம வந்து நாளைக்கு வந்து பார்ப்போம். ஓகேவா, ஓகே, ரெக்கார்ட் ஆஃப் பண்ணுங்க. நாளைக்கு வந்து இதனுடைய ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் வந்து ரெஃபரன்ஸ் பண்ணிட்டு இருக்கா ப்ராப்பர்ட்டி பார்த்துருவோம். பார்த்தோம்னாக்க நான் அவ்வளோதான்.